கர்மாற்றல் சிகிச்சை வகுப்பிற்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த குட் கர்மாவை வளர்த்துக்கிறதுக்கும் நேர்மறை ஆற்றலை பெருக்கிறதுக்கும் நம்ம பார்க்க போற விஷயம் வந்து பிரைசிங் பண்றது, பாராட்டுறது. பாராட்டுறதுங்கிறது எதுக்காக செய்யணும், நம்ம ஏன் அப்படி என்ன அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட்? இப்போ நமக்கு ஒருத்தங்க வேலை செய்யறாங்க, வேலை செய்யறதுக்கு காசு வாங்கிக்கிறாங்க. ஸோ எதுக்கு நம்ம பாராட்டணும் அப்படின்னா, நீங்க பாராட்டும் போது அவங்களுடைய செயல் வந்து இன்னும் அதிகமாகும். அதாவது ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த சந்தோஷம் வந்து அவங்களுக்குள்ள வரும். அதை செய்யும்போது இன்னும் சிறப்பா செய்யணும். நமக்கு வந்து அந்த அப்ரிசியேஷன் கிடைக்கும் போது தான் அந்த வேலைக்கான ஒரு மரியாதையே கிடைக்கும். இப்போ அது வேலை அடி அது அந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வீட்டில் நம்ம ஒய்ஃபோ இல்லை அம்மாவோ ஒரு சாப்பாடோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்கும்போது அதை நம்ம வந்து ஒரு அப்ரிசியேஷன் பண்றோம், பாராட்டுறோம். இப்போ நல்லா இருக்கு அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்னும் செய்யணும், இன்னும் நல்லா பெட்டரா செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். பட் இது எல்லாருமே செய்யறதில்ல, இன்க்ளூடிங் மீ. அது காமன். மனுஷனோட இயல்பு வந்து நம்ம அப்ரிசியேஷன் பண்ணணுங்கிறது வந்து எல்லாருக்கும் இயல்பா வராது. ஒரு சில பேர் வந்து கரெக்டா செய்யறாங்க. பட் எல்லாரும் அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். அது ஏன் ஏற்படுத்தணும் அப்படிங்கும்போது, அது நீங்க ஒரு வாட்டி அதை நீங்க பழகி அதை செஞ்சுட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு மனசுல ஒரு ஹாப்பினஸ் வந்ததுன்னா இன்னும் ஆகும். அது ஒரு அந்த ஃபீல் வந்து நீங்க உங்களால இது பண்ணவே ஸ்கேலிங் பண்ணவே முடியாது. இது இன்னும் எப்படி செய்யலாம், என்ன மாதிரி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹேபிட் வந்து அவங்களுக்கும் அதிகமாகும், உங்களுக்கும் வந்து அந்த விஷயம் வந்து இதா இருக்கும். அதே மாதிரி நீங்க அந்த பாராட்டுறது வந்து நிறைய விதங்கள் இருக்கு. எப்படி எந்த மாதிரி விஷயத்துல எப்படி பாராட்டணும் அப்படிங்கறதே ஒரு இருக்கு. இப்ப உங்க பையன் படிக்கிறான், ஒரு மார்க் ஒன்று வாங்கியிருக்கான், ஒரு 80% தான் வாங்கியிருக்கான்னா நீங்க வந்து அதை கம்பாரிசன் பண்ணி பார்க்கணும். அவன் பாரு 90 வாங்கியிருக்கான், நீ 80 தான் வாங்கியிருக்கேன், இப்படி பாராட்டக்கூடாது. இப்படி பாராட்டினீங்கன்னா அவன் பாராட்டினாலும் இது இது சொல்லாமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி பாராட்டு, கம்பாரிசன் பாராட்டு எப்போதுமே பண்ணாதீங்க. அந்த பாராட்டு இது பெட்டரா இருக்கு, அதே மாதிரி எங்க அம்மா செஞ்சதுதான் சூப்பரா இருக்கு, அதை விட ஒன்றும் பெருசா இல்ல, பரவாயில்ல அப்படின்னு அது அந்த மாதிரியும் சொல்லக்கூடாது. சோ நீங்க சொல்ற பாராட்டு அவங்களுக்கு மட்டும் போய் சேர்ற மாதிரி இருக்கணும். அதை அது புரிஞ்சாதான் அவங்க வந்து அந்த ஹாப்பினஸ் கிடைக்கும். அதை விட்டுட்டு நம்ம சொல்ற பாராட்டுலயே அவனை வந்து குத்தி காட்டுற மாதிரி அது ஒரு பாராட்டுன்னா அது நீங்க சொல்லாம இருக்கலாம். ஏன்னா நம்ம குறைகள் சொல்றோம். இப்ப சாப்பாட்டுல ஒரு உப்பு இல்லைன்னா டக்குன்னு முதல்ல எடுத்துனா உப்பே இல்லை, என்னது சாப்பாடு வச்சிருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றோம். அதே சாப்பாடு நல்லா இருக்குன்னா நமக்கு அந்த வாய் உடனே வர மாட்டேங்குது. ஏன் வரலன்னா நமக்கு அந்த பழக்கம் வரல. நம்ம அந்த சின்ன வயசுல இருந்து இது எல்லாமே ஒரு நல்ல ஹேபிட் எல்லாமே நமக்கு சிறு வயதுல இருந்தே பழகணும். தேங்க்ஸ் சொல்றதுல இருந்து மன்னிப்பு கொடுக்கறதுலாம் இதெல்லாம் நமக்கு யாருமே கத்துக் கொடுக்கல. இப்ப இந்த வகுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த இதெல்லாம் புரியுது. ஓ, இந்த விஷயம்லாம் நமக்கு வந்து ரெகுலரா ஒரு மனுஷன்னா இந்த ஹேபிட் எல்லாம் இருக்கணும்பா, இந்த ஹேபிட் எல்லாம் இல்லைன்னா மனுஷனே இல்லைங்கிற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். சோ இதை நீங்க இந்த வாழ்வியல கரெக்டா கத்துக்கிட்டோம்னா அடுத்தடுத்த ஜெனரேஷன் உங்க பசங்களுக்கும் சரி, நண்பர்களுக்கும் சரி, அவங்களுடைய உறவினர்கள், இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வந்து நீங்க செய்யறதை பார்த்தாலே அவங்களே செய்ய ஆரம்பிப்பாங்க. அவர் எது சொன்னாலும் அது கரெக்டா அந்த இது அவர் கவனிச்சிருக்கா அப்படின்னு அவங்களே நோட்டீஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பாராட்டணும். அதே மாதிரி பாராட்டுறது வந்து சில விஷயங்கள் வந்து குரூப்ல பாராட்டணும். எங்க குரூப்ல எங்கன்னா வாட்ஸ்அப்ல அப்படின்னு மீனிங் இல்ல, அது வாட்ஸ்அப்லயும் உண்டு, அது அங்கேயும் பாராட்டலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு அந்த விழாவில் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சு கொடுக்குறாரு. ஒரு ஒரு கல்யாணம்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணத்துல வந்து ஓடி ஆடி உங்க நண்பர் வந்து நல்ல ஹெல்ப் பண்றாரு அப்படின்னா நீங்க ஸ்டேஜ்லயோ இல்ல உறவினர்கள் மத்தியில அவர் பேசிட்டு இருக்கும்போது நீங்க கூட இருக்கும்போது நீங்க அந்த விஷயத்த சொல்லணும். இது மாதிரி இவர் வந்து நமக்கு குமார் வந்து இருக்காரு, குமார் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணாப்ல, இவர் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த அளவு சிறப்பா நடந்திருக்காது அப்படின்னு சொல்லி அந்த குரூப்லயும் அந்த ஃபேமிலி பீப்புள் நடுவுலயே வச்சு அவரை பாராட்டும் போது அவருக்கான அந்த அப்ரிசியேஷன், அவருக்கான கிடைக்கிற அந்த சந்தோஷம் வந்து அளவில்லாம இருக்கும். சோ இது வந்து மத்தவங்க அது நீங்க எது பண்ணிப்பாங்க அப்படின்னு நினைக்க தேவையில்ல. ஆனா சில நேரங்கள்ல நீங்க வந்து தனியா தான் கூப்பிட்டு சொல்லணும். ஏன்னா எந்த இடத்துல அப்படிங்கிறது இடம் பொருள் உங்களுக்கு தான் தெரியும். இப்ப அவரை வச்சுட்டு அங்க பாராட்டும் போது அவர் கூடவே இன்னும் 2 பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அவங்களையும் நீங்க பாராட்டணும். ஒருவேளை அவங்க தவறா எடுத்துக்கிட்டாங்க, இல்ல நான் செய்யலையா அப்படின்னு அந்த மாதிரி ஈகோ அங்க வர்ற மாதிரி இடமா இருந்தா அங்க தேவையில்லை, அது நீங்க தனிமையில கூப்பிட்டு பாராட்டலாம். மற்றபடி நீங்க குரூப்லயோ மற்ற விஷயங்களோ ஓப்பன்ல பாராட்டும் போது அது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பாராட்டும் போது அவங்களுக்கு குணம் வந்து இன்னும் அதிகமாகும். ஓ, நம்ம வந்து நல்லா செஞ்சிருக்கோம், இது இந்த இது வந்து செஞ்சதுனால நமக்கு இந்த இது கிடைக்குது, அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படின்னா உங்க மேல உள்ள ஒப்பீனியன் நல்லா இருக்கும். உங்களுக்கு அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகும். அதாவது இவர்கிட்ட அன்பா இருக்கும், நம்ம மேல எவ்வளவு மரியாதை வச்சு சொல்றாரு. நீங்க எவ்வளவுதான் நீங்க காசு கொடுத்தாலும் சரி, நீங்க ஆபீஸ்ல வந்து உங்க லேபர் இருக்காங்க, உங்களுடைய கூட இருக்கிற கொல்லிக்கு இருக்காங்க, எவ்வளவு விஷயம் அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க, செஞ்சிருப்பாங்க. ஆனா ஒரு பாராட்டு அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவனை விட அந்த 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 இது உங்க கூட அவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்யக்கூடாது பாராட்டலன்னா, முகஸ்துதி பண்றது, காக்கா பிடிக்கிறது. காக்கா பிடிக்கிறதுக்காக ஒருத்தனை பாராட்டணும் அப்படின்னா அது வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். மேனேஜரை பார்த்து நம்ம வந்து, சார் நீங்க பிரமாதம் சார், உங்க ஷர்ட் சூப்பர் சார், உங்க டெய்லி போட்டு சிஞ்சா அடிச்சுட்டே இருப்பாங்க.
அது பார்த்தாலே சுத்தி இருக்கிறவங்க தானே சரியான ஜல்ராவா இருக்கான் பாரு அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாராட்டுகள் தேவையில்லை. நீங்க சொல்றது அதுக்கு ஒர்த்தபிளா இருக்கணும். அந்த விஷயமும் அது நீங்க அதை ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்ற விஷயம் மட்டும்தான் அது வந்து இந்த பாராட்டா வந்து சிறப்பா இருக்கும். அப்படி இல்லாத பாராட்டு வந்து அவங்களுக்கே தெரிஞ்சிடும். சும்மா எது சொன்னாலும் இதே சொல்லுது பாரு இது அப்படின்னு நம்மளே கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அதுல வந்து எந்த வித மீனிங் இருக்காது. ஸோ இது நீங்க டெய்லி பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நன்றியோ வாழ்த்தோ அதை சொல்லி அந்த விஷயத்த நீங்க முடிக்கணும். ஏன்னா அதுதானே அவங்க உங்களுக்கு செஞ்சிருக்க அந்த விஷயம் வந்து அது ஒரு பாராட்டு. நான் சூப்பரா பண்ணிருக்கப்பா, இதை நீ கன்டினியூ பண்ணுப்பா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து கண்டிப்பா வந்து அதை நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு இதுக்கான மெசேஜ். ஸோ பாராட்டுங்கிறது நீங்க ஜெகதீசன் எவ்ரி சார். டே. சொல்லுங்க. வணக்கம். ஜெகதீசன் சார் வணக்கம். 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 சொல்லுங்க. உங்களோட எட்டாய் இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒரு ஆன்மீக நெறியாளரா நல்லா அருமையா அழகா இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம ஆசை தம்பி சார் தான். முழுக்க முழுக்க அவருடைய வழிகாட்டல் தான் அது. ரெண்டாவது ஐயாவோட கருத்துக்கள் இப்ப என்னன்னா, இப்ப பேசும்போதே நமக்கே சில விஷயங்கள் தோண ஆரம்பிக்குது. என்னன்னா இப்ப அவர் ஒரு இன்டராக்ட் பண்றாரு, ஒரு சுவாரஸ்யமா ஒரு விஷயத்த சொல்றாரு, புரிஞ்சுக்கிற மாதிரி ஏத்துக்கிற மாதிரி விஷயங்கள் சொல்றாரு. இப்ப நம்மளும் அதை கத்துக்கணும் இல்லையா? சோ ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம் அப்படிங்கும்போது நம்ம கருத்துக்களை வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இதுல நிறைய பேர் முக்கியமான ஆட்கள் இருக்காங்க. மருத்துவராக இருக்கலாம், இன்ஜினியர் இருக்கலாம், நிறைய படிச்சவங்க இருக்காங்க. ஆன்மீகத்துல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க எல்லாம் இங்க வந்து ரொம்ப அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொருத்தவங்களுடைய நேரமும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். அது விடிய காலையில ஒரு ஸ்பெண்ட் பண்ணி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே மண்டே மார்னிங் உட்காடுறாங்க அப்படிங்கும்போது அந்த நேரத்தை வந்து அவங்க செலவிடுறது வந்து உபயோகமா இருக்கணும். என்னப்பா அது வந்தா என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான்ப்பா அப்படின்னு ஒரு மைண்ட்ல தோண ஆரம்பிச்சனாலே நம்ம பேசுறதுக்கான ஒரு தகுதியோ இல்ல. ஐயா அதுதான் சொல்லுவாங்க, நீங்க ஒருத்தர் வாழ்த்த போறீங்க அப்படின்னா அதுக்கான தகுதியை வளர்த்துக்கோங்க. தகுதி இல்லாத எந்த விஷயமும் உங்களுக்கு மற்றவங்க கிட்ட எடுபடாது. உங்க மேல உள்ள ஒப்பீனியனையோ இல்ல எதுவும் வந்து எடுபடாது. அதே மாதிரி பேசும்போது மற்றவங்களை மதித்து அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுங்க. கரெக்டா அவங்க லெவலுக்கு. ஏன்னா எல்லா லெவல்லயும் இருப்பாங்க ஆட்களுக்கு கீழே. அதாவது தவறா இதுவா நீங்க நினைக்க வேண்டாம். அவங்களுடைய புரிதல், ஒவ்வொருத்தரோட புரிதல் மனநிலை வந்து ஒவ்வொரு கட்டத்துல இருக்கும். ஒருத்தருக்கு சாதாரணமா சொன்ன புரியும், ஒருத்தருக்கு நல்ல ஹையா சொன்னது, ஒருத்தருக்கு ஒரு நிலை இருக்கு இல்லையா? அதுக்கு எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதையும் ஐயா சொல்லுவாங்க. சோ அதோட இதுதான். மற்றபடி சிறப்பு. வேற ஒண்ணு. ஓகே. நன்றிங்க. நன்றி. சோ இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்னைக்கு நம்ம இந்த மன்னிப்பை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். சோ இன்னைக்கு வகுப்பை நான் தான் தொடர்றேன். மன்னிப்பை பத்தி பார்க்க போறோம். அன்னைக்கு ஏற்கனவே பார்த்துட்டு இருந்தோம். மன்னிப்பு ஏன் கொடுக்குறோம், எதுக்காக செய்யணும், இதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இது பண்ணோம். முகேஷ் சார் கூட சில டவுட்டுக்கெல்லாம் கேட்டாங்க. எப்படி சார் நம்ம தொடர்ந்து மன்னிச்சுட்டே இருக்கணுமா, நம்ம வந்து கன்சிடரே பண்ண மாட்டேங்கிறாங்க சிலவங்க. திரும்ப திரும்ப நம்ம மன்னிப்பு கேட்கும்போது நம்ம என்னமோ நம்ம தான் தப்பு, எல்லா தப்புக்கும் நம்ம தான் காரணங்கிற மாதிரியும், அவங்க தப்பே செய்யாத மாதிரியும் தொடர்ந்து ஒரு கன்சிடர் பண்ணாம நம்ம உதாசீனப்படுத்திட்டே இருக்காங்களே, இதுக்கு என்னதான் செய்யறது அப்படின்னா அதுக்கு தான் ஐயா சொன்னாங்க. இது வந்து ஃபோர்த் கேட்டகரி அந்த பீப்புளை வந்து நம்ம சொல்லலாம், அது தவறு இல்லை. பட் நீங்க தொடர்ந்து அந்த அன்பை நீங்க கொடுக்கும் போதும் தொடர்ந்து நீங்க வந்து அவங்களுக்கு வந்து எஸ்டேட் ஆகாம அதே மாதிரி நீங்க செய்யறது மறுபடியும் நீங்க அன்பு கொடுத்துட்டு நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நான் தானே செஞ்சேன், நான் தானே சாரி கேட்டேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. சோ அது செய்யும் போது திரும்ப அவங்களை வந்து அது ஹர்ட் பண்ணிடும். சில பேர் வந்து அந்த ஈகோல இருக்காங்க. நீங்க ஏதாவது ஒரு மன்னிப்பு கேக்குறீங்க, அந்த மன்னிப்பு கேட்டாலும் அவங்க வந்து அத இது பண்ணிக்கல. ஒரு ஒரு கட்டத்துல வந்து அவங்க அந்த மன்னிப்பை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட பேசுறாங்க அப்படின்னா திரும்ப ஏதோ ஒரு விஷயத்துல ஜாலியா சொல்லும் போதோ இது சொல்லும் போதோ நீங்க அந்த வார்த்தையை வந்து நான் தானே மன்னிப்பு கேட்டேன், இல்லைன்னு நீ பேசுவியா அப்படி இப்படின்னு சொல்லி திரும்ப அந்த விஷயத்த கிளறி பார்க்காதீங்க. கிளறினீங்கன்னா அது மறுபடியும் அவங்கள வந்து ஒரு வழியை வந்து மறுபடியும் உருவாக்கும். ஓ அப்ப நீ வந்து செஞ்சதெல்லாம் திரும்ப சொல்லி காட்டுறியா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்துக்கு போகும். சோ அதனால நீங்க அந்த திரும்ப அவங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டாம். நீங்க அது திரும்ப உங்க அன்பை செத்துங்க. அதான் அந்த அன்னைக்கு ஜீசஸ் சொன்னதே சொன்னோம், 7 தடவை தான் மன்னிக்கணுமா, 70 தடவை தான் மன்னிக்கணுமா, 7,000 தடவை மன்னிக்கணுமா அப்படின்னா நீ தொடர்ந்து மன்னின்னு தான் ஜீசஸ் சொல்றாரு. கண்டினியூஸா நீ மன்னி, அதனால நீ ஒன்னும் குறைஞ்சு போட மாட்டா. நீ செய்ய 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 உனக்கு நீ பக்குவமாற. அதாவது தவறு செய்யறது வந்து மனித இயல்பு. அதை மன்னிக்கிறது வந்து இறைகுணம். உங்களுக்கு இறைகுணம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம இறைகுணத்தை வளர்த்துக்கிறதுக்காக தான் இந்த குரூப்புக்கே வந்திருக்கோம், இந்த விஷயத்த செய்யவே ஆரம்பிக்கிறோம். அப்படி செய்யும் போது உங்களுக்கு இறைகுணம் வரணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க மன்னிக்கிறதுல எந்த வித தயக்கமும் காட்ட வேணாம். ஓப்பனா போங்க. இதனால நமக்கு ஒண்ணுமே ஆக போறது இல்லை. அதாவது மன்னிக்கிறதுனால அவங்கள நீங்க தண்டனையில இருந்து விடுவிக்கிறது மாதிரி நீங்க நினைச்சுக்க வேண்டாம். உங்க பெயின்ல இருந்து நீங்க ரிலீஸ் ஆகுறீங்க. ஏன்னா அந்த இது அந்த பெயின் தான் உங்களை வந்து ரொம்ப அதிகமாக்கிட்டே இருக்கும். அந்த தப்புக்கு நீங்க வந்து அது வந்து ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரு கதவு இருக்கு,
கதவுல வந்து ஒரு பூட்டு நீங்க பூட்டிட்டீங்க, அவர் மேல ஒரு ஒரு இதை போட்டு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த லாக் உங்க மனசுக்குள்ள அப்படியே தொங்கிக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த மன்னிப்புன்னு கொடுத்து அந்த லாக் ஓபன் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கதவு திறந்துட்டு முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து அவரு அவர் உங்களுக்கு மைண்ட்ல அவரு தேவையா தேவையில்லையாங்கிறத நீங்க அதுக்கப்புறம் கூட முடிவு பண்ணிக்கலாம். அந்த லாக் நீங்க உள்ள வச்சிட்டு இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வந்து பெரிய கனத்தை தான் ஏற்படுத்தும். அந்த கணம் வந்து வெர்சாலாம் போகாது, அதுவே பெயினா இருக்கும், நோயா மாறும், நிறைய விஷயங்கள் அது வந்து கொண்டு போயிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்து ஐயா சொல்லும்போது, அதாவது ஒரு டிசீஸா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பண வரவா இருந்தாலும் சரி, குடும்ப உறவுல பிரச்சனை, இல்ல அன்பான உறவுகள், நோயா இருந்தாலும் சரி, இந்த 3 கேட்டகரி தான் எல்லாத்துக்குமே காரணம். இந்த 3 கேட்டகரிக்குமே இதுக்கு மன்னிப்புக்கான ரீசன் வந்து நம்ம உள்ள வந்து ஸ்ட்ரக் பண்ணி வச்சிருக்கோம். அதாவது கடவுள் மேல இருந்து உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறத உள்ளே வராது. ஏன்னா நீங்க ஃபுல்லா ஒரு ஸ்ட்ரெஸ்லயும் ஒரு இதுலயும் வந்து வாழ்க்கையா இருந்துருக்கும்போது எப்படி உள்ள ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி உள்ள வரும்? கதவு திறந்தா தானே காத்து வரும். கதவு திறக்கவே இல்லைன்னா எப்படி காத்து வர முடியும்? சோ அதுதான் நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் மன்னிக்க ஆரம்பிங்க. அந்த வெறுப்பு சங்கிலியை வந்து உடைக்கணும். அது உடைச்சிங்கன்னா தான் நம்ம வந்து அடுத்த விஷயமே இது பண்ண முடியும். இது வந்து திருவள்ளுவர் ரொம்ப சூப்பரா சொல்றாரு ஒரு குறள்ல, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்த தலை அப்படின்னு சொல்றாரு. அதாவது பூமி வந்து நம்ம நோண்டுறோம், விவசாயம் பண்றோம், மரம் இதுக்காக பண்றோம், பாறையை உடைக்கிறோம், என்ன பண்ணாலும் வந்து அது இது வந்து பூமி வந்து நம்மள எதுவுமே எதுவும் பண்றது இல்லை. நமக்கு அது செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே இருக்கு. நமக்கு தாவரங்களா இருந்தாலும் உணவா இருந்தாலும் எல்லாமே ரோட்ல நம்ம எவ்வளவு ரோடு போடுறோம், உடைக்கிறோம், பாறையை உடைச்சல ரோடு போட்டுட்டு இருக்கோம். இருந்தாலும் பட் இந்த பூமி வந்து நமக்கு என்ன செய்யணுமோ அது தொடர்ந்து நமக்கு செஞ்சுட்டு தான் இருக்கு. அதனால அது வந்து எந்த விதத்திலையும் மாறல. அதே மாதிரி இன்னொரு குறள்ல வந்து ரொம்ப சூப்பரா சொல்லியிருப்பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச குறள். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாணம் நன்னியம் செய்து விட்டார். நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, அவரே வெக்கப்படுற மாதிரி ஆயிடும். ஒரு நல்ல விஷயத்த பண்ணீங்கன்னா, ஏய் என்னடா இது, நம்ம என்னென்னமோ பண்ண இவனை வந்து இது பண்றதுக்கு, பட் இவன் வந்து இவ்வளவு ஒரு நல்ல விஷயத்த நமக்கு பண்ண, இவனை நமக்கு பண்ணா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா? சோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி விட்டீங்கன்னா ஜென்மத்துக்கு உங்களுக்கு மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு திரும்ப அவங்க வந்து ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கிற எண்ணமே வரவே வராது. அது வந்து நம்ம ஆனா செய்யவே மாட்டோம். ஏன் செய்ய மாட்டோம்னா, நீ என்ன பண்ணில்ல, நான் அவனுக்கு திருப்பி பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணு, அப்படிதான் நம்ம எல்லோரோட மைண்டும் நமக்கு அப்படிதான் தோணுது ஒழிய, அவனுக்கு வந்து இன்னொரு நல்ல விஷயத்த செஞ்சு அவனை பழி வாங்கணுங்கிற மாதிரி தான் நீங்க நினைக்கணும். அதாவது ஒருத்தர் நீங்க பழி வாங்கணும், ஒரு பழி வாங்குற அந்த வார்த்தையை தவறு, அது வார்த்தையை உபயோகப்பட மன்னிக்கணும். ஒருத்தருக்கு வந்து திரும்ப வணக்கம் திரும்ப ஒரு விஷயத்த அந்த இதை வந்து பிரேக் பண்ணணும்னா அவங்களுக்கு திரும்ப ஒரு விஷயத்த அவங்களுக்கு செய்யணும், நாங்க ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா அந்த ஒரு நல்ல விஷயத்த நீங்க செஞ்சீங்கனாலே அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டாந்துரும். ஸோ அது மட்டும் நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இன்னார் செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்து விடல். அந்த நன்மை வந்து எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்குள்ள அதை இது வந்துரும். ரெண்டாவது உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த பாண்டிங் இருக்கும் பாத்தீங்களா? இப்போ ஒரு உங்க நண்பரோ இல்ல உறவினர்களோ யாராவது ஒருத்தர் அந்த நல்லது செஞ்சு மறுபடியும் ஒரு பாண்டிங் வருது பாருங்க, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த ரிலேஷன்ஷிப்பை விட அதுக்கப்புறம் உள்ள பாண்டிங் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ அந்த விஷயத்த நீங்க வந்து பண்ணணும். அதே மாதிரி இந்த பாண்டிங் ஏன் வந்து நம்ம மன்னிக்கிறோம் அப்படின்னா, அந்த கர்மாவோட பிணைப்பே வந்து ஒருத்தர் வந்து நம்ம புடிச்சிட்டு இருக்க வரைக்கும் தான் அதோட இது வந்து அதிகமாகும். எப்போதுமே கர்ம வினையோட இதுவே வந்து எந்தெந்த விஷயங்கள்ல அது சொன்னார் இல்லையா, வடு மாதிரி அது வந்து மனசுல வந்து தங்கிடுச்சுன்னா அந்த வடுவை வந்து ஹீல் பண்ணவே முடியாது, அது மூடி வைக்கவே முடியாது. நீங்க அதை வந்து அதுக்கான மருந்து இந்த அப்படிங்கிறதே வந்து இந்த மன்னிப்பு தான். அந்த மன்னிப்பை வந்து நீங்க கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா அந்த வந்து பள்ளத்தை வந்து அந்த வடுவை வந்து ஈஸியா மறைஞ்சிடும். அதே மாதிரி அந்த கர்ம பிணைப்புல இருந்து உள்ள பாண்டை வந்து கட் பண்ணிட்டு நீங்க வந்து ஃப்ரீ ஆயிடுறீங்க, ஒரு ஃப்ரீ பேடா ஆயிடுறீங்க. இன்னொரு விஷயம் அதுல அந்த ஈகோ வந்து நம்ம தான் அதை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கோம். நான் பெரியவன், நீ வந்து சின்ன ஆளு தான், நீ தான் அந்த பிரச்சனையை ஆரம்பிச்ச, நான் ஆரம்பிக்கல, என்னாலதான் அது, அந்த மாதிரி அவங்களுக்குள்ள அந்த கம்பேரிசனே பண்ணிக்காதீங்க. எப்போதுமே இந்த கம்பேரிசன் வந்து தான் இந்த மன்னிப்பு கொடுக்கறதுக்கோ கேட்கறதுக்கோ வந்து தடையா இருக்குது. நீ தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும், நான் எதுக்கு ஃபர்ஸ்ட் கேட்கணும்? தப்பு பண்ணது யாரு? நீ தானே தப்பு பண்ண, நான் எதுக்கு கேட்கணும்? அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வருஷம் ஃபுல்லா மன்னிப்பை கேட்க மாட்டீங்க, மன்னிப்பு கொடுக்கவும் மாட்டீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவங்களா வந்து பேசணும்னு நினைச்சு அவங்களா வந்து சொல்லணும்னு நினைச்சா எந்த விஷயமே நடக்காது. நமக்கு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நம்ம அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கணும், அவங்க எடுக்க மாட்டாங்க. ஏன் அவங்க எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த பிரச்சனை முடிவுக்கே வராது. சோ முதல்ல நீங்க ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணணும். எந்த பிரச்சனை இல்லை, மன்னிப்புக்குன்னு மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துக்குமே சரி, நீங்க ஒரு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா அவங்க இறங்கி வருவாங்க, அவங்க முதல்ல கேட்கட்டும், அவங்க வந்து செய்யட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயம் இப்போதைக்கு நடக்காது. சோ ஒரு விஷயத்துக்கு நீங்க இந்த மன்னிப்பு கொடுத்து உங்க அந்த பிரச்சனையில இருந்து நீங்க வெளியில வரணும்,
அந்த உடம்பு நமக்கு ஹெல்த்தா இருக்கட்டும், பண வரவா இருக்கட்டும், அன்பான உறவுகளா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் நம்ம அதுக்கு வெளியில வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் யூ ஹவ் டு ஃபர்ஸ்ட் நீங்க தான் வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும். முதல் மன்னிப்பு நீங்க தான் கேட்கணும். அவன் அடுத்தவங்க தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா மன்னிக்கிறது வந்து எப்போதுமே எல்லாருக்கும் அது தோன்ற ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் சொன்னேன் இல்லையா, இறை குணம் இது தெய்வ குணம் தான் நமக்கு வந்து மிகப்பெரிய விஷயமா இருக்கும். அதனால நீங்க அதை மட்டும் நீங்க கண்டிப்பா பண்ணும்போது அதோட இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஒரு தீமை நன்மை ஒரு இதுக்காக ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு அந்த ஒரு பிரச்சனை, அது அது வந்து நீங்க ஒரு விபத்தா இருக்கலாம், ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா தவறு செய்யறவங்க எல்லாமே வந்து ஒரு சுச்சுவேஷனா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து ஒருத்தர் மேல வந்து வெறுப்பு கக்கணும், கோபத்தை கொட்டணும் அப்படிங்கிறது எல்லாரோட நிலைமையும் அப்படி இருக்காது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு விஷயத்துல அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம், அவங்க மேல திட்டிருக்கலாம். அதுக்கு ஏன் சூழ்நிலை ஒரு காரணமா இருக்கக்கூடாது? ஏன்னா அவங்களுடைய பார்ட்ல இருந்து நீங்க சில நேரங்களில் திங்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒரே நிலையில நம்மளுடைய கண்ணோட்டத்திலேயே பார்த்துட்டு இருக்கோம். மன்னிப்பு கேட்கும்போதும் சரி, கொடுக்கும்போதும் நான் நான் என்னெல்லாம் பண்ணேன், நீ தானே அப்படி பண்ண அப்படின்னா, அவனோட சுச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு என்ன அவனோட சுச்சுவேஷன் என்ன இருந்தது. இல்லைன்னா சில பேர் வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து அதுக்கான வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்க. நீ என்ன பண்ண, ஏன் நடந்தது, ஏன் அன்னைக்கு பேசின அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த நீங்க பேசுனீங்கன்னா அவங்களே அதை சொல்லுவாங்க. எனக்கு இப்படி நடந்துச்சுப்பா, எனக்கு கோவம் வந்துச்சு, அதனால நான் இப்படி பேசிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க விடுறது இல்ல. நம்ம எடுத்ததுமே என்ன பண்றோம், அவங்களுக்கு வந்து எப்ப சான்ஸ் கிடைக்குது, எப்ப அவன் வந்து பேங்க் பண்ணலாம் அப்படியே தான் நினைக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து திரும்ப வந்து நம்ம ஒரு கடுமையான ஒரு தண்டனையை கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணிடுறோம். அது வந்து செய்யக்கூடாது. அது உண்மையான அன்பே கிடையாது. உண்மையான அன்பு இருந்ததுன்னா நம்ம அது வந்து கண்டிப்பா பண்ண மாட்டோம். சோ அந்த சிந்தனையை நீங்க வளர்த்துக்கோங்க. அவனோட சுச்சுவேஷன் என்ன, அன்னைக்கு அவனுக்கு என்ன நடந்திருக்கும், இல்லைன்னா அவங்ககிட்டயே நீங்க கேட்க முடிஞ்சா கேளுங்க. சப்போஸ் இது இந்த நம்ம மன்னிப்பு கேட்கறது, ஆத்ம ரீதியா மன்னிப்பு கேட்கறது, இது ஒரு மிகப்பெரிய டூல். ஏன் அதை நான் இது ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்றதுக்கான காரணம், நீங்க சில பேர்கிட்ட வந்து நேரடியா நம்ம வந்து பேசும்போதோ இது பண்ணும்போதோ கொடுத்துடலாம், கேட்டலாம், மன்னிப்பு கேட்டலாம். சில பேர் வந்து திரும்ப சந்திக்கிறதுக்கோ இதுக்கோ வந்து உங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு கில்டினஸ் இருந்துகிட்டே இருக்கும், அது பண்ண முடியாது. இது வந்து நம்ம ஆத்ம ரீதியா மனசுக்குள்ள கேட்கும்போது கண்டிப்பா வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு அது ஈஸியா போயிடும். அதாவது அவங்களுடைய ஆத்மா கூட நம்ம ஆன்மா வந்து இதுவாகும் போது உங்களுக்கு அந்த கனெக்டிவிட்டி வந்து கண்டிப்பா கிடைக்கும். அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நீங்க நேரடியா நீங்க சந்திச்சீங்கன்னா, நேரடியா பாக்குறீங்க அப்படின்னா அது ரொம்ப சிறப்பு. அந்த மன்னிப்புக்கு வந்து அளவே கிடையாது. நீங்க ஆத்ம ரீதியா கேட்கறது, உங்களால சந்திக்க முடியாத இல்ல திரும்ப பார்க்க முடியாத நபர்களுக்கு நீங்க வந்து இறை மன்னிப்பு அறிக்கை மூலியமா நீங்க ஆத்ம ரீதியா வந்து கேளுங்க. சந்திக்க முடிஞ்ச ஆட்கள், நேரடியா பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா பரவாயில்ல. நீங்க அதனால ஒன்றும் பெருசா எதுவும் ஆயிட போறது இல்லை, எந்த வித இதுவும் நடக்க போறது இல்லை. நீங்க வந்து டைரக்டாவே மன்னிப்பு கேட்கலாம். சோ அதுக்கு அடுத்தது, ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம வந்து துரோகம் பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு அது திரும்ப 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 ரீவைண்ட் பண்ணி அது பார்க்காதீங்க. அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். அது செய்யாம அடுத்த விஷயத்துக்கு நம்ம வாழ பழகிக்கணும். அதாவது இப்ப அந்த இதை வந்துட்டு இப்ப ஒரு ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு, அது ஏன் நினைச்சுக்கிட்டு திரும்ப 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 இருக்கும்போது அந்த ஆள் வந்து ஒரு தடவை தான் அந்த தப்பு பண்ணியிருப்பாங்க, ஒரு தடவை தான் அவங்களை திட்டியிருப்பாங்க, ஏதோ ஒரு தடவை தான் நடந்திருக்கும். அதையே நீங்க திரும்ப 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 ரீவைண்ட் பண்ணி பண்ண 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 என்ன ஆகும்னா இது இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால உங்களுக்கு வந்து இன்னும் வலிதான் அதிகமா வெளில வராது. ஒன்ஸ் அது மன்னிப்பு கேட்டு அந்த இதுக்கு வந்து சாப்டருக்கு வந்து க்ளோசிங் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நமக்கு அந்த எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நீங்க வந்து ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இது வந்து சிறப்பா இருக்கும். அடுத்தது நம்ம இறைக்கட்டளையோட அடுத்தது பாத்தீங்கன்னா நன்றி சொல்லுதல். நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஒரு எல்லாருமே சொல்ல தேங்க்யூ அப்படின்னு ஒரு இதுவா சொல்லுவாங்க. பட் அது நீங்க அது எந்த விதத்துல மனமார்மா சொல்றோமா, உள்ளார்ந்தமா சொல்லல, சும்மா ஜஸ்ட் ஒரு வேர்டா தான் இருந்தாலும் கூட அந்த வார்த்தை அவங்களுக்கு செஞ்சவங்களுக்கு அந்த ஒரு உங்களுக்கு உதவி பண்ணதோ இல்ல ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா எல்லாருமே எல்லாரோட மனமும் வந்து ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் காத்துட்டு இருக்கோம். நம்ம ஏற்கனவே என்ன சொன்ன பாராட்டு, பாராட்டு தான் நன்றி உணர்வு. எல்லாமே அது அந்த இதுதான் நன்றி உணவுங்கிறது. பாராட்டணுங்கிறது இது இருந்தாதான் அந்த நன்றி உணவு உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருந்தாதான் அது வெளியிலேயே வரும், வார்த்தைகளா வரும். அப்படி வார்த்தைகள் வெளியில வரணும் அப்படின்னா நீங்க அது கொஞ்சம் ஆத்மாத்மா சொல்லும் போது அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு புன்னகையோடு சொல்லுங்க, நல்ல ஒரு ஹாப்பியா சிரிச்சுக்கிட்டே வந்து அது சொல்லும் போது அவங்களுக்கு மனசுக்கு வந்து அப்ப ஒரு கரெக்டா ஒரு நல்ல விஷயம் நம்ம செஞ்சதுக்கு அது கிடைச்சிருக்கே அப்படிங்கும்போது அதை தொடர்ந்து செய்வாங்க. ஒரு உதவி உங்களுக்கு செய்யறாங்க,
அப்படிங்கும்போது கரெக்டான டைத்துக்கு நீங்க வந்து அதே மாதிரி நன்றி உணர்வு வந்து நீங்க சொல்றதுக்கு வந்து காலந்தார்த்தியும் சொல்லக்கூடாது. இமிடியேட்டா எப்போ செஞ்சாங்களோ அப்பவே இமிடியேட்டா செய்யணும். அப்பதான் அதுக்கான மரியாதை. நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க, அது 1 வருஷம் 10 நாள் கழிச்சு நீங்க போய் அந்த இதுக்கு சொல்லுனா அதோட இது வந்து வைப்ரேஷனும் இதுவும் வந்து அதிகமா இருக்காது. எப்போதுமே இமீடியட்டா உங்களுக்கு எப்ப கிடைக்குது, இப்ப கிடைக்குதா அப்படிங்கும் போது உடனே நம்ம கேட்கணும். அதே மாதிரி சில பேர் வந்து நம்ம முகத்தை வச்சு வந்து டல்லா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன டல்லா இருக்க, ஏன் என்னாச்சு, என்ன சொல்லு அப்படின்பாங்க. சில பேர் வந்து நமக்கு அது தெரியாது. ஆனா சில பேர் நீங்க டல்லா இருக்கிறத கண்டுபிடிச்சி உங்களுக்கு என்ன தேவையோ அதையே செஞ்சு கொடுத்துட்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு நட்போ இல்ல உறவினர்களோ இல்ல உறவுகளோ இருந்ததுன்னா அது ரொம்ப உங்களுக்கு பிளஸ். அந்த மாதிரி விஷயங்கள் நீங்க செய்யும் போது அவங்களுக்கு நீங்க எப்படி நன்றி சொல்லணும், அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி ஒரு நன்றியோ இல்ல கிஃப்டோ ஏதோ ஒண்ணு கொடுக்கலாம். அது நன்றி உணர்வுல இதுவும் ஒரு விஷயம் தான். நீங்க வந்து ஒரு ஹாப்பியா நீங்க ஃபீல் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த நேரத்துல நீங்க ஒரு கிஃப்டோ இல்ல இதுவோ ஒண்ணு கொடுத்து சின்னதா, அது நீங்க கிஃப்ட்னா ரொம்ப பெருசா இல்ல, ஒரு சின்ன ஒரு சாக்லேட் கொடுக்கலாம், இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க அவங்க கொடுத்துட்டு அதை சொல்லிட்டு ஒரு முதுகுல தட்டி கொடுக்கறது, இது எல்லாமே அந்த கேட்டகரி தான். ஏன் முதுகுல தட்டி கொடுக்கணும் அப்படின்னா நெஞ்சில தான் நம்ம குத்து கொடுக்குறது, முதுகுல தட்டி கொடுக்கலாம். அதை முதுகு பின்னாடி செய்யற ஒரே வேலை அந்த தட்டி கொடுக்குற வேலையா தான் இருக்கணும். ஏன்னா நெஞ்சுக்கு நேரா வந்து நம்ம ஃபைட் பண்றதோ இதுவோ வந்து நேருக்கு நேரா சொல்லலாம். பட் தட்டி கொடுக்கறது அப்ரிசியேஷன் வந்து முதுகு பின்னாடி இருக்கிற ஒரே விஷயம், நம்ம முதுகு பின்னாடி செய்யறது அந்த ஒரு விஷயமா தான் இருக்கும். சோ அது நீங்க தட்டி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஒரு என்ன சொல்றது, இதை விட ஒரு சந்தோஷம், அப்பா நல்லா நம்ம செஞ்சோம், நல்லா அப்ரிசியேஷன் பண்ணாரியா. அது ஏன்னா நீங்க நிறைய வேலையாட்கள் நீங்க தான் இது வீட்லயும் அதை எதிர்பார்க்கறாங்க, வெளியில வந்து ஆபீஸ்ல கொலிக்கு வந்து ரொம்ப பேர் இது வந்து ஃபீல் பண்றாங்க. டே முழுக்க வேலை பார்ப்பாங்க, சாயந்தரம் வந்து நீங்க ஓவர் டைம் பண்ற மாதிரி அது முடிச்சுட்டு கிளம்பும் போது ஏதாவது ஒரு வேலை ஒண்ணு சொல்லுவாரு. அப்ப வேலை சொன்னா சரி சார் பார்க்கலாம் சார், இல்ல இல்ல நீங்க முடிச்சுட்டே போங்க அப்படிம்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா இவங்க சரி பரவாயில்ல உட்காந்து ஒரு ½ இருந்து முடிச்சிருப்பாங்க. ஆனா அவர் எங்கேயாவது வெளில கிளம்பிடுவாரு. போனதுக்கு அப்புறம் நம்ம ஃபோன் பண்ணி சொல்லுவோம், ஓகே அப்படியா, சரி சரி ஓகே அப்படின்னுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா நமக்கு கடுப்பா இருக்கும். மத்தவங்க வந்து அதை எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னா, பாரு இவ்வளவு வேலை முடிச்சேன், காலையில இருந்து பண்ணேன், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதுக்கு நீங்க இப்படி அப்ரிசியேஷன் பண்ணல, எக்ஸ்ட்ரா டைம் போட்டு வேலை செய்யறேன், இந்த வேலையை நல்லா செஞ்சேன், ஓகேப்பா நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை வாயில இருந்து வருதா அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவங்கள கேட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, நான் தான் சம்பளம் கொடுத்துறேன்ப்பா அப்புறம் நன்றி. அது அப்படி கிடையாது. அந்த எஃபர்ட்டுக்கு நீங்க வந்து ஒரு நன்றியோ இல்ல அப்ரிசியேஷனோ அந்த இதை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து இன்னும் அதோட இது வந்து அதிகமாக்கும். அதுதான் வள்ளுவர் வந்து எப்படி சொல்றாருன்னா, என்னன்றி கொன்றார்க்கும் என்னன்றி கொன்றார்க்கும் ஓய்வெண்டாம் ஓய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகற்கு அப்படின்னு சொல்றாரு. அதாவது செஞ்ச உதவி நீங்க மறந்துட்டீங்கன்னா அதை விட ஒரு பெரிய தப்பு, பெரிய இது வந்து எதுவுமே இல்லைங்கிறாரு. அதாவது ஒவ்வொரு வந்து நம்ம ஒரு ஹெல்ப் பண்றோம், ஒரு விஷயம் செய்யறோம்னா அதுக்கு நீங்க வந்து மரியாதை கொடுக்கல, அந்த நன்றியை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா அதை விட பெரிய பாவமே இல்லைங்கிறாரு. பாவம் லெவலுக்கு சொல்லிட்டாரு. சோ வந்து நம்ம பாவத்தை குறைக்கிறதுக்கு தான் வரோம். அப்போ வந்து நம்ம ஒரு செஞ்ச உதவிய ஒரு முக்கியமான ஒரு தருணத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணதை வந்து நீங்க மறந்துட்டீங்கன்னா அதை விட பெரிய பாவமே இல்லைங்கிறாரு. அதுக்கு அது வந்து நீங்க அதுக்கு மன்னிப்பு கிடையாது, தப்பிக்க வழியே இல்லைங்கிற மாதிரி அவர் சொல்றாருன்னா அப்ப அதோட இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கணும். அப்போ வந்து ஒரு இதயம் வந்து ஒரு வேலை செய்யும் போதே அது வந்து ஒரு இதை வந்து எதிர்பார்க்குதுன்னு தானே அர்த்தம். ஒரு கடமையை செய்யுது, உங்களுக்கான ஒரு வேலையை செய்யுது, இல்ல ஒரு ஏதோ ஒரு பார்ட்டோ அது செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஏதோ நமக்கு அப்ரிசியேஷனோ ஏதோ ஒன்று வருங்கிறதோ ஒவ்வொரு இதயமும் ஒவ்வொரு ஆத்மாவும் எதிர்பார்க்குதுன்னு அர்த்தம். அதுதான் பாண்டிங், அன்புங்கிற அந்த இதுலதான் இதுவும் வருது. சோ அந்த பாண்டிங் வந்து நீங்க அதை திரும்பி கொடுக்கும் போது அது வந்து இன்னும் பல மடங்கு உங்களுக்கு அது பெட்டரா தான் கிடைக்குது. உங்களுக்கு சந்தோஷத்தையும் உங்களுடைய பாசிட்டிவ் நேர்மறை ஆற்றலையும் வந்து அதிகப்படுத்துத ஒழிய அது எந்த விதத்திலையும் உங்களை வந்து பாதிக்க போறது இல்லை. சோ அப்போ வந்து நீங்க அதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் வள்ளுவரும் அதை சொல்றாரு. அதே மாதிரி வள்ளுவர் இன்னொரு இது சொல்றது, காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞானத்தில் மாள பெரிது. ஒரு கரெக்டான நேரத்துல உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஹெல்ப் பண்றாங்க, அது வந்து அதை விட வந்து ஒரு பெட்டரான இது வந்து எங்கேயுமே இருக்க முடியாது. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரிதான், நீங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க, ஏதோ ஒண்ணு பண்றீங்க, பட் வந்து கரெக்டா உங்களுக்கு வந்து இந்த நேரத்துல நீங்க கேட்பாங்க, அடுத்த வாரம் தட்டுமா, ஏதோ ஒரு பேமெண்ட், ஏதோ ஒரு லோன் கேக்குறீங்க, ஏதோ ஒரு கிரெடிட் அவசரமா உங்க நண்பர்கிட்ட கேக்குறீங்கன்னா அடுத்த வாரம் தட்டுமா அப்படின்னா அடுத்த வாரம் கிடைக்கிறதுனால என்ன யூஸ், எனக்கு இப்போ அர்ஜென்ட், இப்போ உடனே ஓகேப்பா வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு இது வரும், ஓ நம்மளுடைய பிரச்சனை இன்னைக்கு உடனே இப்ப தீர்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கு, ஆபந்து பாகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உடனே சொன்ன உடனே நமக்கு ஒருத்த வந்து செஞ்சு கொடுக்குறான் அப்படின்னா
அது அந்த நட்பையோ இதையோ வந்து நம்ம எப்படி பாராட்டணும், அந்த உறவுக்கோ இதுக்கோ வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம நன்றிக்கடனா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுதான் பெரியவர் வந்து ஞானத்திலும் மானப்பெரிது, இந்த உலகத்திலேயே ரொம்ப இது வந்து ரொம்ப பெருசு, ஒருத்தன் வந்து கரெக்டான டயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்றான் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிங்கிறாரு. சோ அதே மாதிரி இவங்க ஔவையார் இருக்காங்க. ஔவையாரும் வந்து ஆத்திச்சூடியில இதை பத்தி ஒரு விஷயம் சொல்றாங்க. நன்றி மறவேல். அதாவது உங்களுக்கு ஒருத்தன் ஒரு விஷயம் செஞ்சிருக்காங்கன்னா அதை வந்து நீங்க எப்பயுமே மறக்க கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது இது எல்லாமே உங்களுக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு கனெக்டிவிட்டியா உள்ள விஷயம். பாராட்டுறது, நன்றி உணர்வு, அதை மறக்காம இருக்கிறது. ஒவ்வொரு விஷயத்தையும் மறக்காம இருக்கும்போது தான் வந்து அதோட இது வந்து அதிகமாகும். இதே நீங்க மகாபாரதத்திலயும் இந்த கதையை கூட சொல்லியிருக்காங்க. கர்ணன் வந்து ஒவ்வொரு வாட்டியும் கண்ணன் போய் கூப்பிடுற, நீ அந்த பக்கம் இருக்காத. மகாபாரதத்துல கண்ணன் கிட்ட சொல்லும்போது, நீ ஏன் வந்து பாண்டவர் பக்கம் இதுவா வர வேண்டியதானே, ஏன் நீ வந்து அங்கேயே இருக்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, இல்ல இல்ல, துரியோதனன் தான் என்னை வந்து எல்லா விஷயமும் எனக்கு பண்ணி கொடுத்தான். என்னை வந்து எவ்வளவு, அதாவது நம்ம இதுல இருந்து எனக்கு ஒதுக்கி வச்சாங்க. எனக்கு ஏகப்பட்ட எல்லா இதுலயும் வந்து அவன் தான் எனக்கு ஒரு மரியாதை கொடுத்து என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது வந்து துரியோதனன் தான். சோ இந்த நன்றியை நான் வந்து என்னைக்குமே மறக்க மாட்டேன். என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நான் வந்து துரியோதனன் பக்கம் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாருன்னா, அந்த நன்றி உணர்வுக்கு இதை விட ஒரு மகாபாரதத்துல இது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கு. இதை பத்தி நிறைய பேர் விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. கர்ணனை பத்தி நம்ம சொல்லும் போது அவரோட கருணை குணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு நன்றி உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. இது இந்த மாதிரி எல்லாம் யாரும் இப்படி ஒரு கேரக்டர் எல்லாம் இருக்குமாங்கிறதே தெரியாது. அப்படி ஒரு கேரக்டரான இதுதான் கர்ணன். இது அவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொரு இது அதே புராணத்துல நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணர் வந்து குசேலரா அவரோட நண்பருக்கு வந்து வீட்டுக்கு போவாரு. அவரு கஷ்டத்துல இருக்குன்னு தெரியும். அவர் அவல் கொடுக்கும்போது அந்த அவல் எடுத்து சாப்பிட்டதுமே அவருடைய செல்வம் எல்லாம் பெருகும். ஏன்னா அவருக்கு அதோட இதோட பிரதிபலன் பாராம அவர் வந்து இவ்வளவு நாள் நட்பா இருந்தாரு. அவருக்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்துட்டு அவருக்கு அது செய்யும் போது அந்த நட்புக்கு அவர் கொடுக்குறாரு. அந்த நன்றி உணர்வுக்கு வந்து அளவே இல்லை. இது இது நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம். இது ஒவ்வொரு ஒவ்வொரு இதுலயும் இருக்கு. ஒவ்வொரு எந்தெந்த நமக்கு ரிலிஜன், எந்த ரிலிஜன் பார்த்தாலும் எல்லா விஷயத்திலயும் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து நன்றி உணர்வை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஒரு நிமிடம். அதே மாதிரி பைபிள்ல இதுல எல்லாத்துலயுமே வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நன்றி உணர்வு பத்தி. இதுக்கான இது வந்து நம்ம நிறைய பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம இந்த இறைக்கட்டளை ரொம்ப முக்கியம். கர்மாற்றல் சிகிச்சைக்கு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து இந்த 18 இறைக்கட்டளையும் வந்து நம்ம பயன்படுத்தணும். இதுல நன்றி உணர்வு ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பரிகாரங்களை செய்தல். என்ன பரிகாரம் செய்யணும்? இப்ப வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தவறுக்கும் வந்து நம்ம என்ன பரிகாரம் செய்யணும்? என்ன பரிகாரம் செய்யலாம்னா, இப்போ ஒரு ப்ராப்ளம், ஒருத்தர்கிட்ட நீங்க ஒரு பணம் வாங்கியிருக்கீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில உங்களால திருப்பி கொடுக்க முடியல. நம்ம திருப்பி கொடுக்க முடியலன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அவங்களுக்கு கூட ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு, இல்ல ஒரு பிரேக்கப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப நாளா இல்ல அவருக்கு கடன் கொடுத்துருக்காரு, நீங்க அது கொடுக்க முடியல. கொடுக்க முடியாம இருந்துட்டு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு இப்ப நம்ம கர்மாற்றல் சிகிச்சையில சொல்றோம், இந்த மாதிரி பிரச்சனை பண்ணீங்க, தவறு செஞ்சுட்டீங்கன்னா தர்மம் பண்ணுங்க, ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்னா, நம்ம இது ஒரு பரிகாரமா நம்ம இது ஒரு விஷயம் சொல்றோம். உடனே நீங்க அதை என்ன பண்றீங்க? பரிகாரமா அதை எடுத்துட்டு ஒரு அன்னதானம் பண்றதுக்கோ இல்ல வேற யாருக்கோ ஹெல்ப் பண்றதுக்கோ ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம். ஒரு 1,00,000 ரூபாய் பணம் பணம் வாங்கிட்டு ஒரு விளக்கு ஏத்துறதுனாலயோ இல்ல வேற ஏதாவது ஒரு விஷயம் செய்யறதுனால அவரு கிட்ட வாங்கின அந்த கடனோ இல்ல அந்த பிரச்சனையோ வந்து சால்வ் ஆயிடும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சால்வ் ஆகாது. நீங்க என்ன அது முக்கியமான ஒரு பரிகாரம்னா, நீங்க யார்கிட்ட பணம் வாங்குனீங்களோ, யாருக்கிட்ட வந்து அந்த விஷயத்த நீங்க பண்ணீங்களோ, அவங்களுக்கு வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கான முயற்சியில இறங்கணும். அட்லீஸ்ட் உங்களால முழுமையா முடியலனாலும், எவ்வளவு உங்களுக்கு முடியுமோ, எவ்வளவு உங்களால அதை ஷேர் பண்ண முடியுமோ, அதை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். அது கொடுக்கும்போது அவங்களுடைய ஆத்மா வந்து உங்களுக்கு மன்னிக்க ஆரம்பிக்கும். ஓகேப்பா, அவன் ஏதோ ஒரு கஷ்டம், அவன் ஏதோ பண்ண முடியல. அட்லீஸ்ட் இந்த பணத்தையாவது கொடுத்துட்டு ஒரு நன்றி சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு கொடுத்துட்டு போனானே, அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டாலே உங்களுடைய பிரச்சனை எல்லாமே போயிடும். மீதி பணம் நீங்க கொடுக்குறீங்களோ இல்லையோ, அது எப்படி இருந்தாலும் கடவுள் உங்ககிட்ட இருந்து வேற வழியில எடுத்து அவருக்கு கொடுத்துருவாரு. அது வேற இது. இருந்தாலும் அந்த செயல் வந்து அங்கவே வந்து உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனையை வந்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கும். இதுதான் உண்மையான பரிகாரம்.
ஒரு எந்த ப்ராப்ளமும் அந்த ப்ராப்ளத்துக்கு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட என்ன நீங்க பண்ணீங்களோ அதை செய்யணும். அதை செய்யறதை விட்டுட்டு நான் வேற ஏதாவது ஒண்ணு பண்றேன், வேற ஒரு விஷயத்த செய்யறேன் அப்படின்னா அது வந்து எந்த விதத்துலயும் வந்து இது அக்செப்டன்ஸே கிடையாது உங்களுக்கு. ஐயா சொல்லுவாங்க, நீங்க ஒரு பணம் வாங்குறீங்க திருப்பி கொடுக்கல அப்படின்னா உங்களை சுத்தி மறுபடியும் வேற வழியில அதை எடுத்து வட்டி, கூட்டு வட்டி, அபராத வட்டி, இது ஏகப்பட்ட வட்டி இருக்கு இல்லையா, எல்லாத்தையும் போட்டு சேர்த்து அவருக்கு கொடுத்துருவாரு. சோ அந்த மாதிரி நீங்க பண்ணாதீங்க. எப்போதுமே ஒரு பணமோ இதுவோ ஒண்ணு ஒருத்தங்க கிட்ட வாங்குறீங்க ஒரு விஷயம், நீங்க ஏன்னா நீங்க கடனா தான் வாங்குறீங்க, அவங்களும் உங்களுக்கு கடனா தான் கொடுக்குறாங்க. அந்த கடனை வந்து நீங்க திருப்பி கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உங்க மனசுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க அது திருப்பியே கொடுக்க முடியும். ஆமா அவன் தான் கேட்கல அப்புறம் பாத்துக்கலாம், அவன் கேட்கல அப்படின்னா அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? சரி ஓகே அவருக்கு கொடுத்துருக்கோம், அவருக்கு ஏதோ இன்னும் கஷ்டம் இன்னும் சரியா வரல போல் இருக்கு, அவர் ஏதோ பணம் இன்னும் வரவு இன்னும் சரியா வரல, சோ அவருக்கு கொஞ்சம் இதுவானதுக்கு அப்புறம் கொடுப்பாரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க கேட்காம இருப்பாங்க. அந்த கேட்காம இருக்கிற குணம் வந்து ரொம்ப பெரிய குணம், பெரிய மனது அவங்களுக்கு, அவங்க இருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அதையே ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அவன் தான் கேட்கலையா, அவன் தான் நிறைய வச்சிருக்கான் அப்புறம் என்ன எனக்கு செய்யாம யாரும் செய்யணும், அது வந்து அது தவறான செயல். இப்போ நீங்க அவருக்கு நீங்க திருப்பி கொடுக்க போறீங்க, திருப்பி செய்றீங்க, அவரு இல்லைங்க பரவாயில்ல வேண்டாம், நான் எனக்கு உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் கொடுத்தேன், நீங்க தப்பாலாம் எடுக்க வேண்டாம், நீங்க வச்சுக்கோங்க, பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னா நீங்க அதை அக்செப்ட் பண்ணலாம். அது எதுவுமே இல்ல, நீங்க அவர் எதுவும் சொல்லவும் இல்லை, எந்த விஷயமும் பண்ணல, பட் நீங்க கொடுக்க வேண்டிய பணம் ஆனா கொடுக்காமயே நீங்க வந்து காலம் தாழ்த்திட்டே இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா அது ரொம்ப தவறான செயல். அதுதான் வந்து உண்மையான பரிகாரம்ங்கிறது. நீங்க யாருக்கிட்ட கடன் பட்டீங்களோ, யாருக்கிட்ட எந்த இது வந்து நமக்கு கொடுக்க வேண்டியது இருக்குதோ அந்த விஷயத்த சரியா செய்யணும். அது செய்யலைன்னா அந்த கர்மா வந்து அவங்களுடைய எண்ணங்கள் அவங்களோட தாட் இருக்குங்க, இப்பயோ வாங்கினா இன்னும் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு உங்களை நினைச்சாலே அது வந்து உங்களுக்கான இது வந்து ரொம்ப தப்பா போகும். அப்படி செய்யாம நீங்க மத்த இதுக்காக போயிட்டு கோயில்ல போய் விளக்கேத்துறது, சாப்பாடு போடுறது, அன்னதானம் பண்றது, அது அன்னதானமே போட வேணாம் அப்படிங்கறத ஐயோ சொல்லிட்டாங்க. சொல்றேன் மத்த தர்மங்கள் வேற ஏதாவது ஒண்ணு வந்துட்டு செய்யறதோ வந்து இதுக்கு பரிகாரமா அமையவே அமையாது. சோ உரிய பரிகாரங்களை செய்தல் அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா அவங்களுக்கு வந்து இது பண்ணி ஆகணும். அவங்களுக்கு என்ன கேட்டாங்களோ அதை வந்து கொடுத்தே ஆகணும். அதுக்கு அடுத்த இறைக்கட்டளை பார்த்தோம்னா முன்னோர் நிலையை இது இறைக்கட்டளை உரிய தர்மங்களை பண்றது சொல்லிட்டோம். பரிகாரங்களை சொல்றது எடுத்தது தர்மங்களை செய்தல். பழங்களை எதிர்பாராமல் தர்மங்களை செய்தல். எப்படி தர்மம் பண்றோம், ஐயா நிறைய விஷயங்கள் இதை பத்தி சொல்லிட்டே இருக்காங்க. என்ன மாதிரி தர்மம் நம்ம பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல வந்து அன்னதானம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்க. இது வந்து இதுக்கு மேல அதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு இதுவே இல்லை. ஏன்னா வள்ளலார் பண்ணாரு ஏன் பண்ணாரு, நம்ம ஏன் வந்து பண்ண வேணாம்னு சொல்றதுக்கும் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. அது நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரியலன்னா கூட நான் திரும்ப சொல்றேன். அந்த காலகட்டத்துல எல்லாரும் வந்து பசியோடையும் இதுவோடையும் இருந்தாங்க. அப்ப ஐயா சொல்றது வள்ளலார் சொல்றது வந்து யாருக்குமே புரியல. இப்போ இறைவனை அடையணும், நீங்க அன்போடு இருக்கணும், ஜீவகாரணன் இதெல்லாம் சொன்ன ஒருத்தன் காதுலயும் இல்லை. அவன் வந்து பசி பட்டினி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஓடிட்டு இருந்தாங்க. அதனால அவர் பார்த்தாரு என்ன சொன்னா இவங்க கேட்பாங்க, காது கொடுத்து கேட்பாங்க. ஏன்னா இப்ப நமக்கு ஸ்கூல்ல வந்து மதிய உணவு திட்டம் எல்லாம் காமராஜர் காலத்துல ஆரம்பிச்சாங்கன்னா அதோட ரீசன் அதுதான். சாப்பாடு போட்டாதான் வந்து ஸ்கூலுக்கே வருவான், இல்லைன்னா ஸ்கூலுக்கு வரமாட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் மதிய உணவு திட்டம்னு ஸ்கூல்ல ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. சாப்பாடு போட்டதுக்கு அப்புறம் ஏழைகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, ஓகே ஒரு வேளையாவது பிள்ளைகளுக்கு சோறு கிடைக்கும், நல்ல சாப்பாடு கிடைக்கும்னு சொல்லி ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிச்சாங்க. சோ அது வந்து ஒரு உயர்ந்த சிந்தனை. அதாவது ஒருத்தன் நல்லா இருக்கணும், ஒரு நல்ல விஷயம் செய்யணும் அப்படின்னு உங்க மனசுல தோணும் போதுதான் இந்த மாதிரி நல்ல எண்ணங்கள் எல்லாம் வரும். ஒருத்தனுக்கு நல்லது செய்யணும், ஒருத்தனை இது பண்ணணும், நம்ம மட்டுமே நல்லா இருக்கணும், நம்ம மட்டுமே ஜாலியா இருக்கணும், நம்ம மட்டும்தான் சம்பாதிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணங்களே வராது. அடுத்தவங்களை பத்தி நீங்க யோசிக்கணும், அடுத்தவங்களுக்கு மேல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு யோசிச்சாதான் இந்த மாதிரி திட்டங்கள் வரும், இந்த மாதிரி எண்ணங்களே வரும். அப்படி யோசிக்கலைன்னா இந்த மாதிரி எண்ணங்களே வராது. சோ வந்து காமராஜர் அப்ப யோசிச்சாருன்னா மக்கள் மேல ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து செய்யணும், இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்கணும், இந்த குழந்தைங்க எல்லாம் படிக்காம போயிடக்கூடாது, படிச்சா நம்ம வந்து போயிடுவோம், நல்ல ஒரு ஹையர் நிலைக்கு வந்துருவோம். இப்ப தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயர்ந்த நிலைக்கு காரணம்னா காமராஜரும் இது காரணம். இது வந்து அரசியல் செய்தியா நீங்க நினைக்க வேண்டாம், இது உண்மையான செய்தி. நீங்க உங்க டேட்டாவை எடுத்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு சிஎம்ல இதுல யார் யாரெல்லாம் முக்கியமான பங்காற்றிருக்காங்க இது சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் ஒரு பெட்டர்மெண்ட் யார் கொண்டாந்து ஆரம்பத்துல யார் இது வந்து தூக்கி நிறுத்தினது அப்படின்னு பாத்தீங்கன்னா காமராஜர். காமராஜர் யாரும் தமிழ்நாடு மக்கள் மறந்துடவே முடியாது. ஏன்னா
ஒரு எஜுகேஷன் தான் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்தியாவிலே வந்து டாப் ரேங்கிங்ல செகண்ட்ல வந்துட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா ஃபர்ஸ்ட் இருக்கு, செகண்ட் வந்து தமிழ்நாடு இருக்கு. நிறைய காழ்ப்புணர்ச்சி நிறைய இது சொல்றாங்க, அங்க அங்க இது சரியில்லை அது சரியில்லை இருக்கு, அதெல்லாம் இல்லாமலாம் இல்லை. எல்லா பிரச்சனைகளும் இங்கேயும் இருக்கு, இங்கேயும் ஊழல் இருக்கு, அதெல்லாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம ஸ்டேட் வந்து முன்னணியில இருக்கிறதுக்கு முக்கிய காரணம்னு நீங்க பாத்தீங்கன்னா எஜுகேஷன் தான். எஜுகேஷன் இருக்கிறதுனால தான் நம்ம வந்து ஹையர் லெவல்ல இருக்கோம். இது இல்லைன்னா கண்டிப்பா வந்து நம்ம இந்த பொருளாதாரத்துல இந்த முன்னேற்றத்தை நம்ம அடைஞ்சிருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னா இந்த மதிய உணவு திட்டம், இந்த சாப்பாடு மத்தியானத்துல போட்டதுனாலதான் ஸ்கூல்ல வந்து பசங்க படிக்கவே ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்மளுடைய மாநிலத்து சிறப்பா இருக்குன்னு சொல்லிக்கணும் ஆசைப்படுறது என்னன்னா, உயர்கல்வி வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ நீங்க கேரளாவோட கம்பேரிசன் பண்ணீங்கன்னா, கேரளால தான் அதிகமா 90 சம்திங், 92 94 சம்திங் பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் எஜுகேஷன் வந்து இந்தியாவிலேயே ஹையஸ்ட்னு பாத்தீங்கன்னா கேரளா தான் இருக்காங்க. பட் கேரளாவோட தமிழ்நாடு அதிகமா இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்க உயர்கல்வி அதிகம் போல, தமிழ்நாடு உயர்கல்வியில அதிகமா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் தான் நம்ம வந்து மற்ற மாநிலத்தை விட போட்டி போடுறதுக்கான முதல் ஒரு டார்கெட், ஒரு சிறப்பான விஷயம் சொன்னா இதுதான். ஸோ உயர்கல்வி ஒருத்தவங்க போறாங்க, படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதுன்னா நம்மளுடைய பொருளாதாரம் வந்து சரியா இருக்கணும். நம்மளுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருந்தாதான் நீங்க உயர்கல்விக்கே வர முடியும். இல்லைன்னா நீங்க 10th படிப்பு நிறுத்துருவீங்க, 7th படிப்பு நிறுத்துருவீங்க, 8th. ஸோ அதுக்கு உணவுகள் இந்த மாதிரி திட்டத்தை வந்து அவங்க கொண்டாந்தாங்க அப்படின்னா இது முக்கியமானது. இது ஒரு தர்ம காரியமா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். மதிய உணவு திட்டம் அப்படின்னு வந்தது இந்த படிக்கணுங்கிற ஒரு விஷயத்தை தான். ஸோ நீங்க ஒவ்வொரு இதுக்கும் தர்மம் செய்யணும் அப்படிங்கிறது, இப்ப வள்ளலார் வந்து ஏன் வந்து அந்த உணவு போட்டு அன்னதானம் கொடுத்தாரு அப்படின்னா, பசி மறந்துடணும், பரிசு சாப்பாட்டுக்கு வழி அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டோம்னா நம்ம சொல்றதை அடுத்தது அவங்க கேட்க ஆரம்பிப்பாங்க, தர்ம சிந்தனையை வந்து வளர்க்க ஆரம்பிக்கலாம். என்ன விஷயம் சொன்னாலும் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அது இது பண்ணணுங்கிறதுனால அன்னதானம் போட்டாங்க. ஆனா இப்போ உள்ள காலகட்டம் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் வந்து நம்ம ஓரளவு எக்கனாமிக் வந்து பெரிய லெவலுக்கு வந்தாங்க நினைக்கிறேன். ஸோ வகுப்பை வந்து ஐயா தொடருவாங்க. நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. அன்பான வணக்கம் ஐயா. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது நேற்று தைப்பூசம் எல்லாரும் கொண்டாடி இருப்பாங்க. தைப்பூசம் எப்படி கொண்டாடணும்னு சொல்லியிருக்கோம், எப்படி கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நேற்று நம்ம வீட்டு ஹவுஸ் மேட் நேற்று சொன்னாங்க, சார் சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து காலைல 3 மணிக்கே போயிட்டேன் சார் விடிகாரம். நம்ம வீட்டு ஹவுஸ் மேட் சொன்னாங்க நேற்று ஈவினிங்கு. சிறுவாபுரி கோயிலுக்கு வந்து சிறுவாபுரி முருகன் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில், உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். நான் போனதில்லை. கோயிலுக்கு காலைல விடிகாலம் 3 மணிக்கே போயிட்டாங்களாம். 3 மணிக்கே நான் போயிட்டேன் சார். 3 மணிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்தது, ஹெவி ரஷ்ஷு. சாதாரண நாள்லேயே கூட்டமாக இருக்கும், மற்ற நாளில் செவ்வாய்க்கிழமை ரொம்ப கூட்டமாக இருக்கும்.
ப்ளஸ் வந்து நேற்று தைப்பூசம் இல்லையா, ரொம்ப கூட்டமாக சார், ரொம்ப ரஷ்ஷு சார், இப்படியே போயிட்டு கூட்டம் கும்பிட்டு வந்தோம் சார் அப்படின்னாங்க. ரைட், ஓகே, அப்படியா, சரிம்மா அப்படின்னு. அறியாமை, அது தெரியல அவங்களுக்கு, தப்பு இல்லை, கோயிலுக்கு போனது கும்பிட்டு தப்பு இல்லை. பட் அந்த முருகனை வந்து உங்ககிட்டயே வர வச்சு உங்ககிட்டயே பேச முடியும். முருகன் உங்க உடம்புல இருக்கிறார். அது ஒரு சக்தியாக நம்ம உடம்புல முருகர் இருக்கார். அவரை ஃபைன் டியூன் பண்ணி கூப்பிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்கு தெரியல. அவங்க மெனக்கெட்டு காலைல ஏந்து வேலை வெட்டி விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு கூட்டம் நின்று தரிசனம் பண்ணி கும்பிட்டு வந்திருக்கிறாங்க. கூட்டம் நசுங்கி போட்டு வந்திருக்காங்க. இது அறியாமை. கடவுள் நம்மகிட்டே இருக்கார், நாமளே தான் கடவுள். 100% கடவுள், நாம மனிதர்கள். நம்ம ஃபைன் டியூன் பண்ண ஜீரோ இருந்து ஃபைன் டியூன் பண்ண ஒரு ஸ்டேஜில் நாமளே கடவுள் என்பதை உணர்வோம். நீங்கள் எந்த கடவுளை வேணாலும் வச்சுக்கோங்க, எந்த கடவுளை வேணாலும் வச்சுக்கோங்க. ஜீசஸா நினச்சிக்கோங்க, அல்லாவா நினச்சிக்கோங்க, மேரியா நினச்சிக்கோங்க, சிவனை நினச்சிக்கோங்க, விஷ்ணுவை நினச்சிக்கோங்க, பார்வதியை நினச்சிக்கோங்க, அம்மனை நினச்சிக்கோங்க. எந்த வகையில் நினச்சாலும் அதுதான் நாமளே அப்படின்றது ஒரு ஸ்டேஜில் கடைசியாக உணர்வோம். அது எப்போ உணருமோ அப்போ தான் முக்தி. எப்போ முக்தி அடையுமோ அப்போ நம்ம உணர்வோம். ரெண்டும் ஒன்று தான். அந்த வெளியே இருக்கிற கடவுளை தேடிட்டு இருக்கோம், உள்ளுக்குள்ள இருக்கிற கடவுளை தேடல. வெளியே எல்லாமே சிம்பாலிக்கா சொல்லியிருக்காங்க. எல்லாமே வெளியில சொல்றது எல்லாமே சிம்பாலிக். நம்ம என்ன சொல்லுவோம், வாழ்க்கையில வந்து எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்தாலும் வெளிப்புற காரணம் ஒன்று இருக்கும், அதுக்கு உட்புற காரணம் ஒன்று இருக்கும்னு சொல்லியிருக்கோம். வாழ்க்கையில எந்த பிரச்சனை, வாட் ஆர் மே பி த ப்ராப்ளம் வி ஆர் சஃபரிங் இன் அவர் லைஃப், என்ன பிரச்சனை நம்ம லைஃப்ல சஃபர் ஆகிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அதே நேரத்தில் சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நம்ம வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும், நல்ல நல்ல ஜாப்ல இருக்கும், நல்ல சொந்த வீட்டில் இருக்கிறோம், நம்ம பேங்க் பேலன்ஸ் நிறைய இருக்கு, நமக்கு நல்ல மனைவி அமைஞ்சிருக்காங்க, நல்ல கணவன் அமைஞ்சிருக்காங்க, நல்ல பேரப்பிள்ளைக்கு அமைஞ்சிருக்காங்க, நல்ல உறவுகள் அமைஞ்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நிறைய இருக்கு. நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. நம்ம நல்லதை அனுபவிக்கும் போது நம்ம வெளியே சொல்லிக்க மாட்டேன், அது வெளியே காட்டிக்கிறது இல்லை. சொன்னா திஷ்டி விழுந்துடும் சார், கண்ணீர் விழுந்துடும் சார், கண்ணு பட்டுடும் சார், ஆனால் வெளியே சொல்றது இல்லை யாருக்கிட்டையும். நன்மைகளை யாரும் வெளியே சொல்லிக் போவதில்லை, அதை யாருக்கும் எக்ஸிட் பண்ணிக்கிறது கிடையாது. கண்ணீர் விழுந்துடும், கண்ணடி பட்டுடும், வெளியே சொன்னா திருஷ்டி ஆயிடும், ஆனால் சொல்றது இல்லை. ஆனா கஷ்டப்படுறத மட்டும் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா கஷ்டப்படுறது கூட வெளியே காட்டிக்கொள்ளாத சில மனிதர்களே இருக்கிறாங்க. தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம், வெளியே காட்டிக்க மாட்டாங்க, வெளியே காட்டிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு கேரக்டர். இப்போ யாரு என்ன பண்ணாலும் நம்ம ஒரு தீர்வு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய நெகட்டிவ் கர்மால கையை வைக்கிறோம். என்னதான் இருந்தாலும் நெகட்டிவ் கர்மா கையை வைக்கிறோம். அப்போ நீங்க நோய்களால் வந்தாலும் சரி, பிரச்சனைகளால் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த சொல்யூஷன் கிவர்ஸ் இருக்காங்க, சொல்யூஷன் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்களுடைய பிரச்சனை கொஞ்சமாவது போகும். அது எந்த அமைப்பா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்குறவங்க, இது முக்கியமா வந்து மருத்துவர்கள் உணரலாம், அஸ்ட்ராலஜர்ஸ் உணரலாம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க உணரலாம், லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஜட்ஜஸ் எல்லாம் உணரலாம். இது உணரலாம். அது நல்லா ஃபங்க்ஷன் பண்ண தெரியாது அவங்களுக்கு, பட் அது நாம் சொல்றோம். மருத்துவத்தில் இருக்கிறவங்களுக்கு நீங்க யாருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவங்களுடைய ப்ராப்ளத்தை கொஞ்சம் நீங்க வாங்கிக்கிறீங்க, உங்களையும் அறியாம வாங்கிக்கிறீங்க. அது எந்த மருத்துவத்துறையா இருந்தாலும் சரி, அது அலோபதியா இருந்தாலும் சரி, ஹோமியோ, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், வேற எனி சிஸ்டம் ஆஃப் ட்ரீட்மெண்ட், நீங்க ஒருத்தர் நோய்க்கு கியூர் பண்ண போறீங்கன்னா அவங்களுடைய ஒரு நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு கண்டிப்பா வரும். அஸ்ட்ராலஜர் சொல்யூஷன் கொடுக்குறாங்க, இதுக்கு பிரச்சனை, இதுக்கு இப்படி போ செய்ப்போ அப்படின்னு சொன்னாலும் அந்த நெகட்டிவ் கர்மால அவங்க வராங்க, அவங்களுடைய நெகட்டிவ் கர்மா கொஞ்சமா நமக்கு வரும். எஸ்கேப் எல்லாம் ஆக முடியாது. அதே மாதிரி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, அவங்க டீல் பண்றாங்க நிறைய கேசஸ், நல்லவன் கெட்டவன் அவன் இவன் சொசைட்டியில் இருக்கிற எல்லா நெகட்டிவும் பார்ப்பாங்க அவங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, இப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு. எப்படியா இருந்தாலும் அவங்க நெகட்டிவ் பீப்புள் டீல் பண்றாங்க, அவங்க நெகட்டிவ் எனர்ஜி அந்த டிபார்ட்மெண்ட் வரும். ஜட்ஜஸ் வரவேணாலும் சொன்னா, நான் என் சைடு தப்பு, என் சைடு நியாயம், என் சைடு தப்பு, அவன் சைடு இப்படி, அவன் சைடு இப்படி. இது பஞ்சாயத்து தான். காலைல எழுந்தா நைட் படுக்கிறதுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் மேட்டர் தான் அவர் பொறுப்புல. அப்போ ஒரு தீர்ப்பு சொல்லுவாரு, ஒருத்தன் பாதிப்பான், ஒருத்தன் சந்தோஷப்படுவான். அந்த பாதிக்கிறான் இல்லையா, அவன் நினைப்பான் இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்படி தீர்ப்பு கொடுத்துட்டாரே அப்படின்னு. ஆனா இவர் நியாயமா தான் கொடுத்துருக்கா, அது வேற சமாச்சாரம். இவர் நியாயமா தான் கொடுத்துருப்பாரு, அது வேற சமாச்சாரம். பட்டு அவன் நினைப்பான் என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. இப்போ இந்த லீகல் டிபார்ட்மெண்ட் வரும்போது அந்த ஜட்ஜஸ்களுக்கு கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி வரும்.
இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்ன நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்போ நெகட்டிவ் வந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது, யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. இப்போ நான் இருக்கேன் லைஃப்ல, பேர் தான் டாக்டர் இளங்கோ ஆயுசத்துன்னு வச்சிருக்கிறோமோ ஒழிய நம்ம லைஃப்ல எல்லா பிரச்சனைகளும் நம்ம சொல்யூஷன் கொடுக்குறோம். ஒரு மருத்துவராக, ஒரு ஜோதிடராக, ஒரு கவுன்சிலராக லைஃப்ல எல்லாத்துக்கும் நெகட்டிவ் போகிறதுக்கு வழி சொல்லிக்கிறோம். அப்போ எல்லாருடைய நெகட்டிவ் எனக்கும் வரும், நானும் எஸ்கேப் ஆக முடியாது. அப்படியே ஃபுல்லாக அடிச்சா படுத்துட வேண்டியதுதான், அடிச்சா ஃபுல்லாக படுத்துட வேண்டியது, அவ்வளோதான். நானே பேஷண்ட்டு தான், எழ முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? சித்தர்கள் நிறைய வழி சொல்லியிருக்காங்க. அப்போ யாரெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னா அப்போ மக்களுக்கு யார் செய்வா? மருத்துவம் யார் பண்ணுவா? மருத்துவம் செஞ்சா அவங்க நெகட்டிவ் எனர்ஜி வருதுன்னா எல்லாரும் ஒதுங்கிட்டா அப்போ யார் மருத்துவம் பண்ணுவா? அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அப்போ நெகட்டிவிட்டின்னு கொஞ்சம் வரும். அந்த நெகட்டிவிட்டி எப்படி ரிமூவ் பண்ணணும், எப்படி வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும்னு ஒரு புரோட்டோக்கால் கொடுத்துருக்காரு. சித்தர்கள் கொடுத்துருக்காங்க, மற்ற முறையில் கிடையாது, பட் சித்தர்கள் கொடுத்துருக்காங்க. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நெகட்டிவ் எனர்ஜி வரும். நான் கூட சர்ப்ரைஸ் தான் இருக்கேன். வெளியே சொல்லிக்க முடியாதுலாம், வெளியே காட்டிக்கவும் முடியாது, வெளியே சொல்லிக்கவும் முடியாது, வெளியே சொல்லவும் கூடாது. அது ஒரு கோட் ஆஃப் எத்திக்ஸ். அதை நம்ம பேக் பண்ணிக்கணும். 15 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம், லட்சக்கணக்கான மக்களுக்கு தீர்வு கொடுத்துருக்கோம், லட்சக்கணக்கான மக்களுக்கு குணப்படுத்தி இருக்கிறோம். அத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வருமா வராதா? அது சாதாரண மற்ற முறைகளாக இருந்தால் ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல காலி பண்ணிட்டு இருக்கு. பட் சித்தருடைய அருளால, சித்தருடைய பேர்லால, இறைவனுடைய பேர்லால அவங்க சொல்ற புரோட்டோகால்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால தான் இந்த அளவுக்கு சர்வையாகி உங்க முன்னால் உட்கார முடியும். இல்லை என்னையும் அடிச்சிடும், கண்டிப்பா வரும். இது இந்த பிராணிக் ஹீலர்ஸ், ரெய்க் ஹீலர்ஸ், இந்த டச் ஹீலர்ஸ், இவங்களுக்கெல்லாம் அந்த அனுபவம் இருக்கும், பார்த்தா தெரியும். அப்போ சாதாரணமா அவங்கள டீல் பண்ணும்போது அவங்கள தொட்டா தான் கிடையாது, அவங்களோட தொட்டா தான் அந்த எனர்ஜி வரும்னு கிடையாது. அது தொட்டா அதிகமாக வரும், அது வேற சமாச்சாரம். டச் பண்ணாலே அதிகமாக வரும், அது வேற. பட் அந்த தாட் ஃபார்ம் வந்தாலே போதும், டாக்டர் அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறார் அப்படின்னு தாட் ஃபார்ம் வந்தாலே போதும், அது நெகட்டிவ் எனர்ஜி வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பட் அது எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறது சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணாலும் கூட கொஞ்சம் நமக்கு இருக்க தான் செய்யும். அது தெரிஞ்சுதான் அவங்களும் கொடுக்குறாங்க, தெரிஞ்சுதான் நாமளும் செய்யணும், அதை அக்செப்ட் பண்ணிட்டு செய்யணும். பட் அது எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்ட்டு நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா வி வில் சஃபர். நான் ஒரு முறை வகுப்பில் கூட சொல்லியிருக்கேன், நியூரோபதின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அதை ஃபிசியோதெரப்பி மாதிரி ட்ரீட்மெண்ட். அவங்க எந்த நோயாக இருந்தாலும் அந்த கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கோர்ஸ், 20 நாள் கோர்ஸ் அது மாதிரி வச்சு அந்த நோயை சரி பண்ணிடுவார். பேஷண்ட்டை டச் பண்ணி அமுக்கி எந்த டச் பண்ண மாதிரி பண்ணிடுவார். நான் இது ரொம்ப ரிஸ்கான ட்ரீட்மெண்ட், இதெல்லாம் எடுக்காதீங்க, கொஞ்சம் அவாய்ட் பண்ணி குறைச்சிக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். அவர் கேட்கல. அவருக்கு என்னன்னா, அவருக்கு ஒரு ஆனந்தம், என்ன எல்லாரும் எம்பிபிஎஸ், எம்டி, பிஎஸ், எம்எஸ், சித்தா, ஹோமி அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் படிச்சுட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நோய் குணப்படுத்துறாங்க. ஆனால் நான் அதெல்லாம் படிக்கல, ஏதோ சில விஷயம் கற்றுக்கிட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். அவருக்கு ஒரு தற்பெருமை அவருக்கு. அந்த பெருமையில நான் 2-3 டைம் வார்னிங் கொடுத்தேன், சார் இப்படி பண்ணாதீங்க, ரிஸ்க் எடுக்காதீங்க, இந்த மாதிரி கொஞ்சம் குறைச்சி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். கேட்கல. கிட்டத்தட்ட 20, 25, 30 வயசு கூட இல்லை, மேரேஜ், அன்மேரிடு, இறந்துட்டார். கேட்கும்போது மனசு கஷ்டமா இருந்தது. இந்த மாதிரி இறந்துட்டார் சார் அவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 30-40 பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பண்ணுவார், பக்காவாக சரி பண்ணிடுவார். பட் எல்லாமே டச் தான், பாடியை டச் பண்ணி விட்டு அந்த ட்ரீட்மெண்ட் கொடுப்பார். அவர் டைப் ஆஃப் பிசியோதெரப்பி மாதிரி, அது நியூரோ தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவில் ஒருத்தர் காயின் பண்ணி கொடுத்தாரு சார்னு சொல்லிட்டு அவர் சொன்னதை கேட்டு அந்த ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல சிஸ்டம், தப்பு இல்லை. பட் பாடியை டச் பண்ணும்போது அவங்க நெகட்டிவ் எனர்ஜி நமக்கு வரும். இது நோய்க்காக, பிரச்சனைகளுக்காக. அஸ்ட்ராலஜர்ஸ்க்கும் உண்டு, ஜட்ஜஸ்க்கும் உண்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் உண்டு. யாரெல்லாம் அதை டீல் பண்ணாங்கன்னா அவங்களுடைய இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு உண்டு, டெஃபினட்டாக உண்டு. அதுலேருந்து எப்படி ப்ரொடெக்ஷன் பண்ணணும்னு தெரியலைன்னா சஃபர் ஆகும். அப்படித்தான் அவர் சின்ன வயசு, மேரேஜ் கூட ஆகலை, இறந்தே போயிட்டார். உடம்பு சரியில்லாமல் இருந்தார், 1 வீக் இருந்தார், இறந்தே போயிட்டார், டோட்டல் காலி. இது எல்லாருக்குமே நடக்குது, யாருக்கும் புரியுறதுல தெரியறது இல்லை, அவ்வளோதான். இப்போ 15 வயசுல லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்ம நிறைய ஹீலிங் கொடுத்துருக்கோம், ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சொன்னது கொஞ்சம், சொல்லாத நிறையா. லேக்ஸ் டுகெதர் ஆன்லைனில், ஆஃப்லைனில், டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் நிறைய கொடுத்துருக்கோம். அப்போ அத்தனை பேருடைய நெகட்டிவ் எனர்ஜி எனக்கு வருமா வராதா? ஹேண்டில் பண்ணலன்னா நானும் விழுந்துருவேன். அது நம்ம வாங்கிக்கிறோம், பேட் பண்ணிக்கிறோம், செஞ்சுக்கிறோம். இந்த தகுதி இருந்தால் தான் அதில் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஸோ ஸ்டில் நானும் சஃபர் ஆகிட்டு தான் இருக்கேன். பட் அது இறைவனுடைய அருளால சித்தர் பெருமை கூட பேலன்ஸ் பண்ணிக்கணும். இது எல்லாருக்குமே பொது.
நாட் ஒன்லி ஃபார் இந்த இந்த சிஸ்டர் இருக்காங்க அந்த மக்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக இதுல யாரெல்லாம் இருந்தாலும் இன்க்ளூடிங் டாக்டர் இளங்கோ. அப்ப என்ன கருத்து இது நம்ம சொல்ல வரோம்? நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, அந்த நெகட்டிவ் எனர்ஜியை போக்குறது உங்களுக்கு நீங்களே போக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் ஒருத்தர் உதவ தேவையில்லைன்னு சொல்ல வரோம். உங்களுக்கு நீங்களே போக்கிட்டா போக்க தேவையில்லை. இறைவன் எல்லாருக்கும் அந்த வடிகளை கொடுத்துக்க நம்ம யாரும் ஃபாலோ பண்ணுறது, யாரும் ஒருத்தருக்கு போய் நிற்கிறோம். நீங்க உடம்பு நல்லா ஆரோக்கியமா வச்சு உங்களுக்கு எல்லா வரையும் கற்றுக் கொடுக்குறோம். நீங்க டாக்டர் போக தேவையில்லை. கர்மாஞ்சலிங்க அதான் சொல்லி கொடுக்குறோம், கற்றுக்கோங்க. சரியா? உங்க பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நீங்களே சால்வ் பண்ணிக்கலாம், யாரையும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. அதான் விஷயம். வள்ளல் பெருமான் சொல்லியிருக்காரு, அன்னதானம் சொல்லியிருக்காரு, அன்னதானம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ரைட். அவர் சொன்ன காலகட்டம் வேற, இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் வேற. அன்னைக்கு உண்மையிலே சாப்பாடு இல்லாம இருந்தான், இன்னைக்கு உண்மையிலே மொபைல் இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்றான். சாப்பாடு இருக்கோ இல்லையோ, நான் நேற்று கூட ஒரு இன்சிடென்ட் சொன்னேன். சாப்பாடு இருக்கோ இல்லையோ, பட்னியா இருந்தா கூட பரவாயில்ல, ஆனா எனக்கு மொபைல் வேணும், அந்த அளவுக்கு வந்துட்டாங்க. அப்ப நீங்க இன்னும் அந்த காலத்துல பிடிச்சிக்கிட்டு வள்ளல் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு இன்னும் அன்னதானமே போட்டு நெகட்டிவ் கர்மா சேர்த்துக்கிறது. அப்போ நெகட்டிவ் கர்மா நம்ம சேர்த்துக்கிறதும் ஒண்ணு. இப்ப யாருக்கா ஒரு உதவி நீங்க செய்யறீங்க, அவர் என்ன பண்ணுவார்? தெய்வம் மாதிரி எனக்கு உதவுனீங்க அப்படின்னு கையெடுத்து கும்பிடுவார். யாருக்கா ஒரு உதவி செய்யறீங்க, ஏதோ ஒரு காலகட்டத்துல உதவி செய்யறீங்க, அவர் கையெடுத்து கும்பிடுவார். அதே தெய்வம் மாதிரி என்ன காப்பாற்றுறீங்க, அந்த இடத்துல நீங்க தெய்வமாகிறீர்கள் இல்லையா? அந்த மாதிரி நீங்க தெய்வமாகணும். படுபாவி, நல்லா இருப்பியா நீ, விளங்குவியா நீ, நாசமாதான் போவேன் அப்படின்னு சாபம் கொடுக்க மாதிரி வச்சுக்கூடாது. அவன் மனசுல நினைச்சாலும் சரி, வாயில சொன்னாலும் சரி, இல்லையா? நம்ம சீரியல் அப்படித்தானே வரும். படுபாவி, நல்லா இருப்பியா நீ, நாசமா இருப்பியே, விளங்குவியா நீ, உன் குடும்பமே நாசமா போயிடும், உன் தலைமுறைக்கு நாசமா போயிடும். சாதாரணமா சொல்றாங்க அது சீரியல்ல. இது அவங்க ஓரலா சொன்னாலும் சரி, இல்ல மைண்ட நினைச்சாலும் சரி, நம்மள பாதிக்கும். அப்போ ஒரு உதவி செய்யும் போது கையெடுத்து கும்பிடுறாங்க, நல்லா இருங்க, கடவுள் மாதிரி காப்பாத்துங்க, நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த தாத்தா மாதிரி அதுதான் உங்களை காப்பாற்றும். எல்லா வகையிலையும் காப்பாற்றும். எந்தெந்த வகையில்தான் உங்களை காப்பாற்றணும் அதெல்லாமே காப்பாற்றும். தெய்வமாக மாறுங்கள்னு சொல்றோம். தெய்வமாக மாறுங்கள்னு நாம சொல்றோம். அதை தெய்வமாக நீங்க மாறுவதற்கு என்ன வழிகளை சொல்லி கொடுக்குறீங்க. மற்ற இடத்துல அப்படி இல்லை. நீ கும்பிடு. எத்தனை ஜென்மங்களை கும்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க? எத்தனை ஜென்மங்களுக்கு நீங்க கடவுளையே கும்பிட்டு இருப்பீங்க? நீங்க எப்ப கடவுளாக மாறுவது? நீங்க கடவுளுடைய ஒரு சுரூபம் சொல்றோம், கடவுளுடைய ஒரு ஸ்பார்க்னு சொல்றோம். அவர் பெரிய கிராண்ட் லைட்னு வச்சுக்குவோம், பெரிய லைட், இலுமினஸ் லைட். அதனுடைய ஒரு துளி, நாம இறையினுடைய ஒரு துளி, அந்த ஸ்பார்க். நம்ம எப்படி ஸ்பார்க்கா இருக்கும்? நாம எப்ப பேருடையாக மாறுவது? இப்படி பேருடையாக மாறுன்ட்டுதான் 7 திரையை விளக்கினா நீ லைட் ஆயிடுவே, 7 திரையை நீ விளக்கி வந்தீங்கன்னா நீ லைட் ஆயிடுவேன்னு தான் வள்ளல் பெருமான் சொல்ற. 7 திரைகள் விளக்கி காட்டப்படுவது அங்கேதான். அடிக்கடி நிறைய டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க. 3 hours once 2 hours once இது பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதை திரையை விளக்கி காட்டுவாங்க, திரையை விளக்கி காட்டுவாங்க. அது நமக்கு சொல்லிக் கொடுக்குற பாடம். அது திரையை விளக்கி 7 திரையும் விளக்குனா கடவுளாயிடுற, 7 திரைனா கடவுளாயிடுற, கடவுளோடு ஐக்கியம் ஆயிடணும், அந்த ஜோதியா நாம ஆயிடணும் அப்படின்னு சொல்லணும். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு சொல்லி பாடிந்தா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. பாடிந்தா இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு பாடிந்தா இருக்கிறாங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, ஜோதி எல்லாம் ஜோதி தான். ஓகே, அந்த ஜோதியை பார்க்கணும். அன்னைக்கு நேற்று போன அந்த லட்சக்கணக்கான மக்கள் எத்தனை பேர் இந்த உணர்வு இருந்தாங்க, எத்தனை பேர் இதை புரிஞ்சு கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. இல்லை, போயிருப்பாங்க, யாரோ ஓய்ஸ் சோறு கிடைச்சிருக்கோம், 3 வேளையும் ஓய்ஸ் சாப்பாடு கிடைச்சிருக்கும். நல்லா ஃப்ரீயா, காசு செலவு இல்லாம வேறைக்கையா வாங்கி சாப்பிட்டுட்டு, இவங்க கொடுக்குற டேஸ்ட்டா பிடிக்கலையா தூக்கி போட்டுரு, இவங்க கொடுக்குற டேஸ்ட்டை பிடிக்க தூக்கி, இவங்க நல்லா கொடுக்கலாம், வாங்கிக்கோ, சாப்பிட்டுட்டு நல்லா ஜோதிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு கும்பிட்டு போயிட்டு திருப்பி வழக்கம் இதே போல மாசம் தான், வருஷம் நடக்கும். மாசம் நடக்குது, அது வேற. பட் வருஷம் தைப்பூசம் போகலாம், மாசமும் நடக்குது. அந்த கரைகளை எப்ப விளக்குறது, எப்ப 7 திரைகளை விளக்கி நம்ம ஜோதி ஆகுறது? எத்தனை ஜென்மம் எடுக்கும்? அதைத்தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, அந்த சிம்பாலிக்கா காட்டு நம்ம சிம்பாலிக்காவே வச்சுக்கிறோம். கோயிலுக்கு போக தேவையில்லை, கோயிலுக்கு போய் தெய்வத்தை கும்பிட்றோம், தெய்வமாக நாமளே மாறி விடுறது. அதான் நம்ம சொல்றோம். அன்னதானம் போடுன்னு சொல்லிட்டாரு சார். நம்ம மக்கள் என்னன்னா, அவங்களுக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிக்குவாங்க, எது வேணாலும் அதை விட்டுருவாங்க. நம்ம மக்கள் எப்படின்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ, எது பிடிக்குமோ அதை பிடிச்சிக்குவாங்க, எது வேணாலும் அதை விட்டுருவாங்க. அதே தர்மம் பண்ணு அப்படின்னு சொன்னா, எது செய்யறது ரொம்ப சிம்பிள், சோறு வாங்கி கொடுக்குறது ரொம்ப சிம்பிள், ஆனா வாங்கி கொடுத்துருங்க சார், தர்மம். நீங்க என்ன கர்மா பண்ணிருக்கீங்க, நீங்க என்ன கர்மாவுக்கு என்ன ரெமெடி பண்ணணும், அதை பண்ணாதான் ஒர்க் அவுட் ஆகும். அன்னதானம் பண்ணா ஒர்க் அவுட் ஆகாது. அதுக்கு சின்ன புண்ணியம் வரும், இல்லைன்னு சொல்லுங்க.
அன்னதானம் பண்ணா அதுக்கு ஒரு புண்ணியம் வரும், அது அது மாட்டு கருத்து இல்லை. அதுவும் ஏடகுணம நபருக்கு போட்டீங்கன்னா பாவமும் வரும், அதுவும் மாட்டு கருத்து இல்லை. ஏடகுணம நபருக்கு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களை மாட்டிக்குவீங்க, அதையும் வாங்கிக்குவீங்க, ரைட், ஓகே. பட் நீங்க ஒரு லைஃப்ல ஒரு பிரச்சனை வருது, சஃபரிங் வருதுன்னா அதுக்கு டிட்டோவா ஈக்குவலா என்ன பண்ணிருக்கீங்க, அதுக்குள்ள ரெமடி நீங்க பண்ணாத வரைக்கும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகாது. தலைமுறை தலைமுறைக்கும் தொடரும், பிறவிகள் தோறும் தொடரும். என்ன கர்மாவால நீங்க சஃபர் ஆகிருக்கீங்களோ, யாருடைய கர்மாவால, யாருடைய நெகட்டிவ் தாட் ஃபார்மால, யாருடைய கர்சனால, யாருடைய மன வேதனையினால, யாருடைய மனக்குறையினால, யாருடைய அந்த மன வருத்தம் வேதனையினால நீங்க கஷ்டப்படுகிறீங்களோ அந்த ஆத்மாவை சரி பண்ணணும், அந்த ஆத்மாவை மனசு குளிர வைக்கணும், அந்த ஆத்மா மனம் குடிக்கிறணும். அது இந்த ஜென்மத்துல இருந்தாலும் சரி, வேற ஜென்மங்களை எடுத்து அது வேற ஆத்மா வேற வேற வாழ்க்கையில போய் இறந்து பிறந்து வேற வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, இல்ல உன்ன பிரிவு எடுக்காம ஆத்மா உலகத்துல இருந்தாலும் சரி, நீங்க வந்துட்டீங்க, நீங்க அடுத்த பிறகு எடுத்து நீங்க அடுத்த ப்ரமோஷன் நீங்க வந்துட்டீங்க, அடுத்த லெவலுக்கு வந்துட்டீங்க. பட் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆவியத்திலே இருப்பாங்க, மறுபடியும் எடுத்திருக்க மாட்டாங்க. இல்ல மறுபடியும் எடுத்திருப்பாங்க, இந்த பூமியில வேற எங்கேயாவது ஒரு இடத்துல பறந்துருப்பாங்க, இங்க ஏதாவது பறந்துருப்பாங்க. அப்போ அவங்க எப்படி சார் நினைக்கிறாங்க, எனக்கு எப்படி சார் வருது? அவங்க ஒரு பிரச்சனை சஃபர் ஆகும்போது அவங்க நினைப்பாங்க, பாத்தியா நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு யாரும் உதவுறதுக்கு ஆள் இல்லையே, நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவங்க நினைக்கும் போது அவங்களுடைய பின்னோர்களை எல்லாம் பாதிக்கும். அது பின்னோர்களே பாதிக்கும். நினைக்கிறோம், இப்ப நாமளே நினைக்கிறோம், பாரு நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், நமக்கு யாரும் வந்து ஒரு ஹெல்ப் பண்ணி இப்படி கஷ்டப்படுறோமே என்ன அப்படின்னு அந்த தாட் ஃபார்ம் நினைக்கும் பொழுது அந்த நெகட்டிவ் எனர்ஜி எப்படி வேலை செய்யும்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்காங்க இல்லையா, ஒரு ஜென்மத்துல உங்க அப்பா அம்மா, உங்க பிள்ளைகள், உங்க வாரிசுகள் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் போய் பாதிக்கும், பழையவங்களெல்லாம் போய் பாதிக்கும். அவங்க எங்கேயாவது வேற இடத்துல பிறகுனாலும் பாதிக்கும். நல்லா புரிஞ்சுக்குது, கொஞ்சம் கொஞ்சம் டெலிகேட்டா இருக்கும், பட் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது. கடவுள் எல்லா விஷயம் ரொம்ப சிம்பிளா தான் வச்சிருக்காரு, நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அதாவது நமக்கு ஒரு பிரச்சனை கஷ்டம் வருது அப்படின்னா நம்ம சந்தோஷப்பத்தியும் பேசணும், ஆனா சந்தோஷப்பத்தி யாரும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஆனா அதை பத்தி பேசுறது இல்லடா, எப்ப பார்த்தா நம்ம கர்மாண்டிங் நெகட்டிவ் பத்தியே பேசணும்னு நினைக்காதீங்க. பாசிட்டிவ் இருக்கு, பட் பாசிட்டிவ் யாரும் அது பெருசா எடுத்துக்கிறது இல்லை. நான் சந்தோஷமா இருக்கேன், நல்லா ஹாப்பியா இருக்கேன், எதனால நான் அது மாதிரி ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறேன், அப்ப இதை இன்னும் அடுத்தடுத்த பிறவிகளை நம்ம ஹாப்பியா சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அது யாரும் திங்க் பண்றது கிடையாது. நெகட்டிவ் பத்தா இருக்கு, எனக்கு இது ஆகலை, எனக்கு அது ஆகலை, அது பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு, எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் இருக்கு. அந்த சொல்யூஷனை நாம இந்த பிறவிலே முடிச்சுக்கிறோமா, இல்லை ஒன்று 10 பிறகு தள்ளி சொல்யூஷன் எடுத்துக்கிறோமா, இன்னொரு பிறகு தள்ளி சொல்யூஷன் எடுத்துக்கிறோமா அப்படின்னு பின்னாடி நாம எவ்வளவு போர்ஷன் பண்றோம்னு நம்ம கிட்ட தான் இருக்கு. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் இருக்கின்றன, எல்லா நோய்களுக்கும் தீர்வுகளும் இருக்கின்றன. அதை நாம எந்த அளவுக்கு எடுத்துக்க மாட்டோம் பொறுத்து தான். ஸோ அப்போ அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் எடுக்கும்போது இந்த காரணம் கரெக்டா யார், நம்ம தான் காரணம், முழுக்க முழுக்க நம்ம தான் காரணம். பட் எந்த லைஃப்ல எப்ப பண்ணது காரணம், அதனால பாதிக்கப்பட்டவங்க யாரு, அதனால பாதிக்கப்பட்டவங்க வந்து இறக்காம அங்கே அந்த பூமியில பிறவி எடுத்து இருக்கிறாங்களா, இப்ப ஏற்கனவே பிறவி எடுத்து இருக்கிறாங்களா, இல்ல ஆவியலத்தில் இருக்கிறாங்களா, எப்படி பார்க்கணும், ஆவியலத்தில் இருக்கிறாங்களா, அதை மறுபிறவி எடுத்துட்டாங்களா, இப்ப எடுத்துருந்தா எங்க இருக்கிறாங்க அப்படின்னு இதெல்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த ஆத்மாவை நீங்க கூல் பண்ற மாதிரி சில பரிகாரங்களை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடும். ஆனா அதை செய்யறதுல அதை விட்டு நான் மத்தெல்லாம் பண்றேன், தெரியாம கோயிலுக்கு போனா வழிகாட்டும், இப்படி பண்ணு வழிகாட்டும், கண்டிப்பா காட்டும். அது எந்த மதத்தின் கோயிலாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தின் கோயிலாக இருந்தாலும் சரி, கரெக்டா வழிகாட்டும். அந்த வழியை நான் பிடிச்சிக்கிறது இல்லை, அவங்க சொல்ல நான் புரிஞ்சுக்கிறது இல்லை. கடவுள் அருள் புரியல, கடவுள் கண்டுக்க மாட்டான், கடவுள் பார்த்து. அன்னதானத்தை பத்தி சொல்றோம், இந்த அன்னதானம் கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும். அந்த தகுதி இல்லாம நாம கொடுத்தோம்னா அன்னதானம் கொடுக்கறது வேஸ்ட். அதுக்கு என்ன தகுதின்னு வள்ளலார் பெருமான் சொல்றாரு, அதை நம்ம படிச்சு விளக்கம் சொல்லுவோம். நீங்களும் படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் நம்ம விளக்கம் சொல்லுவோம். உங்களுடைய பார்வை என்ன, என்னுடைய பார்வை என்னன்னு பாருங்க. என்னுடைய பார்வை மீன்ஸ் இறைவனும் சித்தர் பெருமக்களும் இதன் மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு பாருங்க. இப்ப இதை 42 பாயிண்ட் இருக்கு, நிறைய இருக்கு, பட் அவர் சிம்பிளா ஒரு 42 பாயிண்ட் சொல்லியிருக்காரு. இந்த 42 பாயிண்ட் நம்ம ஏதாவது ஒண்ணு விழுவோம், ஏதாவது ஒண்ணு மாட்டியிருப்போம். நாம இதுல குறைவுள்ளவர்களாக நாம் இருக்கும் பொழுது நாம செய்கின்ற தர்மம், நாம் செய்கின்ற அன்னதானம், நாம் செய்கின்ற மற்ற பலிக்காது. பசிக்கிறவனுக்கு சோறு போடுன்னு சொன்னார் வள்ளலார், அதே வள்ளலார் தான் இதையும் சொல்லியிருக்கார்.
ஆனா மறைமுகமா சொல்றார். நான் நேற்று சொன்ன பாத்தீங்களா, மறைமுகமா சொல்றார். நைட்டே இப்ப நான் சொன்ன மாதிரி மண்டையில் அடிச்ச மாதிரி சொல்லலை. இப்படி பண்ணு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதே இப்படி பண்ணாதே அப்படி சொல்லலை. ஏன்னா அவர் ரொம்ப நாகரிகமா ரொம்ப ஜென்டலா அப்படி மறைமுகமா அப்படி சொல்லிட்டு போயிட்டார். நீன்னு சொல்றாரு, நான் சொல்றாரு. நீ இப்போ அப்படி நான் அப்படி பண்ணிட்டனோ, நான் எப்படி செஞ்சுட்டனோ, நான் இப்படி பண்ணிட்டனோன்னு ஃபீல் பண்றாரு. அத நமக்கு தான் சொல்றாரு. ஆனா அது கூட எவ்வளவு நாகரிகமா அவர் சொல்ல பாருங்க. இது வந்து வள்ளல் பெருமான் தவிர யாரும் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். வள்ளல் பெருமான் தவிர யாருமே அப்படி சொல்லிக்க மாட்டார். அது கூட அந்த சொல்றது கூட அது எவ்வளவு ஒரு நாசுக்கா, எவ்வளவு ஒரு இங்கிதமா, எவ்வளவு ஒரு ஜென்டலா, எவ்வளவு ஒரு ஹை லெவல்னு சொல்றாரு பாருங்க. நான் பண்ணிட்டனோ, நான் செஞ்சுட்டனோ, நான் இப்படி பண்ணிட்டனோ, இறைவா என்னை மன்னிச்சுக்கோ, இறைவா என்னை மன்னிச்சுக்கோ, ப்ளீஸ் எனக்கு தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, எனக்கு நல்லாசி புரி, எனக்கு நல்ல அருள் புரி அப்படின்னு சொல்லி இறைவன் கிட்ட தான் வேண்டுறாரு, நம்மளை குறை சொல்லல. அப்ப மறைமுகமா அதை நாம எடுத்துக்கணும். அப்போ இந்த குவாலிட்டியில நம்மகிட்ட இருக்கான்னு பாருங்க. இந்த குவாலிட்டி நம்ம எங்க மிஸ் பண்றோம்னு பாருங்க. மனசாட்சி, செல்ஃப் அசஸ்மெண்ட் பாருங்க. இதெல்லாம் இல்லாம நம்ம அன்னதானம் பண்ணாலும் பலன் இல்லை, பலன் இல்லை. அப்ப அன்னதானம் பண்ணுவது மூலமா என்ன பண்றோம்? நம்முடைய நெகட்டிவ் கர்மா அவங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றோம். புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் குவாலிட்டி எல்லாம் மாத்திக்காம, இதெல்லாம் நம்மளுக்குள்ள ஃபைன் டியூன் பண்ணிக்காம நாம அன்னதானம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நாம நம்முடைய கர்மாவை, நெகட்டிவ் கர்மா அதிகப்படுத்தி கொள்கின்றோம். நாம என்னைக்குமே நம்முடைய நெகட்டிவ் கர்மாவை அடுத்தவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது, பாசிட்டிவ் கர்மா மட்டும்தான் பண்ணணும். நம்மளால முடியும், நம்ம கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும். அதுதான் தர்மம். நம்மளுக்கு நெகட்டிவ் கொடுக்கக்கூடாது. பட் நமக்கு இருக்கின்ற நெகட்டிவை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம். இதனால நன்மையை நாம நினைச்சுக்கிறோம். இல்லை, இதனால நம்ம தேவையில்லாம நெகட்டிவ் கர்மா நாம் சேர்த்துக் கொள்கின்றோம் அன்னதானம் செய்வதன் மூலமாக. இதைதான் வழக்கமா நாங்க சொல்றோம். எல்லாரும் அன்னதானம் கொடுன்றோம். ஏன் அன்னதானம் கொடுங்க, நாம நெகட்டிவ் சேர்த்துக்கிறோம் இங்க நம்ம வழக்கமா சொல்றோம். இப்ப இந்த 48 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த பாயிண்ட் நாம எழுதுறோமா இல்லையான்னு பாருங்க. இதெல்லாம் கண்டிப்பா எல்லாரும் மாட்டுவோம், எல்லாரும் மாட்டுவோம். அப்படி மாறும்போது நமக்கு அன்னதானம் கொடுப்பதற்கு தகுதி இருக்கிறதா இல்லையா நீங்களே செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ செல்ஃபா அன்னதானம் பண்ணும் பொழுது இந்த மாதிரி இதெல்லாம் இவ்வளவு வச்சுக்கிட்டு நம்ம அன்னதானம் பண்ணும்போது நாம நல்லா பாருங்க, நாம் புண்ணியத்தை சம்பாதிக் கொள்வதில்லை, அன்னதானம் செய்வதன் மூலம் நாம் நெகட்டிவ் சம்பாதித்துக் கொள்கின்றோம். அதனாலதான் நம்ம கிளாஸ் ஃபீஸ் வாங்கணும்னு சொல்லும் போது கூட இலவசமா கொடுக்கக்கூடாது, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இருக்கணும், பணம் வாங்கணும்னு சொல்லும்போது கூட அதை பணமாக வாங்கிக் கொள்ள நான் விரும்பவில்லை. அது நீங்களே யாருக்காவது ஒரு அன்னதானமா கொடுத்துடுங்க. நீங்களே யாருக்காவது ஒரு மாசத்துக்கு ஒருத்தர் கொடுங்க. ஒரு மாசம் மந்த்லி ஃபீஸ் மாதிரி பேமெண்ட் பண்ணணும். மந்த்லின்னு போது ஒரு மாசத்துக்கு ஒருத்தருக்கு மட்டும், ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அன்னதானம் பண்ணி கொடுங்க. அந்த அன்னதானம் பண்ணி இவ்வளவு ரிஸ்க் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி சகோதரர் சொன்னார். ரிஸ்க் இருக்கதான் செய்யுது. சரி, நம்ம ஆட்கெல்லாம் அன்னதானம் பண்றேன், நான் பண்ணட்டும், விட்டுங்க, அடிச்சு பொட்டி வரட்டும், அனுபவப்பட்டு வரட்டும், அடிப்பட்டு உதப்பட்டு நொந்து நூறு சாய் வரட்டும், அப்பதான் உங்களுக்கு தெரியும், வரட்டும்னு சொன்னேன். என்ன சார் அப்படி சொல்றீங்க, வானான்னு சொல்லுங்க சார். வானான்னு நான் சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்க டக்குன்னு அன்னதானம் தான் பிடிச்சிக்கோங்க. அது வேணாம் சொன்னா கேட்க மாட்டாங்க யாரும். அது அது தேர்ட் கேட்டகரி, ஃபோர்த் கேட்டகரி மாதிரி நடந்துக்குவாங்க. அதனால அது வரட்டும், ஃபோர்த்து தேர்ட்னு அப்புறம் செகண்ட் ஒர்க் அப்புறம் பார்த்துக்கலாம், வரட்டும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஆனா சார் அன்னதானம் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். நான் சொன்னா யாரும் கேட்க மாட்டாங்க, உடனே அன்னதானம் தான் பிடிப்பாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அது அப்படிதான் பண்ண விடும் அவங்களோட நெகட்டிவ் கர்மம். சரி, பட்டு கெட்டு வரட்டும் சார், ஓகே விடுங்க அப்படின்னு. தட் இஸ் ஃபேக்ட். சப்ஜெக்ட் வருவோம். நல்லவர் மனதை நடுங்க வைத்தேனோன்னு கேட்பார். நல்லவர் மனதை நடுங்க வைத்தேனோ. அப்ப நல்லவங்க மனசை நாம ஏதாவது வகையில புண்படுத்தணும்னா, அவங்க மனசு புண்படுத்துதுன்னா அந்த நெகட்டிவ் கர்மம் நம்ம ஆறாவுக்கு வரும், நம்ம தலைமுறைக்கும் வரும். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. நல்லவங்க மனசை நீங்க புண்படுத்தி இருக்கிறீங்களா இல்லையா? கொஞ்சம் பொறுமையா யோசனை பண்ணுங்க. இப்ப வேண்டாம், நல்லா பொறுமையா டீசலா, எந்த பிக்கல் புடுங்களும் இல்லாத, எந்த சைலண்டா அமைதியா படுக்கும்போது நைட்ல ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி போயிடுது, பெட்டுக்கு போயிடுது. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே பெட்டுக்கு போயிடுங்க, தூங்குற டைம் முன்னாடி. அமைதியா யோசனை பண்ணி பாருங்க. யார் யார் மனசு நோக்கடிச்சிருக்கோன்னு பாருங்க. யார் மனசு நம்ம நோக்கடிச்சிருக்கோம் உங்க ஒவ்வொரு தெரிஞ்சுவாரு. யார் மனசு புண்படுத்திருக்கோன்னு பாருங்க. நீங்க புண்படுத்திருப்பீங்க, ஆனா அதை நீங்க உணர மாட்டீங்க. நம்ம அடுத்த மனசு புண்படுத்தி இருக்கிறோம் நீங்க உணரவே மாட்டீங்க. உங்களுக்கு தெரியாது, நான் பெர்ஃபெக்ட், நான் கரெக்ட், நான் தான் கரெக்டாக தான் செஞ்சேன், நான் கரெக்டாக தான் பண்ணேன் அப்படின்னு உங்க சைடு நீங்க ப்ரொடெக்ட் பண்ணிப்பீங்க. பட் கொஞ்சம் நியூட்ரல் மைண்டை வச்சு யோசனை பண்ணி பாருங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்யணும்னு கேட்பாரு. அவர் தெய்வம், அவர் தெய்வத்தோட மறுபிறவி. அவரே ஃபீல் பண்ணி கேட்கிறாரு, இறைவா என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம ஏதாவது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டனோ அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேள்வி கேட்டுக்கிறாரு. அதன் மூலமாக இந்த மக்கள் சமுதாயத்துக்கு, மண்பதைன்னா சமுதாயம் பேர், தமிழ்ல மண்பதை அப்படின்னா சமுதாயம் பேர். இந்த மக்கள் மண்பதைக்கு என்ன கருத்து சொல்ல வராருன்னு பாருங்க. தன்னை காட்டி தன்னை முன்னிறுத்தி
இப்படிலாம் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ணும்போது அது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் பொருந்தும், நம்மளுக்கும் பொருந்தும். நல்ல ஒரு மனதை நடுங்க செய்துக்கலான்னு பாருங்க. அடுத்தது வலிய வழக்கிட்டு மானம் கடுப்பது. வம்புக்குன்னா அது என்ன சொல்றது, வலிய வம்புக்கு போறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, வலிய வம்புக்கு போறது, வலிய வழக்கிட்டு மானம் கடுப்பது. அது மாதிரி நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தேவையில்லாம போய் வம்புல ஏதாவது ஒரு வழியை வழக்கிட்டு அதை பிரச்சனை பண்ணி விடுவாங்க. இது வழியை வழக்கிட்டு மானம் கெடுப்பது. இதுக்கு நிறைய உதாரணம் இப்ப நம்ம சீரியல்ல நிறைய நடக்கிறதுனா இதுதான், இந்த கேட்டகரி தான். வழியை வழக்கிட்டு மானம் கெடுப்பது. சீரியல்ல எல்லா நெகட்டிவும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது தெரியல, கற்றுக்கணும், கெட்டவங்களாகணும், கெட்ட விஷயம் செய்ய தெரியலன்னா சீரியல்ல பாருங்க. நிறைய சீரியல் இருக்கு, எல்லா சேனல்லையும் சீரியல் போடுறாங்க, நிறைய டிஃப்ரெண்ட் செட் பார்க்குறாங்க. கெட்டு போனோம்னா சீரியல் பார்த்தா எல்லா டீட்டெயிலும் சொல்லி கொடுப்பாங்க, செலவே இல்லாமல் காசு எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அந்த மாதிரி செஞ்சுருக்கிறோமா, நான் செய்வேணும்னு கேட்குறாரு அவர் நீ செஞ்சியான்னு இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்கள் பண்ணல, நீங்கள் பண்ண அப்படின்னு சொல்லலை, அவர் தானே கேட்குறாரு. வழியை வடக்கிட்டு மானம் கெடுக்கணும், அப்படி நானே பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு. பாருங்க, தானம் கொண்டு போய் தடுத்து நிற்பது. தானம் கொடுக்குறான், அவனை போய் தடுத்து நித்தணும்னு கேட்குறாரு. தானம் கொடுக்குறதே பெரிய விஷயம். அவனே ஏதோ கொடுக்குறான், அந்த தானத்தை கொடுக்கணும் போய் நீ தானம் கொடுக்காதுன்னு சொல்லி நிறுத்திருக்காங்க நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஏய் ஏன்டா கொடுக்குற, நாளைக்கு நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா என்ன பண்றது, நாளைக்கு உனக்கு ஏதாவது வருமானம் வருமே, நாளைக்கு புள்ள குட்டிங்கெல்லாம் என்ன நிற்கும், நடுத்தர் நிற்க மாட்டா, புள்ள குட்டிங்க வாரிசு நடுத்தர் நிற்க மாட்டா, இல்லை வாரி வாரி குட்டி என்னடா பண்ண போற, வச்சுக்கடா நீ அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். தர்மம் தலை காக்கும். தர்மம் எனக்கு நம்ம நடத்துல விடாது. நிறைய தர்மம் பண்ணணும். எவ்வளவுக்குள்ள தர்மம் பண்ணீங்களோ அவ்வளவுக்குள்ள உங்களை காப்பாற்றும். உங்க கூட வர்றது அது மட்டும்தான், அதை தவிர வேற எதுவுமே வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா திரும்ப புரிஞ்சுக்கோங்க, மைண்ட பதிச்சுக்கோங்க. நீங்கள் செய்கின்ற தர்மம் உவந்து செய்கின்ற தர்மம், அழுது வழியும் செய்யற தர்மம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க செய்கின்ற தர்மம் உவந்து செய்கின்ற தர்மம், உவந்து சந்தோஷமா செய்கின்ற தர்மம். இந்த டாக்டர் போது போனா போது எப்ப பார்த்தான் தர்மம் என்னாச்சு மனுஷன், இந்த மனுஷன் சொல்லு செய்வோம் பா அப்படின்னு நினைச்சு செய்யறது இல்லை. எனக்கு அந்த காரியம் நடக்கணும் அதுக்காக நான் செய்யறேன், அது இல்லை. எனக்கு அந்த காரியம் நடக்கணும், எனக்கு வேலை நடக்கணும், இதுக்காக நான் வேலை செய்யறேன், அது இல்லை. அது தர்மத்தின் கணக்குல வராது. அது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான். செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான். நல்லா புரிஞ்சுங்க, செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி ஃபோர்த் குவாலிட்டி தான் அது. எனக்கு அந்த காரியம் நடக்கணும் அதுக்காக தர்மம் பண்றேன், எனக்கு காரியம் நடக்கணும் அதுக்காக தானம் பண்றேன். இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி தர்மம் தானம் குவாலிட்டியில வராது. அது ஃபர்ஸ்ட் குவாலிட்டிலாம் கிடையாது, அது செகண்ட் தேர்ட் ஃபோர்த் கேட்டகரியில வரும். ஒரு பர்பஸ்க்காக கொடுக்கணும்னா கொடுக்க மாட்டோம். அப்போ இறைவனுடைய கடமை எது, இறைவன் நமக்கு பணம் கொடுத்துருக்கிறாரு, அதை திருப்பி கொடுக்கணும். இறைவனுக்கு வருமான வரி கொடுக்கணும், இறைவனுடைய கடமை. இறைவன் கொடுக்க வேண்டிய காசு இறைவன் நமக்கு கொடுத்துக்கிறாரு, திருப்பி கொடுன்னு சொல்லி இருக்கிறாரு. அதை நமக்கு உண்டானது 77% தான். மிச்சம் 33 எஸ் 33%, சாரி 33% தான் நம்ம மற்றவங்க கொடுக்கணும். மிச்சம் 33 போக மிச்சம் 67 தான் நமது. அது மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும். அது அந்த தொகையை நம்ம கை வைக்கக்கூடாது, அது அடுத்தவங்களுடைய பணம் அப்படின்னு சொல்லி நினைச்சு நம்ம எப்போ அதை நினைச்சு கொடுக்காத வேற பர்பஸ்க்காக கொடுக்குறோமோ அது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டியில வரும். எந்த பர்பஸும் இருக்கக்கூடாது. எனக்கு தேவை இந்த காரியாகும், இந்த காரியாகும், இந்த காரணம்னு நினைக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. அதெல்லாம் இல்லாம இது கடமை, இது என்னுடைய காசு இல்லை, அடுத்தவங்க காசு இருந்தா அப்படி அப்படின்னு. தட் இஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. இந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டிகளை யாருமே வரல. ஏதோ ஒரு காரணத்தை நோக்கி ஏதோ எதிர்பார்ப்பு வச்சு தான் கொடுக்குறாங்க, எனக்கு இது நடக்கணும் அதுக்காக கொடுக்குறேன், எனக்கு நடக்கணும் இதுக்காக கொடுக்குறேன், எனக்கு நடக்கணும் அதுக்காக கொடுக்குறேன், எனக்கு நடக்கணும் அதுக்காக கொடுக்குறேன். இதெல்லாம் செகண்ட் தேர்ட் ஃபோர்த்தில் தான் வரும், ஃபர்ஸ்ட்ல வராது. எதுவுமே எனக்கு தேவையில்லை ஆனா நான் கொடுக்குறேன், எதுவுமே எனக்கு தேவையில்லை நான் கொடுக்குறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியில வரும். இதுதான் நம்பர் 1, இறைவனுடைய தர்மத்தை நம்ம காப்பாற்றுறது. இதை நம்ம செய்யறோமான்னு பாருங்க. அந்த தானம் அவனே தொடங்கி ஏதோ வேற வழியில அதுன்னு சொல்றாங்க இதெல்லாம் கொடுக்குறான், அவனே ஏதோ காரியம் ஆகணுக்காக தான் கொடுக்குறான். அதை போய் ஐயோ நீ நாளைக்கு கொடுத்து நாளைக்கு என்ன பண்ணுவேன், நாளைக்கு உன் பொண்டாட்டி பிள்ளைங்க என்ன பண்ணும், உன் வாரிசுங்க என்ன பண்ணும், நாளைக்கு நடுத்தர நின்று உன்னை யார் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறாங்க. பார்த்தீங்களா, அது மிகப்பெரிய பாவம். அதுதான் சொல்றாரு, தானம் கொடுப்பதை தடுத்து நிற்பறோம். நிச்சயம்னு கேட்பாரு. அவர் கேட்குறது இதுல டெக்ஸ்டா போட்டுருங்க, இப்படி போடக்கூடாது, பிரிண்டிங்ல இது மாதிரி வந்திருக்கு இதுல. பட் ஆக்சுவலா ரியல் இதுல அவரு நான் தானம் கொடுத்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு கேட்பாரு. இந்த டெக்ஸ்டை தப்பா போட்டிருக்காங்க, கண்டென்ட் மட்டும் போட்டிருக்காங்க. பட் அவர் கேட்கிற தோரணை நான் தானம் கொடுப்பதை தடுத்து நான் நீட்டினோம் அப்படின்னு கேட்பாரு.
நான் நினைச்சிட்டணும், நான் பண்ணிட்டணும், இறைவா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்பார். கடவுளே மன்னிப்பு கேட்கிறாரு, கடவுளே மன்னிப்பு கேட்கிறாரு. அப்படின்னா புரிஞ்சுங்க, கடவுள் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து நாம புரிஞ்சுக்கோங்கப்பா அப்படின்னு நமக்கு தான் சொல்றாரு. மறைமுகமா சொல்ற கருத்து அது, நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்றாரு. ராமலிங்க அடிகள் கேட்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நமக்காக அவர் கேட்கிறார். எப்படி இயேசு பெருமான் வந்து நம்ம செய்த பாவங்களுக்காக அவர் டெடிகேட் பண்ணி அவர் தியாகம் பண்றாரோ, அது மாதிரி நமக்காக வள்ளல் பெருமான் கேட்கிறாரு. அவர் கேட்கிற மாதிரி கேட்கிறாரு, அது நமக்கு தான் பொருந்தும். புரிஞ்சுக்கோ. கடந்த சிநேகிதர்கள் கலகம் உண்டாக்குவது. நல்ல ஃப்ரெண்ட்ஸு அந்த ஃப்ரெண்ட்ஸு கிட்ட போய் நான் கலகம் பண்ணி பிரித்து வச்சேனோன்னு கேட்குறேன். நல்ல ஃப்ரெண்ட்ஸு அவன் உள்ள போய் கலகம் பண்ணி நான் பிரித்து வச்சேன் அவங்கள அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, நல்ல ஃப்ரெண்டு, நல்லா நம்பி இருக்கிறான், நம்மளை ரொம்ப நம்பி இருக்கான், நண்பாக இருக்கான். அந்த நட்புக்கு நாம அவனுக்கு துரோகம் பண்ணிட்டோமோ, நண்பனுக்கு நாம துரோகம் பண்ணியிருக்கிறோமோ, நண்பனுக்கு நாம துரோகம் பண்ணியிருக்கிறோமோ அப்படின்னு கேட்குறாரு. இந்த நண்பனுக்கு துரோகம் பண்ணது நான் நிறைய கேஸ் இருக்கு, நானும் இப்போ டாக்குமெண்ட்டே பண்ணியிருக்கேன். இது எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்துக்குமே இது எல்லாம் பண்ணவங்களெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்வது. அது கர்மிக் ரீசன் தான், கர்மிக் ரீசன் தான். பட் இருந்தாலும் மனமொத்த நட்புக்கு வஞ்சகம் நிறைய பேர் செஞ்சிருக்கிறார். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி பழகி ஆப்போசிட் இருக்கிறார். அப்புறம் அவர் ஒரு ஸ்டேஜில் பார்த்தியா நட்பு இப்படி ஆகி போச்சு, நண்பன் இப்படி பண்ணிட்டான்னு ஃபீல் பண்ணுவார். அந்த நட்பு நம்ப வச்சு அந்த நட்புக்கு வஞ்சகம் செஞ்சிருக்கிறார். குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது. இது யாருக்கு வரும்? குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிப்பது யாரு? அன்னைக்கு அரசன், இன்னைக்கு அரசாங்கம். அன்னைக்கு அரசன், இன்னைக்கு அரசாங்கம். குடிமக்களிடம் வரி உயர்த்தி கொள்ளையடிக்கிறது வந்து அரசனுக்கு தாக்கும், அரசன் அரசு குடும்பத்தை தாக்கும், அரசு வம்சத்தை தாக்கும், கண்டிப்பா தாக்கும். பாதிச்சிருக்காங்க நிறைய அரசர்கள். அது வரலாறு உள்ள போய் பார்த்தோம்னா தெரியும். அது உண்மை நடந்திருக்கு, உண்மை நடந்திருக்கு. இன்னைக்கு அரசாங்கங்கள் வாங்குது. மோடி வாங்குறார், ட்ரம்ப் வாங்குறார், ஸ்டாலின் வாங்குறார் அப்படின்னு சொல்றோம். அதுல அவங்களுக்கும் பங்கு இருக்கு. வேணா சொல்ல, நான் 5 வருஷம் தான் ஆளுறேன், 5 வருஷம் தான், அதுக்கு பிறகு நான் வேற கவர்மெண்ட் போயிடுது. இது ஜனநாயக ஆட்சி தானே, இது ஜனநாயக ஆட்சி தானே, மக்கள் தானே ஆட்சி செய்யறாங்க, நாங்க வரோம் பண்றோம் அப்படின்னாலும் கூட இந்த இது வந்து ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும். இந்த பாயிண்ட் வந்து ஆட்சியாளர்களுக்கு பொருந்தும். அது பிரதமர் மோடிக்கும் பொருந்தும், முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் பொருந்தும், அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கும் பொருந்தும், அந்த நாட்டு தலைவர்களுக்கும் பொருந்தும். அந்த டாக்ஸேஷன் போடுறாங்க, ரிடக்ஷன் கொடுக்குறாங்க, பண்றாங்க. இதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அது அவங்களுக்கும் பொருந்தும். அதை பற்றி பேசினா பெரிய சப்ஜெக்டா போகும். இதோட நிறுத்திக்கணும். ஜனநாயக நாட்டில் இருந்தாலும் அவங்க போடுற உத்தரவு தான் இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. இந்த இடத்துல மன்னர்னா மோடி தான், இந்த இடத்துல மன்னர்னா ஸ்டாலின் தான், இந்த இடத்துல மன்னர்னா ட்ரம்ப் தான். அவங்க அடுத்த 5 வருஷம் கழிச்சு வெளியே வந்துடுறாங்க, 10 வருஷம் கழிச்சு அது வேற சமாச்சாரம். பட் இதான் அந்த நாள்ல அந்த டைம்ல அவங்க அந்த வரி போடுறாங்க, எடுக்கிறாங்க இல்லையா, அந்த வரி போடுவது கொடுப்பது அது அவர்களுக்கு நன்மைகளையும் தீமைகளையும் உருவாக்கும். அது அவருடைய வாரிசுகளையும் பாதிக்கும். பாசிட்டிவா இருந்தா அவங்களுடைய வாரிசுகளுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதமாக வரும். நெகட்டிவா இருந்தா அவங்களுடைய வாரிசுகளுக்கு நெகட்டிவா வரும். அவங்களுக்கும் வரும், அவங்களுடைய வாரிசுகளுக்கும் வரும். இது யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக நாட்டில் இருக்கிற பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர் அப்படின்னு ரேங்க்ல இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் பாதிக்கும். நல்லது பண்ணாலும் நல்லது வரும், கெட்ட பண்ணா கெட்டது வரும். இங்கே அரசர்களை வச்சு சொல்லியிருக்கிறாரு, இதை புரிஞ்சுக்கலாம். ஆனா இவர் இதை சொல்லும் பொழுது பெரும்பாலும் வந்து அரசர்கள் ஆட்சி இல்லை. வள்ளல் பெருமான் ரீசெண்டா வாழ்ந்த சித்தர் அவர். அப்போ தன்னை சித்தர் என்று சொல்லிக்காத சித்தர், நல்லா பாயிண்ட புரிஞ்சு, தன்னை சித்தர் என்று சொல்லிக்கொள்ளாத சித்தர் அவர். உண்மையான சித்தர்கள் தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். நான் தான் சித்தர், போர்டு போட்டுக்கோ, நான் தான் சித்தர், விசிட்டிங் கார்டு போட்டுக்கோ, நான் தான் சித்தர், இப்படி பேனர் போட்டுக்கோன்னு சொல்ல மாட்டாங்க. தன்னை வெளிக்காட்டி கொள்ள மாட்டாங்க. தன்னை சித்தர் என்று சொல்லிக்கொள்ளாத ஒரு உயர்ந்த சித்தர் ராமலிங்க அடிகளார், வள்ளல் பெருமான். அப்போ அவர் காலத்து அரசர்கள்லாம் கிடையாது, டீசெண்டா தானே இருந்தார். அவர் காலத்து அரசர்கள்லாம் கிடையாது. எல்லாம் முடியாட்சி எல்லாம் போயிட்டு மக்களாட்சி வந்துச்சு, போலி ஜனநாயக ஆட்சி வந்துச்சு. எல்லா நாடுகளையும் போலி ஜனநாயகம் தான். நம்ம சொல்லிக்கிறோம் ஜனநாயகம், அப்படிலாம் கிடையாது. ஜனநாயகம்லாம் கிடையாது, போலி ஜனநாயகம் தான். அதை பத்தி இப்ப நான் பேச வேண்டாம். ஜனநாயகம்னு வச்சுக்கோங்க, போலி ஜனநாயகம், ஏதோ ஒரு ஜனநாயகம் நீங்க வச்சுக்கோங்க. அந்த ஆட்சி காலத்தை இது சொல்லிக்காரு, குடிமக்களிடம் வரி வைத்து கொள்ளையடிப்பது. ஒரு சென்னை கார்பரேஷன் இருக்கு, சென்னை கார்பரேஷன் ஒரு வரி போடுது, அந்த வரி அநியாயமான வரி, அதிகமான வரினா அந்த மேயரை பாதிக்கும், துணை மேயரை பாதிக்கும். அவங்களுக்கு தெரியாது,
அவரையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய வாரிசுகளும் கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா அந்த மேயர் தான் இந்த வரியை போடுன்றார், அந்த துணை மேயர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் பாசிட்டிவாக இருந்தால் பாசிட்டிவும், நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவும் கொடுக்கும். அதுதான் மறைமுகமாக சொல்கிறாரு, குடிமக்களும் வரி வைத்து கொள்ளையடிப்பது, ஏழைகள் வயிறு எறிய செய்வது. ஏழைகளை வயிறு எறிய வைக்கிறோம். அதாவது ஏழைகள் வயிறு எறிகிறான். அப்போ நாம் என்ன பண்றோம், நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ஒன்று கொஞ்சம் சேர்த்து நாம நல்லா இருக்கணுக்காக அவனுக்கு அன்னதானம் கொடுத்து அவன் இன்னும் சஃபராக வச்சிடறோம். ஏன்னா பிகாஸ் நம்ம கர்மாவை வாங்கிக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்ல பாயிண்ட் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மற்றவங்க சொல்றதுக்கும் டாக்டருக்கும் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ல சொல்லிக் கொடுத்த கர்மாந்திகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கர்மாந்திகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்த விஷயமும் மற்றதுக்கும் நிறைய வித்தியாசம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏழைகள் வயிறு எரிய செய்வது, அவனே ஏதோ பேட் கர்மா பண்ணா கஷ்டப்பட்டிருக்கான், அதனால அவன் வயிறு எரிஞ்சிட்டு இருக்கான். அதை நாம அன்னதானம் கொடுக்குறேன், நான் உனக்கு பண்றேன், நான் துணி வாங்கி கொடுக்குறேன், நான் அதை பண்றேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய நைட்டு கர்மா அவனுக்கு சேர்த்து கொடுத்து அவன் இன்னும் வயிறு எறி வச்சிடறோம், அவன் கஷ்டம் இன்னும் அதிகப்படுத்திடுறோம். ஆனா நாம நினைச்சுக்கிறோம் நாம அவனுக்கு ஹெல்ப் பண்றோம், நான் உனக்கு உதவி செய்யறோம் அப்படின்னு நினைக்கிறோம். யூடியூப்ல மியூசிக்கோட பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு யூடியூப்ல சோசியல் மீடியா பார், நான் அதை துணி கொடுத்தேன், நான் பாரு வெஹிக்கிள் கொடுத்தேன், நான் பாரு பணம் கொடுத்தேன், நான் பாரு புடவை கொடுத்தேன், நான் பாரு துணி கொடுத்தேன், நான் பாரு இதை பண்ணேன், நான் அதை பண்ணேன்னு சொல்லிட்டு யூடியூப்ல பேக்ரவுண்ட் மியூசிக்கோட போட்டு லைக்ஸ் எடுத்து பார்க்குறாங்க, நிறைய பேர் பண்றாங்க. இது அந்த அளவுக்காக பண்ணாங்க, நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். அதாவது வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது. பைபிள் சொல்றது வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாது, நீ அப்படி கொடுன்னுது. எல்லா மதங்களும் இதான் சொல்லுது, விளம்பரப்படுத்திக்கோ, பிரபகண்டா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலை. வலது கை கொடுக்குறது என்ன நம்ம பண்றோம் இடது கைக்கே தெரியக்கூடாது, அப்படி கொடுக்கணும்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம், அது அப்படி பண்ணா பாசிட்டிவ் கர்மா. அதை உணவுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் கர்மா கொஞ்சம் குறையும். பட் நாம என்ன சந்தோஷப்பட்டுக்கணும், அது கூட கொடுக்காம இருக்கானு, கொடுக்க மனசில்லாத இருக்கானு, அந்த வகையில் இவனாவது இதை கொடுக்கலாம், பெருமைப்பட்டுக்கணும், 4 பேர் என்ன பாராட்டணும், 4 பேர் என்ன புகழணும் அப்படின்றதுக்காகவா நினைச்சு கொடுங்க. அந்த வகையில் நம்ம சந்தோஷப்பட்டுக்கணும். பரவாயில்ல, தானிக்கு தீனிக் பெட்டர், தெலுங்குல சொல்லுவாங்க, தானிக்கு தீனிக் பெட்டர், அதுக்கு இது பரவாயில்லன்ற மாதிரி கலந்து சொல்லுவாங்க, ரெண்டும் கலந்து சொல்லுவாங்க. அதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, அதுக்கு இது எவ்வளோ மேல் அப்படிவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதுக்கு இது எவ்வளோ மேல், அட்லீஸ்ட் ஏதோ பெருமைக்காக புகழுக்காகவா தியாகம் பண்ணானே, அந்த வகையில் சந்தோஷப்பட்டுக்கணும். ஆனா அப்படி கூட பண்ணக்கூடாது. இறைவன் சொல்றது நம்ம என்ன செய்யணும், எந்த காசு எவ்ரிதிங் இஸ் ரெக்கார்டட், எல்லாமே ரெக்கார்ட் பண்ணும். உங்களை விட பக்கம் நீங்க மறந்தாங்க டேட்டா அங்கே கேட்டால் கிடைக்கும். நீங்க யாருக்கு தர்மம் பண்ணீங்க, என்ன பண்ண, உங்களுக்கு மறந்து போச்சுன்னா டேட்டா அங்கே கேட்டால் கிடைக்கும். ஏன்னா உங்களோட பக்கவா அவங்க வச்சிருக்காங்க, 7 இடத்துல வச்சிருக்காங்க, சும்மா இல்லை. அது இந்து மதம் யம தர்மராஜானுடைய கண்ட்ரோல்ல சித்திரகுப்தன் ரெக்கார்ட் பண்ணாரு, இந்து மதம் சொல்லுது. பட் அது எல்லா மதங்களுக்கும் பொருந்தும், அது ஒரு ரெக்கார்ட் ஆகுது. ஸோ அந்த வகையில் பார்த்தா ஏழைகள் நீங்க ஏறி வச்சிருக்கோமா இல்லையா பாருங்க. தர்மம் பாராது தண்டிப்பது, தர்மம் பாராது தண்டிப்பதுன்னா தர்மம்னா இந்த இடத்துல இன்னொரு மீனிங் வரும். தர்மம்னா நியாயம், தர்மம். தர்மத்துக்கு நம்ம மீனிங் சொல்லியிருக்கோம். தர்மம் அப்படின்னா இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணுது, இறைவன் ஒரு சட்டங்களை வச்சிருக்காரு, அந்த இறைக்கட்டளை ஃபாலோ பண்ணு தர்மம். சேரிட்டியா பணம் கொடுக்குறது, ஹெல்ப் பண்றது, மற்ற கொடுக்குறது, தட் இஸ் கால்ட் தர்மம். இங்கே 3வது ஒரு மீனிங்ல கொண்டு வராரு, தர்மம் பாராது தண்டிப்பது. தர்மம்னா நீதி நேர்மை, தர்மம். இந்த தர்மம் பாராது தண்டிப்பது அப்படின்றது அவன் தண்டிக்கப்படக்கூடாது, அவன் நியாயவான். ஆனா அவனை அந்த தர்மம், இந்த இடத்துல தர்மம் இறைக்கட்டளை தர்மம், அந்த தர்மத்தை இது 3வது மீனிங்கா எடுத்துக்கலாம். தர்மம்னா இந்த இடத்துல 3வது, கொஞ்சம் கூட நியாய தர்மம் இல்லாம அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நீதி நேர்மை இல்லாம அவனை தண்டிக்கணும். இது நிறைய நடக்குது, தர்மம் பாராமல் தண்டிப்பது நடக்குது. இதில் நம்ம இன்வால்வ் ஆகணும் பாருங்க. இது நிறைய கோர்ட்ல நடக்குது, நீதிமன்றங்களில் நடக்குது, போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது, மற்ற இடங்களையும் நடக்குது, மற்ற டிபார்ட்மெண்ட்லையும் நடக்குது. தர்மம் பாராது தண்டிக்கிறது நடக்குது. அப்ப தர்மம் பார்க்காம அவங்களுடைய பவர் வச்சு தண்டிக்கிறாங்க, தர்மம் பார்க்காம தர்மத்தை வச்சு தண்டிக்கிறாங்க. அந்த தண்டனை நமக்கு திரும்பவும் வரும், நமக்கும் நம்முடைய வாரிசுகளுக்கும் வரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப சொல்லும்போது நினைப்பீங்க, என்னடா இது உட்கார்ந்தா தர்மம், எழுந்தா தர்மம், எங்க பார்த்தாலும் இப்படி கர்மா 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 சொல்ல பிரச்சனை. இதுதான் பார்க்கணும், இதுதான் லைஃப். இப்படிதான் நம்ம சேர்த்துக்கிறோம், இப்படிதான் நம்ம நெகட்டிவ் கர்மாவை சேர்த்துக்கிறோம், கஷ்டப்படுறோம். இது அப்படியே பாசி கர்மாவை சேர்த்து சுகப்படணும். ஸோ ஒரு நிமிஷமும் அடர்த்தா தான் இருக்கும், ஒரு நிமிஷம் விழிப்பா தான் இருக்கும், ஒரு நிமிஷம் அடர்த்தா இருக்கணும், ஒரு நிமிஷம் விழிப்பா தான் இருக்கும். அப்படிதான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நம்ம நல்லா படிப்போம், நல்லா சந்தோஷமா இருக்கும். என்ன கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ தர்மம் பாரா தண்டிப்பது அப்படின்றது இது நிறைய நடக்குது.
கையில் காசு கொடுத்தாங்கன்னா ஒரு வகையான தண்டனை இருக்கும். கையில் காசு கொடுக்கலன்னா ஒரு வகையான தண்டனை இருக்கும். இது பப்ளிக்காக நம்ம பப்ளிக் ரொம்ப டிஸ்கஸ் பண்ண முடியாது. எங்கள் தர்மத்தை எங்கள் டிபார்ட்மெண்ட்டுடைய இது வந்து போயிடுச்சு, இமேஜை கரைக்கிறீங்க, இமேஜை கொள்றீங்க, இமேஜை இப்படி பண்ணுறீங்க, டீஃபேஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரி தேவையில்லா பிரச்சனைகளை வரும். பட் நடக்குது. இது மக்கள்கிட்ட மறைக்கலாம், பட் நடக்குது. அதுக்கு ஒன்றா தண்டனை கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. யாராக இருந்தாலும் உண்டு, எஸ்கேப் ஆக முடியாது. ஜட்ஜாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது, ஐஜியாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. நான் வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி, நான் எஸ்கேப் ஆக முடியாது. இங்கே ஆகலாம், அந்த எலெக்ஷனில் ஆக முடியாது. நான் வந்து பெரிய ஐபிஎஸ் ஆஃபீஸர், நான் ஐஜி, நான் எஸ்கேப் ஆகலாம் முடியாது. இங்கே ஆகலாம், அங்கே எலெக்ஷனில் ஆக முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும், அட்டார்னி ஜெனரலாக இருந்தாலும், அந்த அந்த நாட்டினுடைய ஹெட் ஆஃப் த ஜட்ஜி இல்லையா, ஒரு கண்ட்ரியில் ஒன்று இருக்கும். இங்கே வந்து சுப்ரீம் கோர்ட்டு தலைமை நீதிபதினு சொல்லுவாங்க இல்லையா, அவராக இருந்தாலும், மாநிலத்தினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாலும், நாட்டினுடைய தலைமை நீதிபதியாக இருந்தாலும் எஸ்கேப் ஆக முடியாது. நான் பெரிய ஐஜி சார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார், நான் ஐஜி சார், இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் சார், இன்னும் ஆகாது. அது எல்லாம் இங்கே எஸ்கேப் ஆகலாம், அங்கெல்லாம் ஆகாது. பனிஷ்மெண்ட் உண்டு உண்டு உண்டு, கண்டிப்பாக உண்டு. எஸ்கேப் ஆக முடியாது, இறைசத்து தப்பிக்க முடியாது. நடக்குது, நிறைய நடக்குது. உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். இது நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். பார்த்துக்கோ. ஒரு தலை சார்பாக வழக்குரைப்பது, ஒரு தலை சார்பாக வழக்குரைப்பது நமக்கே தெரியும். இருந்தாலும் அநியாயம் பண்ணி நம்ம வந்து கேஸ் போடுறோம். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் தயவு செஞ்சு யார் மேலே கேஸ் போடாதீங்க, போட்டு தான் வித்ட்ரா பண்ணிக்கோங்க. ஐயோ எனக்கு இவ்வளோ போகுது, போட்டும் பரவாயில்ல, அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கடவுள் வேற வகையில் கொடுப்பாரு. என்னை ஏமாத்திட்டான், இல்லை எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணும், எனக்கு இது கிளைம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் கேஸ் போடுறீங்க. பட் நான் சொல்லும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பட் இதுதான் உண்மையான கருத்து, இதுதான் உண்மையான கருத்து. அதை விட்டுடுங்க, போட்டும். எத்தனை கோடி வரனாலும் பரவாயில்ல, விட்டுடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாதீங்க, கோர்ட்டுக்கு போகாதீங்கன்னு அடிக்கடி சொல்லுவேன். எக்ஸப்ஷனல் கேஸ் சிலது இருக்கு, அது லட்சத்தில் ஒன்று, கோடியில் ஒன்று தான். அது எக்ஸப்ஷனல் கேசஸ், இது விளக்குகள். பட் மேக்ஸிமம் 99.9% கோர்ட்டுக்கு தயவு செஞ்சு நிவாரணம் கேட்டு நீங்கள் போகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைக்காதீங்க. நீங்கள் கவுண்டர், அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கான், அப்போ நீங்கள் கவுண்டர் கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா எகெயின்ஸ்ட் லா வந்துடும். அவன் ஒன்று கொடுக்குறான்போ நீங்கள் ஆன்சர் பண்ண கவுண்டர் கொடுங்க. தட் டு யுவர் கர்மா. அது அதே மாதிரி போலீஸ் நீங்களா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க. எவனோ கொடுக்குறான், அதுக்காக நீங்கள் போய் கவுண்டர் கொடுங்க. அது ஓகே, அது பார்த்துக்கலாம். அது கூட நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா தான். இந்த போலீஸ் ஸ்டேஷனில் போய் காடு வைக்கிறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், இதெல்லாம் நம்மளுடைய நெகட்டிவ் கர்மா. அந்த இடத்துலாம் காடு வைக்கக்கூடாது, தசிலே தலைவப்படக்கூடாது. இந்த கோர்ட்டு கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, இந்த பஞ்சாயத்து, இதெல்லாம் நம்ம அந்த தசிலே தலைவப்படக்கூடாது. அப்படி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா நம்மளுடைய பேட் கர்மா தான் கிரியேட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவங்கள காத்துல கருது கூட நினைக்கூடாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி அது அப்படி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்மளுடைய கர்மா நம்ம வச்சுக்கணும், நம்மளுடைய கர்மா வச்சுக்கணும். கோர்ட்டு போலீஸு இதெல்லாம் போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பின்னாட அவன் உள்ள ரெண்டு சைட்லைங்க. நான் பல வகுப்புகளில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அது போனீங்கன்னாலும் சரி, கம்ப்ளைண்ட்டாக போனாலும் சரி, ரெஸ்பாண்டண்ட்டாக போனாலும் சரி, கம்ப்ளைண்ட்டாக போனாலும் சரி, ரெஸ்பாண்டண்ட்டாக போனாலும் சரி, நீங்கள் வழக்கு கொடுக்குறதா போனாலும் சரி, வழக்குக்கு பதில் சொல்ல வேண்டியதா போனாலும் சரி, ரெண்டு பேர் பின்னாடி உங்களுடைய பாஸ்ட் லைஃப்பில் உங்களுடைய முன்னோர்கள் பழைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஆத்மாக்கள் பின்னாடி இருக்கிறாங்கன்னு அர்த்தம். தெளிவாக புரிஞ்சுங்க. இது ஒரு கேஸ் கூட எக்ஸ்டென்ஷன் கிடையாது. நான் நிறையா டாக்குமெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கேஸ் கூட எக்ஸ்டென்ஷன் கிடையாது. கண்டிப்பாக இது பின்னாடி யாரோ இருக்கிறாங்க, டெஃபினட்டாக இருக்காங்க. தீய ஆவிகளுடைய அந்த தொடர்பு, தீய ஆவிகளுடைய தாக்கம், தீய ஆவிகளுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அது சின்ன கேஸ்லேருந்து பெரிய கேஸ் வரைக்கும், சின்ன ப்ராப்ளம் லிட்டிகேஷன் பெரிய லிட்டிகேஷன் வரைக்கும் பின்னாடி அவங்க இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை எப்படி சரி பண்ணி கரெக்ட் பண்ணுற வழியை தான் பார்க்கணும். மொழியை நீங்கள் இந்த நான் சுப்ரீம் கோர்ட் வக்கீல வச்சேன், ஹைகோர்ட் வக்கீல வச்சேன், அவ்வளோ பெரிய வக்கீல், இவர் வெளிநாட்டிலேருந்து வர வச்சிருக்கிறேன், இவர் வக்கீல் இப்படி பண்ணுவார் அப்படி பண்ணுவார்னு சொல்லிட்டு வக்கீல் போட்டு கேஸ் செலவு பண்ணிட்டு வீணாக காசு செலவு பண்ணி டைம் செலவு பண்ணி உங்களுடைய பணத்தையும் நேரத்தையும் எனக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. விட்டுடுங்க, முடிஞ்ச வரைக்கும் விட்டுடுங்க. சொல்லும்போது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கும், என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்கும். பட் கொஞ்சம் பொறுமையாக திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு எப்படி சொல்லலாம், திஸ் இஸ் த பெஸ்ட் வே டு ஹேண்டில் திஸ் மெத்தட்னு சொல்லலாம், டு ஹேண்டில் திஸ் சிச்சுவேஷன், டு ஹேண்டில் திஸ் கேஸ். இதுதான் பெஸ்ட் வே. அதை முடிச்சு புதுசாக பண்ணி வெளியே வந்துடுங்க, அதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்போது சார் எனக்கு இவ்வளோ கிளைம் போகுது, இவ்வளோ லாஸ் ஆகுது, போட்டும் பரவாயில்ல, யாருக்கோ கொடுக்க வேண்டியது, அது இந்த டைமில் இப்படி வருது, குட்டி தொலைச்சணும், போய் தொலைட்டும், போட்டோம் சனிங்க, இதோட போய் தொலைட்டும், புதுசாக வச்சிருங்க.
இந்த லைஃபோட முடிச்சுடுங்க. அடுத்த லைஃப் கேரியர் பண்ணாதீங்க. அடுத்த லைஃப் கொண்டு வரணும். இங்கே இன்னமும் எந்த ஜென்மத்து கர்மாவோ எந்த ஜென்மத்து சனியனோ போய் தொலைட்டுன்னு சொல்லி விட்டுடுங்க. நிம்மதியா இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்க அந்த கோர்ட்ல ஜெயிச்சு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஜெயிச்சு, அந்த லீகல் இதில் ஃபைட் பண்ணி வந்து அதை நீங்க அனுபவிக்க முடியாது. அந்த நெகட்டிவ் தத்துவம் வந்துகிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் தத்துவம் வந்துட்டே இருக்கும். நீங்க கோர்ட்ல ஜெயிச்சிட்டீங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷன் நியாயம் கட்சி நீங்க வந்துட்டீங்கன்னா கூட அந்த நெகட்டிவ் தத்துவம் நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தேன், சரி பண்ணிட்டு ஓகே ரைட் சரி பண்ண முடிச்சு போங்க பிரிச்சு விட்டுடுவாங்க. கோர்ட்டையும் ஜட்மெண்ட் கொடுத்து பிரிச்சு விட்டுடுவாங்க. அதோட சரி ஜட்ஜினுடைய வேலை முடிஞ்சது, இங்கே இன்ஸ்பெக்டருடைய வேலை முடிஞ்சது. பட் அதுக்கு பிறகு நீங்க ஜெயிச்சுட்டேன் ஓகே பரவாயில்ல வரீங்கடியா, இங்கே வரும்பொழுது அதனுடைய தாக்கம் உங்களுக்கு இருக்கும். அந்த தாக்கம் எந்தெந்த வகையில் எப்படி தான் உங்களை பாதிக்கணும் உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியும். ஆஸ் ஏ கிளையண்ட் எனக்கு தெரியும். நான் நிறைய கேஸை பார்த்துருக்கேன். பல வகையில பாதிக்கும். ஆனா இதனால தான் பாதிப்பும் நமக்கு தெரியாது. ஆனா பெருமை நான் கோர்ட்டை போட்டேன், ஜெயிச்சுட்டேன். போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், ஜெயிச்சிட்டேன், ஓகே ரைட் 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 அப்படி போவீங்க. பட் இதன் பின்னணியில வேற வேற வகைகள்ல வேற வேற அதாவது வேற வேற முறைகள்ல வேற வேற மெத்தட்ஸ்ல வேற வேற மாதிரி சுச்சுவேஷன்ல வேற வேற மாதிரி நீங்க பாதிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. என்ன மாதிரி இருக்கிறது தெரியும். அதான் நம்ம சொல்றோம். அதனால இந்த ஒரு துறை சார்பாக வழக்குறையெல்லாம் பண்ணாது. அது எப்படி நம்ம முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பாருங்க. நம்ம உற்சாகம் சொல்றோம். ஒரு கேஸ் இருக்கு, நான் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன். ஒரு கேஸ் இருக்கு, அங்கே போகும்போது கோர்ட்ல கேட்பாங்க. நான் அந்த புக்கு மேலே ஏதோ என்ன புக்கு வச்சுருக்கேன்னு தெரியல, பகவத்கீதையா என்ன அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். கோர்ட்ல இது வச்சு நான் சொல்லுவதெல்லாம் உண்மை. பகவத்கீதையா சார்? பகவத்கீதையா? எஸ், பகவத்கீதை வைக்கிறாங்களா இந்தியாவில். நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம்னு சொல்லிட்டு சத்தியம் பண்றாரு. யாரு? கம்ப்ளைனன்ட். தென் அவரோட ஸ்டேட்மெண்ட் முடிஞ்ச பிறகு அவர் அந்த ரெஸ்பாண்டன்ட் வர்றாரு இல்லையா, அவர் பதில் சொல்லுங்க. அவரும் நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, சத்தியம், நான் சொல்றதெல்லாம் சத்தியம் ஏதோ வருது, சத்தியமா உண்மை இதெல்லாம் உண்மை சொல்லி அவரும் அந்த புக் மாதிரி சத்தியம் வச்சு சொல்றாரு. புக்கை எடுத்து வச்சிருக்கோம். அது ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளவுதான். அப்ப இது ரெண்டு பேருமே தான் நான் உண்மை சொல்றேன்டாங்க. அப்ப யாரு ஒருத்தர் பொய் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க இல்லையா? நீங்களே கொஞ்சம் யோசனை. இதெல்லாம் நம்ம ஒன்றும் பெரிய படிக்க வேண்டாம். நாம எப்படி நம்மள நாமளே அறிவாளிகள் நினைச்சிட்டு முட்டாள்களா இருக்கிறோம். நமக்கு நாமளே அறிவாளிகள் நம்ம நினைச்சிட்டு எப்படி முட்டாள்களாக இருக்கிறோம் ஒரு உதாரணம் இது. இப்போ கேஸ்ல ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாரு, ஒருத்தர் பதில் சொல்றாரு. அப்ப கம்ப்ளைண்ட் பண்றவரும் சொல்றாரு நான் சொல்றதெல்லாம் உண்மைன்னு தான் சொல்றாரு, சத்தியம் பண்றாரு. பகவத்கீதை மேல சத்தியம் பண்றாரு, நல்லா புரிஞ்சுக்கணும். பகவத்கீதை மேல சத்தியம் பண்றாரு. அடுத்தது ரெஸ்பாண்டன்ட், அவர் வர நான் சொல்வதெல்லாம் சத்தியம், சத்தியமா உண்மைன்னு அவரும் கொடுக்குறாரு. ஓகே, அந்த கோர்ட்டு அந்த ஊழியர் அந்த இதை தூக்கி அப்படி வச்சிடுறாரு. நம்ம இந்தியாவில் பகவத்கீதை மற்ற கண்ட்ரியில் ஏதாவது இருக்கும், பைபிள் வச்சிருப்பாங்க, குரான் வச்சிருப்பாங்க, வச்சு கேட்பாங்க. எல்லா நாடுகளையும் கோர்ட் இருக்கு, ஜட்ஜஸ் இருக்கு, பனிஷிங் சிஸ்டம் இருக்கு, ஜெயில் இருக்கு, எல்லா நாட்டிலையும் இருக்கு, எல்லா நாடுகளிலுமே இருக்கு. இப்போ அந்த புனித நூல் மேல சத்தியம் சொல்லிட்டுறோம். ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்ததானே ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஒன்று ஏ அல்லது பி, ஒன்று கம்ப்ளைனன்ட் ஆர் ரெஸ்பாண்டன்ட். இவங்க ரெண்டு பேர்ல யாரோ வாதி பிரதிவாதியா தமிழ்ல சொல்லுவாங்க, வாதி பிரதிவாதி. ஒன்று வாதி சொல்றது உண்மையா இருக்கும், அல்ல பிரதிவாதி சொல்றது உண்மையா இருக்கும். அப்ப ரெண்டு ஏதோ ஒன்று ஃபைனலிஸா ஜட்மெண்ட் வருது, அது கேஸ் ஜட்மெண்ட் ஆகி முடிஞ்சு வருது. அப்போ யாரோ ஒருத்தர் பொய் சொல்லியிருக்கானா இல்லையா, அந்த பொய் சொன்னதுக்கு யார் தண்டனை கொடுப்பா? கோர்ட்ல ஜட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க, ஜட்மெண்ட் கொடுத்துட்றாங்க. யாரோ ஒருத்தருக்கு பாசிட்டிவா இருக்கும், யாரோ ஒருத்தர் நெகட்டிவா இருக்கும். ஒருத்தர் ஜெயிச்சிருப்போம், தோத்துருப்பார். சரி, ஓகே, ஜெயிச்சவரு ஓகே ரைட், தோத்தவரு ஓகே. அது கோர்ட்ல நியாயம் சில டைம்ல ஜெயிக்குது, சில டைம் தோக்குது. சத்தியமேவ ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும். இந்திய அரசாங்கத்தினுடைய அந்த லோகோல இருக்கிற வார்த்தை சத்தியமேவ ஜெயதே. சத்தியமே எப்பயும் ஜெயிக்கும்னு அர்த்தம். சத்தியமே எப்பயும் ஜெயிக்கும். அதே மாதிரி இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வாய்மையே வெல்லும், கண்டிப்பா வெல்லும். ஆனா நம்ம அது எப்பயாவது சில டைம்ல வெல்லும். சத்தியம் எப்பயாவது வெல்லும், சில டைம்ல வெல்லும். வாய்மையே வெல்லும், எப்பயாவது சில டைம்ல வெல்லும். அது மேலோட்டம் பார்த்தா. பட் வாய்மை தான் எப்பயுமே வெல்லும், சத்தியம் தான் எப்பவுமே ஜெயிக்கும். அது சில பேர் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு படத்துல கூட கிண்டலா போட்டிருந்தாங்க, வாய்மை வெல்லும் ஆனா எப்ப வெல்லும், ஏதோ ஒரு காலத்துக்கு எப்பயோ ஒரு நாளைக்கு வெல்லும். சத்தியமே ஜெயிக்கும், ஏதோ ஒரு காலத்துக்கு எப்பயோ பொறுமையா ஜெயிக்கும். ஆனா அநியாயம் தான் ஜெயிக்கும்னு ஒரு சினிமாவில் ஏதோ ஒரு வசனம் வரும். அந்த வசனம் எழுதியிருக்காரு, பட் ஒரு தப்பான புரிதலோட எழுதியிருக்காரு. அப்படி கிடையாது. அது நல்லா டீப்பா பொறுமையா பார்த்தானா வாய்மை தான் கடைசியில ஜெயிக்கும். இவர் நினைக்கிற மாதிரி இல்லை, வாய்மை தான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும். சத்தியமும் வாய்மை எனக்கும் ஜெயிக்கும், அது மட்டும்தான் ஜெயிக்கும், மற்றெல்லாம் தோத்துரும். ஆனா அதை நாம குறுக்கிய பார்த்துட்டு பார்க்குறோம், இல்லை அது ஜெயிக்கல, டேட்டா ஜெயிக்குன்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, இறுதியில் வாய்மை தான் ஜெயிக்கும், சத்தியம் தான் ஜெயிக்கும்.
இந்திய அரசாங்கத்துடைய லோகோலையும் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய லோகோலையும் போட்டுக்கிற வார்த்தை சரியான வார்த்தை. எதை போட்டாங்களோ இதை கரெக்டாக போட்டிருக்காங்க, இதான் கரெக்ட். ஸோ அப்போ ஒருதலை சார்பாக வழக்குரைக்கிறவங்களுக்கு அந்த குரானோ பைபிளோ ஏதோ ஒரு புனித நூல் மேலே சத்தியம் பண்ணுறாங்க. சத்தியம் பண்ணிட்டாரு, ஒருத்தர் ஜெயிச்சார், ஒருத்தர் தோற்றார். அப்போ போலி சத்தியம் ஒருத்தர் பண்ணிப்பார் இல்லையா, அந்த போலி சத்தியம் பண்ணவருக்கு இறைவன் என்ன செய்வார்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. இது அப்பார்ட் ஃப்ரம் கோர்ட் முடிஞ்சு போச்சு. நீங்க இறைவன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாரா இல்லை உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாரா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. வந்தவங்க யாரும் கேட்பார் கிடையாது, நீங்க யாரும் கேட்கறது இல்லை. பட் எது மேல சத்தியம் பண்ணிருக்கோம்? ஒரு புனித நூல் மேல சத்தியம் பண்ணியிருக்கிறோம். புனித நூல் மேல சத்தியம் பண்ணியிருக்கோம். நான் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக விளையாடும்போது, பசங்கிட்ட விளையாடும்போது, ஸ்கூல் ஸ்டேஜில் விளையாடும்போது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா சத்தியமா நீ சொல்றதெல்லாம் சொர்க்கியமான்னு கேட்பாங்க. ஜென்ரலாக கேட்பாங்க. நான் சொன்னதான் கரெக்ட், நீ சொன்னதான் கரெக்ட், நீ தான் அவுட்டு, நான் தான் அவுட்டு. விளையாட்டும் போது வரும். விளையாட்டும் போது அவன் தோத்துட்டான் ஜெயிட்டான் ஜட்மெண்ட் வரும்போது இல்லை நீ தான் ஜெயிச்ச, நீ தான் தோத்தான்னு சொல்லி ஜட்மெண்ட் ரெஃபரி வருவார். இல்லை ரெஃபரி சொல்லுவார் நீ தான் ஜெயிச்ச. அவன் ஒத்துக்க மாட்டான். இல்லை நான் தான் ஜெயிச்சேன், நீ தான் ஜெயிச்சேன். அப்படி சத்தியமா சொல்லு நீ அப்படின்னு கேட்போம். கையை நீட்டினா அப்படியே ஆஃப் ஆயிடுவான். நல்லா கவனம். கையை நீட்டி சத்தியமா சொல்லு, அவன் தான் ஜெயிச்சான்னு சொல்லு, சத்தியமா ஜெயிச்சான்னு சொல்லு, இவன் தான் தோத்தான்னு சொல்லு பார்க்கலாம். விளையாடும்போது, கபடி விளையாடும்போது, மற்ற விளையாட்டு விளையாடும்போது ஜட்ஜ்மெண்ட்ல பிரச்சனை வந்துச்சுன்னா கையை நீட்டின்னு வருவாங்க பசங்க. சொல்லு அப்படின்னா அந்த ரெஃபரியை கையா, எல்லாம் பசங்க தான், ஸ்கூல் பசங்க தான். அவன் அப்படியே ஆஃப் ஆயிடுவான். ஓ பாத்தியா 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 சத்தியம் பண்ண மாட்டேன் பாத்தியா, அப்பார் அவன் தான் ஜெயிச்சான், நீ இது தப்பா சொல்ற, உன் ஃப்ரெண்டுனால மாற்றி சொல்றேன், உன் ஃப்ரெண்டு உனக்கு வேணுன்றனால மாற்றி சொல்ற, ஜட்மெண்ட் மாத்திர பாத்தியா, தப்பு அப்படி சொல்லும். இது சின்ன வயசுல நடந்தது. அப்போ சத்தியம்னா பயப்படுவாங்க. அப்போ அப்பெல்லாம் 4th ஸ்டாண்டர்டு 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு பசங்கிட்ட விளையாடும் போது அந்த ஜட்ஜ்மெண்ட் ஏதாவது வந்துச்சுன்னா கூட சத்தியமா சொல்லு அப்படின்னு கையை நீட்டும் போது அவன் சொல்ல மாட்டான். அது வரைக்கும் அவன் ஊன்னுவான். அப்ப நான் சொன்ன பிறகு இல்லப்பா அவன் தான் ஜெயிச்சான், இவன் தான் ஜெயிச்சான்னு அந்த ரெஃபரி ஜட்மெண்ட் சொல்லிட்டு போடுவார். எப்போ 4th படிக்கும்போது. அப்போ சின்ன குழந்தையில அந்த பயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு பெரியவங்க வளர்ந்த பிறகு பயம் இல்லை. தைரியமா புனித நூல் மேல, பைபிள் மேலேயோ குரான் மேலேயோ அவங்க எந்த நூல் வேணா செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். அது அந்த அந்த சத்தியம் வாக்கு கொடுக்கறது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் எந்த புக்கு மேல பண்றேன்னு நினைச்சு சொன்னா அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் இந்து சாக்குனால பகவத்கீதை மேல வைக்கிறாங்க. பட் அவங்களுக்கு ரைட் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு குரான் வேணும், எனக்கு பைபிள் வேணும்னு சொல்லி கேட்டா கொடுப்பாங்க, போட்டு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வச்சு கொடுப்பாங்க. பட் ஏதோ ஒரு புனித நூல் மேல சத்தியம் பண்ணி வாங்குறோம். அப்ப அந்த பொய் சத்தியம் அதுக்கு கடவுள் நமக்கு தண்டனை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கண்டிப்பா கொடுப்பார். அப்ப அந்த பொய் சத்தியம் பண்ணி நாம தான் அந்த நெகட்டிவ் கர்மாவை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும், உட்கர்மா வர்றதை குறைச்சி வச்சுக்கணும், எதுக்கிட்டு பனிஷ்மெண்ட் வாங்கிக்கணும். கரெக்டா போய் சத்தியம் பண்றோம். இது வாழ்க்கையில எல்லார் லைஃப்லையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா இது உண்மைன்னு நீங்க உணருவீங்க. உங்களுக்கே சொந்த அனுபவம் இருக்கும். சில பேருக்கு அனுபவம் இருந்தால் கூட கேட்டு பார்த்த அனுபவம் இருக்கும். கோர்ட்டுக்கு போனவங்களுக்கு இந்த அனுபவம் இருக்கும், கோர்ட்டுக்கு போகாதவங்களுக்கு கேட்டு இந்த அனுபவம் இருக்கும். பார்த்துக்கோங்க. உயிர்கொலை செய்வதற்கு உபகாரம் செய்வது. உயிர்கொலை செய்கிறான், உயிர்கொலை செய்வதற்கு உபகாரம் செய்வது இது பெரிய பாவம் தானே. உயிர்கொலை செய்வது செய்கிறவன் யாரு இடம் கொடுத்தான், யாரு ஐடியா கொடுத்தான், அது சம்மந்தப்பட்டவங்க யாரா இருக்காங்க அத்தனை பேருக்கும் தண்டனை உண்டு. இந்திய தண்டனை சட்டத்தோட எல்லா நாட்டு சட்டத்திலையும் அது உண்டு. இந்திய நாட்டு சட்டத்திலையும் இருக்கு, எல்லா நாட்டு சட்டத்திலையும் இருக்கு. யாரு ஒரு தவறை செய்கின்றானோ, அந்த தவறை செய்து யாரெல்லாம் உடந்தையாக இருக்கின்றானோ அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொண்டவர்கள் தான். அவர்களும் அந்த குற்றத்தில் பங்கு கொண்டவர்கள் தான். அப்போ ஒரு கொலை நடக்குது அப்படின்னா, காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அந்த கொலை வெல் பிளான்டு. அவன் உள்ள வராங்க, அவன் உள்ள இருக்கிறாரு, அவர் ஏதோ பேரு, அவர் வெட்டுறதுக்கு வராங்க, மொபைல்ல கேட்குறாங்க, சார் உள்ள மாட்டியிருக்கான், வெட்டலாமான்னு. வெட்டுன்னு ஆர்டர் வருது அங்கேருந்து, வெட்டு போடுன்னு போட்டு தள்ளுறான். நடந்தது. நம்ம அரசியல் பேச வரல, மற்ற யாரை பத்தியும் பேசல, இது ஒரு இன்சிடென்ட் சொல்ல வரேன் நான். உள்ள கோயில் இருக்கான், கரெக்டா மாட்டான், கரெக்டா போட்டு தள்ளலாம். ஆனா அங்கே ஃபோன் பண்றாங்க, அவங்க எந்த ஒரு கமெண்ட், என்ன சார் போடலாமா, போட்டு தள்ளலாமா, போட்டு தள்ள, ஓகே ரைட், பர்மிஷன் வருது. எந்த இடத்துல? கோயில்ல. ஒரு கோயில்ல ஒரு புனிதமான இடத்துல ஒருத்தரை கொலை பண்றாங்க, துடிக்க கொலை பண்றாங்க. கூலிப்படை அதுக்கு ஒரு ஃபண்டு பண்றாரு, அதுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு, அதுக்கு ஒரு அது பின்னாடி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அந்த கொலைக்கு பின்னாடி பல பேர் இருப்பாங்க. அத்தனை பேருக்கும் அந்த கொலையினுடைய
குற்றத்தினுடைய நெகட்டிவ் கர்மா அந்த பங்கு எல்லாருக்குமே உண்டு, எஸ்கேப் ஆக முடியாது. பிளான் போட்டவர்லேருந்து பணம் கொடுத்தவர்லேருந்து அது செய்யன்னு சொன்னவர்லேருந்து எல்லாருக்குமே அந்த தண்டனை உண்டு. திஸ் இஸ் கால்டு கூட்டு கர்மா. இந்த கூட்டு கர்மா தான் அடுத்த லைஃப்ல ஒரே ஃபேமிலியா சொந்தமா வருவோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கூட்டு கர்மா தான் அடுத்த லைஃப்ல ஃபேமிலியாக சொந்தக்காரர்களாக வருவாங்க. நம்ம கணவன் மனைவி, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சுற்றத்தினுக்கு உறவினர்கள், நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த கூட்டு கர்மா செய்யறமே இதே தான் அடுத்த பகுதியில் நமக்கு ஃபேமிலியா வருவாங்க. ஃபேமிலின்றது கூட்டு கர்மானுடைய தொகுப்பு தான். இந்த ஃபேமிலி யார் வரணும், யார் கணவன், யார் மனைவி, யார் பிள்ளை, யார் பக்கத்து வீட்டுக்காரன், யார் எய்த்த வீட்டுக்காரன், யார் நம்ம பாஸ், எல்லாமே அதோட ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வரும். அப்ப இந்த குடும்பம் அப்படின்றது வரும்போது மற்றவங்களோட நம்ம அட்டாச்மெண்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒரு சஃபரிங் வந்தா குடும்பமே பாதிக்கும். கரெக்டா? ஒரு சஃபரிங் வந்தா குடும்பமே பாதிக்கும். அப்போ யாரெல்லாம் சேர்ந்து ஒரு கர்மாவை இப்போ கிரியேட் பண்ணாங்களோ அதே பீப்புள் வெவ்வேறு ஃபார்ம்ல வெவ்வேறு இடத்துல வந்து குடும்பமா வருவாங்க, கணவன் மனைவியா வருவாங்க. அப்படின்னும் போது இப்ப இந்த ஜென்மத்துல அது கூட்டா சேர்ந்து செய்கின்ற ஒரு கொலை, கூட்டா சேர்ந்து செய்கின்ற ஒரு தவறு. பட் இவங்க அடுத்த பிறகு எங்கெங்கயோ பிறப்பாங்க. இவர் எங்கேயோ ஒரு இடத்துல கணவனா பிறப்பாரு, இவர் எங்கேயோ ஒரு இடத்துல மனைவியா இருப்பாங்க. ஒரு காலகட்டத்துல அந்த மேரேஜபிள் ஏஜ் வரும்போது 2 பேர் சேர்ந்து, இவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருப்பாரு, ஒரு மாநிலத்தில் இருப்பார், இவர் எங்கேயோ ஒரு நாட்டில் இருப்பார், மாநிலத்தில் இருப்பார். இறைவன் கரெக்டா முடிச்சு போடுவார். சரியா? அப்புறம் இவங்க பிள்ளைகள் பிறக்கும், அதுக்கு மேல பிறக்கும். இதெல்லாம் யாரு பிறக்கும்? பாசிட்டிவ்லாம் பண்ணனே அவங்களோட சம்மந்தப்பட்டவங்க தான் வந்து பிள்ளைகளா பிறப்பாங்க. எப்படி கரெக்டா பிளான் பண்ணி செய்யறா பாருங்க. எப்படி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் இருக்கும் பாருங்க கடவுளுக்கு. இதெல்லாம் யாரு செஞ்சாங்களோ அவங்க கரெக்டா கணவன், கரெக்டா மனைவி, கரெக்டா பிள்ளைகள் அந்தந்த காலகட்டத்தில் வருவாங்க. இவர் எங்க ஒரு இடத்துல பிறப்பார், அந்த அம்மா எங்க ஒரு இடத்துல பிறக்கும், பிள்ளைகள் எங்க ஒரு இடத்துல பிறப்பாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்த்து அசம்பிள் பண்ணணும், எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணணும். அதாவது காலகட்டத்தில் யார் யார் எனக்கு கரெக்டா சேர்த்து ஒரு குடும்பத்தை வச்சு அவங்க சப்பராகமா பண்ணி விட்டுருவாங்க. பிகாஸ் அதுக்குள்ள பலன் உண்டு. சரியா? அந்த மாதிரி உயிர்கொலை செய்வதற்கு உபகாரம் செய்வது. அப்போ நாட்டிலே உயிர்கொலை எந்த தப்பு செஞ்சாலுமே உண்டு, அது பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். பட் உயிர்கொலை செய்வதற்கு உபகாரம் செய்வது. கொலை செய்யக்கூடாது, கொலை செய்ய நமக்கு அனுமதியே கிடையாது. ஒரு உயிரை கொலை செய்ய எந்த அனுமதியும் கிடையாது. நான் பல வகுப்புகளை சொல்லியிருக்கேன். ஒரு உயிரை கொலை செய்ய, எந்த உயிரையும் கொலை செய்ய நமக்கு அனுமதி கிடையாது. தற்கொலை செய்து கொள்ளவும் நமக்கு அனுமதி கிடையாது. நம்மளை நாமளே தற்கொலை செய்து கொள்வதற்கும் அனுமதி கிடையாது. பனிஷ்மெண்ட், செவி பனிஷ்மெண்ட். ஒரு உயிரை கொலை செய்வதற்கு நமக்கு அனுமதி கிடையாது. நான்வெஜ் சாப்பிட்றது கூட ஒரு உயிரை கொலை செஞ்சு தான் சாப்பிட்றேன், அதுக்கும் பனிஷ்மெண்ட் உண்டு. ஒரு உயிரை கொலை செய்து சாப்பிடுகின்றோம், பனிஷ்மெண்ட் உண்டு. ஒரு நெல் இருக்கு, இல்லை ஒரு விதை இருக்கு, இந்த விதையை நீங்க மண்ணில் போட்டீங்கன்னா அது வளர்ந்து அது மாதிரி பல மடங்கு பழங்களையும் காய்களையும் தானியங்களையும் நமக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு விதை விதைக்கிறீங்க, ஏதோ ஒன்று விதைக்கிறீங்க, அது மரமாக வளர்ந்து செடியாக, கொடியாக, காயாக, கனியாக நமக்கு கொடுக்கும். நீங்க அதே நான்வெஜ்ஜை எடுத்து பூமியில பறிச்சு வைங்க, அது திருப்பி முடக்கிதான் பாருங்க. நான்வெஜ் ஐட்டம் நீங்க என்னென்னலாம் சாப்பிட்றீங்களோ அது பூமியில போட்டு பறிச்சு வைங்க, டெய்லி தண்ணி ஊற்றுங்க. அதுக்கு டெய்லி ஒரு சிக்கனோ மட்டனோ இல்லை வேற லெக் பீஸோ வேற இறாலோ என்னென்னமோ இருக்குல்ல, நிறைய இருக்கு, எனக்கு அவ்வளோவா தெரியல. அது எல்லாத்தையும் எடுத்து ஒரு பீஸ் வாங்கி பூமியில போட்டு பொதிச்சு வைங்க. அது டெய்லி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு வாங்க. அது வளருதா வரலையா பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் வளராது, அது அப்படிதான், அது அப்படியே போயிடும். ஆனா அதே நேரத்துல தாவர ஐட்டங்கள், இந்த மாதிரி கொடி தண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு விதை எல்லாம் போடுங்க, அது திருப்பி வளரும். இதனுடைய நோக்கம் என்ன? இது வளர்ந்து மனித சமுதாயத்துக்கு உணவாக வரணும். நான்வெஜ்ஜு நீங்க என்னதான் சிக்கனு மட்டனு வெரைட்டியா எல்லாம் வாங்கி எல்லாத்தையும் உள்ள போட்டாலும் அது பூமியில அப்படியே மண்ணோட மண்ணா மக்கி தான் போக முடியும். அது திருப்பி வெளியே வந்து பல மக்களுக்கு பறந்துறதாக இருக்காது. நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாதுன்ற காரணம் வந்து அதுதான். ஒரு உயிரை கொலை செய்ய நமக்கு அதிகாரம் கிடையாது. சிங்கம் சாப்பிடுதா சார்? சிங்கம் சாப்பிடுது. சிங்கம் வந்து நெகட்டிவ் கர்மா நிறைய வச்சுட்டு இருக்கு, அதனால சிங்கமா பிறக்குது. அது ஒரு உயிரை அடிச்சு சாப்பிடணும், அந்த ஒரு உயிரை அடிச்சு சாப்பிட்டு அந்த கர்மா ஒன்னும் அதிகப்பட்டு கஷ்டப்படணும்ன்றதுக்காக சிங்கமாக படைக்கப்பட்டிருக்கிறது. புலி அடிச்சு சாப்பிடுது சார், அது படைக்கப்பட்டிருக்கிறது. புலியினுடைய அமைப்பு அப்படி, அது நெகட்டிவ் கர்மா நிறைய வச்சிருக்கு, அது வந்து நிறைய அடிபடணும், நிறைய கஷ்டப்படணும், அதுக்காக அது இன்னொரு உயிரை அடிச்சு அதை சாப்பிடணும். அது ஒரு ஈக்காலஜிக்கல் பேலன்ஸ் சொல்லுவாங்க. சுற்றுப்புற சூழ்நிலை பேலன்ஸ். அது பெரிய சயின்ஸ். அது வேற ஒரு விஷயம், அது பற்றி பின்னாடி பார்ப்போம். நீங்க அது ஒரு 10th தாண்டின பிறகு பார்ப்போம், இப்ப தேவையில்லை. நவ் யூ ஆர் இன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
10ஆம் கிளாஸ் தாண்டின பிறகு பார்ப்போம். ஈக்காலஜிக்கல் சிஸ்டம் அது. அதுக்காக தான் அது படிச்சிருக்கு. அது ஒரு காரணத்தோட படிச்சிருக்காரு. காரணத்தோட அப்ப சிங்கம் அடிச்சு சாப்பிடுது, புலி அடிச்சு சாப்பிடுதுன்னா அதுக்கு ஒரு காரணம், அதனுடைய கர்மம், அதுக்காக அதை போட்டுது. ஆனா நமக்கு அப்படி இல்லையே, மனிதனுக்கு அப்படி இல்லையே. மனிதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நீங்க தூக்கி தூக்கி வச்சுக்கிறாங்க. விஞ்ஞானிகளே சொல்றாங்க மனிதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் தாவர உணவை ஜீரணம் செய்வதற்கு ஏற்றவாறு தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு நீங்க பெருசா நினைக்கிற அந்த விஞ்ஞானிகளே சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க நாளைக்கு சாப்பிட்றாங்கன்னு வேற சமாச்சாரம். பட் சொல்றாங்க சார், உண்மையிலேயே வந்து மனிதனுடைய ஜீரண மண்டலம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணம் பண்ற மாதிரி அமைக்கப்படவில்லை. அது சைவ உணவு சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் பண்ற மாதிரி தான் அமைக்கப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அந்த வரைக்கும் ஏத்துக்கோங்க. அதை எத்தனை பேர் ஏத்துக்கிறாங்க? இல்லை, நான்வெஜ் நான் சாப்பிடுங்க, யார் வேணாம்னா சாப்பிடுங்க, உங்க கர்மா கஷ்டப்படணும் போது சாப்பிடுங்க. அவங்க அப்போ சொக்க பண்ணணும் போது அதை நீங்களே விட்டுருவீங்க. நீங்களே விடணும், கம்பல்சரி பண்ணக்கூடாது. அப்ப நீங்க ஜட்ஜை பண்ணக்கூடாது. சார் சிங்கம் அடிச்சு சாப்பிடு சார், மான் அடிச்சு சாப்பிடு சார், இது அடிச்சு சாப்பிடு சார், அதை அடிச்சு சாப்பிடு சார் அப்படின்னு சொல்றீங்க. இதெல்லாம் அடிச்சு சாப்பிடுது, ரைட், ஓகே. அதுக்கு நிர்ணயிக்கப்பட்ட, அதுக்கு விதிக்கப்பட்ட கர்மாவை அதை அனுபவிக்கிறதுக்கு அது செய்யுது. மனிதனுக்கு அப்படி இல்லை. மனிதன் அதையும் சாப்பிடலாம் இதையும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. பட் மனிதன் சாப்பிட வேண்டியது சைவ உணவு. அசைவ உணவு சாப்பிடும் போது இன்னொரு உயிர் கொலை பண்றோம், அன்வான்டா கொலை பண்றோம். அது ஒரு காரணத்துக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காரணத்தை வந்து நீங்க வந்து அது மறுக்கிறீங்க. அதனால வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கர்மா வருது. இந்த நெகட்டிவ் கர்மா உங்க லைஃப்ல எப்படி வேலை செய்யும் உங்களுக்கு தெரியாது, ஆனா வேலை செய்யும், கண்டிப்பா வேலை செய்யும். ஸோ அந்த உயிர் கொலைன்றது செய்யக்கூடாது, சரியா? உயிர் கொலை செய்வதற்கு உபகாரம் செய்யும். 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகே, இதோட முடிச்சுக்கோணும், டைம் ஆச்சு. நாளைக்கு நான் மீண்டும் ஒரே நாளில் முடிச்சலாம் பார்த்தேன். 10க்கே ஒரு நாள் ஓடி போச்சு, 42 இருக்கு. சரி, ஓகே. ஏன்னா இது வந்து அப்படி இப்படியே படிச்சு சொல்லிட்டு போறது பெரிய விஷயம் இல்லை. அதனுடைய நூக்கன் காரணம் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும், அதுதான் மேட்டர். அந்த நூக்கன் காரணம் சொல்லி புரிய வச்சாதான் நமக்கு வந்து ஒரு தெளிவு வரும், நம்ம ஒரு ஞானம் கிடைக்கும். ஞானத்தினால நம்ம அடுத்த லெவலுக்கு போவோம், உயர் நிலைக்கு போவோம். வாழ்க்கை சந்தோஷமாக அனுபவித்து இந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொள்ள முடியும். நான் சொல்றேன் இல்லையா, அந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டு இந்த சொர்க்க வாழ்க்கை இங்கேயே அனுபவிக்கணும்னு சொல்றேன் நான். அங்கே ஒன்று இருக்கு, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி இல்லை. அது அடிஷனல் கூடுதல் போனஸ். இந்த லைஃப், டே டு டே லைஃப், இந்த நாள், இனிய நாள், இந்த நாள், இந்த நேரம், இந்த மணி நேரம், இந்த நிமிடம் சந்தோஷமாக வாழணும். அப்படித்தான் வாழணும், இறைவன் அப்படிதான் வச்சிருக்காரு. ஆனா நம்ம ஆப்போசிட்டா போயிட்டு இருக்கோம். ஸோ நல்ல விஷயங்களை இன்னைக்கு பேசியிருக்கோம். 10 பாயிண்ட் பார்த்துருக்கோம். நாளைக்கு 11th இருந்து ஆரம்பிப்போம், பார்த்து டீட்டெயிலாக சொல்லுவோம். இதெல்லாம் என்ன நமக்கு நன்மைகள் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணா சந்தோஷமா இருக்கும். வந்து அல்டிமேட் எய்ம் என்ன, நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்வோம். அதான் கஷ்டப்பட்டு வாழணும், கடவுளுடைய எண்ணமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, கஷ்டப்படுறோம், நம்மளுடைய அறியாமையால கஷ்டப்படுறோம். அந்த அறியாமை போக்குவதற்காக தான் கருணாநிதி நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும். இதில் லைஃப்ல அப்ளை பண்ணுங்க, எல்லாரும் சந்தோஷமா ஹாப்பியா இருங்க. எல்லா மொமெண்ட்லையும், எல்லா நாட்களையும், எல்லா நேரங்களையும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடியும், வாழ முடியும், வாழலாம். நன்றி, வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, முகேஷ் பேசுறேன். சொல்லுங்க சார். ஐயா ஒரு டவுட்டு. ம். இப்போ இந்த பாஸ்ட் லைஃப் பத்தி சொன்னீங்க. எனக்கு அதுல என்ன கேள்வின்னா, இப்போ நம்ம இந்த பூமியில இருக்கோம், இந்த பூமியில மறுபிறப்பு எடுக்கிறோம், திருப்பி இது பண்றோம். இப்போ நம்ம வேற பூமியில இருந்தும் நம்ம மறுபிறப்பு எடுப்போமா? இல்லை இப்போ இந்த பிறவில நான் இங்க பிறந்துட்டு நான் வேற ஒரு பிறவில வந்துட்டு அடுத்த பிறவில வந்து நான் வேற ஒரு பூமியில கூட பிறப்பேனா? அந்த மாதிரி இருக்குமா? நல்ல கேள்வி, நல்ல கேள்வி, நல்ல கேள்வி. அந்த மாதிரி இருக்கு சார், அந்த மாதிரி இருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி விளக்கமா சொல்றேன். ஆனா இருக்கு, நம்ம இந்த பூமியிலிருந்து வேற பூமிக்கு போகலாம், வேற பூமியில இங்க வரலாம், மாத்திக்கலாம், போகலாம். அந்த மாதிரி போக முடியும், வர முடியும், இருக்காங்க, அது இருக்கு. பட் அதை நான் பின்னாடி உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். அது உண்மைதான், நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அது 100% உண்மை. நம்ம இந்த பூமியிலிருந்து அடுத்த பகுதியில வேற பூமிக்கும் பிறக்கலாம், அந்த பூமியிலிருந்து இங்கேயும் வந்து வரலாம். அதுக்கு சில நார்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அது சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி நம்ம இங்க இருந்து அங்கே போகலாம், அங்கேருந்து இங்க வரலாம். அது உண்மைதான், பண்ண முடியும், பாசிபிள் தான் அது. நாம இப்போதைக்கு இந்த பூமியில இருக்கிறத பத்தி பேசுறோம். பட் நீங்க சொன்னது 100% கரெக்ட். போக முடியும் சார், நாமளும் வேற பூமிகளுக்கும் போக முடியும், அங்கேருந்து இங்க வரவும் முடியும். அதுக்கு சில விஷயங்களா இருக்கு, நான் பின்னாடி வகுப்புகள் நான் சொல்லி கொடுக்குறேன் சார். சரியா? சரிங்க. இன்னொரு இது நான் மெடிடேஷன் பண்ணும்போது வந்து இப்போ இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு பற்றி அதெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஒரு பதில் வந்து ஏதோ நீ மகா மூலத்துல நீ தேடு, உனக்கு பதில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்ததுங்க ஐயா. அது என்னன்னு எனக்கு புரியல. அது என்னன்னு எனக்கு புரியலைங்க ஐயா. மகா மூலம் என்னன்னா
மகாமூலம் அப்படின்னு என்னன்னா, இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு எடுக்கிறோம் பாத்தீங்களா, இந்த ஆ ஆகாஷ் ரெக்கார்டு மகாமூலத்துக்கு வருது, சோர்ஸ் வருது. அது ஓ மகாமூலத்துல நீங்க உங்களுக்கு மெடிடேஷன் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு கரெக்டா ரிசல்ட் வருதுன்னு அர்த்தம், நீங்க கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னு அர்த்தம். மகாமூலம் அப்படின்றது வந்து டிவைன் தான் சார். ஆதி ஓகே மூலம் சொல்லுவாங்க, சிவனுக்கு வந்து பேர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆதி மூலம் சொல்லுவாங்க. பேருக்கு அர்த்தமே தெரியாது நம்ம பீப்புளுக்கு, நிறைய பேருக்கு. ஆதி மூலம் ஆதி மூலம் ஆதி மூலம் ஆதி மூலம்னா என்னப்பான்னு கேட்டு பாருங்க. பேர் வச்சவங்களுக்கும் தெரியாது, அந்த பேர் வச்சுக்கிறதுக்கும் தெரியாது. நான் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னுடைய அசோக்மணி பக்கத்துல ஒரு ரேஷன் கடை இருக்கும். அந்த ரேஷன் கடையில ஆதி மூலம் ஸ்டாப்பு. ஒரு தடவை கேஷுவலா பேசும்போது கேட்டேன், ஆதி மூலம் பேர் வச்சிங்களேன், என்ன தெரியுமா உங்களுக்குன்னு. தெரியாது சார் அப்படின்னாரு. தெரியும், உங்க அப்பா அம்மா பேர் வச்சாங்களா, அவங்களுக்கு தெரியுமா, கேட் பார்த்து சொல்லுங்கன்னு. சரி, நான் எங்க அப்பா கொடுத்து கேட்கறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கேட்டு வந்தேன். எங்க கம்பெனி பக்கத்துல ரேஷன் கடை ஒன்று இருக்கும், அந்த கடையில வேலை செஞ்சு ஸ்டாப் அவர். அப்போ போய் கேட்டாரு, அவங்களுக்கும் தெரியும் சார் அப்படின்னு. ஏதோ சாமி பேர்னு வச்சுட்டாங்க. ஆதி மூலம்னா தான் இப்ப நீங்க சொல்றது மூலத்தின் மூலம். மூலம் மூலம் அதாவது மெயின் சோர்ஸ், மெயின் சோர்ஸ் அது மூலம். அந்த மூலத்துக்கு ஒரு மூலம் இருக்கு, ஆதி மூலம். மூலம் ரூட் காஸ்ட் சொல்றோம் இல்லையா, ரூட் காஸ்ட் ரூட்னு சொல்றோம் இல்லையா, அது மூலம். அந்த மூலத்துக்கு ஒரு மூலம் இருக்கு, ஆதி மூலம். அதுதான் ரூட் காஸ்ட். அந்த ஆதி மூலம் தான் நீங்க சொல்ற மகா மூலம். அதேதான் ஓகே நீங்க சொல்ற மகா மூலம். அதுதான் இந்த ஆதி மூலம் சொல்றீங்க, இந்த ஆதி மூலம் தான் மகா மூலம். இப்ப நீங்க மகா மூலம் சொல்றீங்க, இங்க நம்ம போய் நிறைய பேர் வச்சுருவாங்க ஆதி மூலம் சொல்லிட்டு இருக்கோம். ஆதி மூலம் அப்படின்னா இறைவன் தான் சார், இறைவன் தான். ம் ம். அந்த இறைவனை தேடுங்க, இறைவனை கான்டாக்ட் பண்ணுங்கன்னு தான் அர்த்தம். ஆமா, நம்ம மெடிடேஷன்ல எங்க தொடர்பு வைக்கிறோம், இறைவனுக்கு தான் தொடர்பு வைக்கிறோம், இறைவன்கிட்ட தான் கான்டாக்ட் பண்ணிக்கிறோம். நம்ம கான்டாக்டே அதுதான். நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில புரோக்கர்ஸ் எல்லாம் யாரும் வேண்டாம் சார். உங்களுக்கும் கடவுளுக்கும் மத்தியில எந்த புரோக்கர்ஸும் யாருமே வேண்டாம் சார். நம்ம அவர் தான், டைரக்ட் அவர் தான். ஒரு பழமை சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கலன்னுவாங்க. சாமி என்னமோ வரம் கொடுத்துருவார், ரைட் ஓகே பழச்சிக்கப்பாரு. பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். அவரை கொஞ்சம் கவனிக்கணும், அதை கொஞ்சம் கவனிச்சு அவரை கொஞ்சம் சரி பண்ணி அவருடைய இதெல்லாம் சரி பண்ணாதான் அப்போ அவர் வந்து ஆசி புரிவார். அதான் நம்ம தமிழ் பழமை சொல்லுவாங்க, கடவுள் ஆசி புரிஞ்சிட்டார், ரைட் ஓகே, ஆனா பூசாரி வரம் கொடுக்க மாட்டார். கடவுளே கொடுத்துட்டார், ஆனா பூசாரி வரம் கொடுக்க மாட்டார் இல்லையா. அந்த பூசாரி வரம் கொடுக்கறது அங்கே. இப்ப நாம என்ன சொன்னோம், நம்ம கர்மாவிங்க என்ன சொன்னோம், பூசாரி ஓரங்கட்டு வேண்டாம், டைரக்டா கடவுளோட கான்டாக்ட் வச்சுக்கோ அப்படின்னு சொல்றோம். கடவுளோட கான்டாக்ட் வச்சுக்கோ டைரக்டா. அப்போ அந்த மகா மூலம் சொல்லுகின்றத நம்ம அந்த ஆதி மூலம் தான் சார். மூலத்தின் மூலம், மூலத்தின் மூலம், கடவுளுடைய மூலம். அந்த மூலத்தை நம்ம கரெக்டா பாயிண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எல்லாமே தெரியும் சார், எல்லாமே தெரியும். அது நமக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த மூலத்தை தொடர்பு கொண்டவர் தான் சித்தர்கள். ஏன் வந்து இன்னைக்கு மற்றவங்க ஒருத்தர் சொன்னாலும் கூட ஒரு காலகட்டத்தில் அது பொய்யாக நிறுவனம் செய்யப்படுகிறது, அது தவறாக நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனா சித்தர்களுடைய வாக்கியத்துல ஒன்றை கூட நீங்க பொய்ன்னு சொல்ல முடியாது, ஒன்றை கூட நீங்க பொய்ன்னு சொல்ல முடியாது, எந்த காலத்தையும் ப்ரூவ் பண்ண முடியாது. திருவள்ளுவர் எழுத திருக்குறளையும் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் வந்து டிசைன் கிட்ட கனெக்ஷன் வச்சு வாங்கினது. அவர் உட்காந்து எழுதல, ஏதோ சினிமா பாட்டு எழுதுற மாதிரி. சினிமா பாட்டு ஏதோ எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, இந்த காலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓடிக்கலாமா, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு உட்காந்து எழுதுறாங்க பாத்தீங்கன்னா, ஹோட்டல் ரூம் போட்டு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு ஓடி போடலாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தத்துவ பாட்டெல்லாம் உட்காந்து எழுதுறாங்களே, அந்த மாதிரி எழுதல அவர் எப்படி எழுதுறாரு, தெய்வனோட கனெக்ஷன் வைக்கிறார், தெய்வனோட கனெக்ஷன் வச்சு அந்த திருக்குறளை எழுதுறாரு. நீங்க இன்னைக்கு இல்ல, இன்னும் 1,00,000 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் திருக்குறள்ல ஒரு வார்த்தை கூட நமக்கு தவறுன்னு சொல்ல முடியாது. அது தவறு, அது குற்றம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளவு தெய்வ புலவர் அவரு, தெய்வ புலவர் சித்தர் அவரு. அது அப்படியே கரெக்டா எழுதிருக்கு. அதனாலதான் சொல்றோம், அது வந்து உலக பொதுமறைன்னு சொல்றாங்க. உலக பொதுமறை எல்லா நாடுகளுக்கும், எல்லா மதங்களுக்கும், எல்லா இனத்தினருக்கும், எல்லா காலத்தையும் பொருந்தக்கூடிய திருக்குறள். அதே மாதிரி சித்தர்கள் எழுதிய பாடல்கள், சித்தருடைய விஷயங்கள் எல்லாமே உலக பொதுமறை தான். அதை யாரும் தப்பே சொல்ல முடியாது, குறைய கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கும். வை? பிகாஸ் எல்லாமே கடவுள்கிட்ட இருந்து வாங்கணும், மூலத்துக்கிட்ட இருந்து வாங்கினது. அந்த மூலத்துக்கிட்ட வாங்கினதுனால தான் அது பெர்ஃபெக்ஷனா இருக்கு. அது இனி எந்த காலத்தையும் குறை சொல்ல முடியாது. திருக்குறளும் சரி, சித்தர்களுடைய பாடல்களும் சரி. அதுதான் சார். அந்த மூலத்தை வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து நீங்க கிட்ட போயிட்டு இருக்கீங்க, இந்த பாயிண்ட் ஆகி போங்கன்னு அர்த்தம். அந்த இறைவனோட இறைவனாக மூலத்தின் மூலத்தை நம்ம உணரும் பொழுது நாமளே இறைவன் ஆயிடும் சார். பர்ஃபெக்ட். நீங்க கரெக்டா பண்ணீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க சார், வந்துடும். நன்றி சார், நன்றி சார், இறைவனும் சித்தர்களுக்கும் ஆசீர்வதிப்பார்கள். நன்றி சார், நன்றி. பண்ணுங்க சார், நல்லது. சார் ஐயா, ம் நீங்க நீங்க பண்ற சேவைக்கு மகத்தான சேவை ஐயா. ம் உங்க லைஃபே டெடிகேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ம் அதுல நீங்க என்னோட ரிக்வஸ்ட், நீங்க உங்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும் ஐயா. நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க தெரியறது உங்களுக்கு. ம் இருந்தாலும் நீங்க இப்ப சொன்னதை கேட்டு எனக்கு நிஜமாவே ஒரு பயம் வந்துடுது ஐயா. நிஜமாவே நீங்க ஏதாவது
கொஞ்சம் கேஷுவலா விட்டீங்கன்னா உங்களுக்கு பாதிப்பு பெருசாயிடுங்க. உண்மை எனக்கு அதான் இப்ப பெரிய கவலையா இல்ல, இருக்கு. உண்மை இப்ப உண்மை நீங்க கண்டிப்பா உண்மை பண்ணலாம். பார்த்துக்குவாங்க, சிந்தரும் இறைவனும் பார்த்துக்குவாங்க. அதான் ஐயா. பட் அது உண்மையான கருத்து, உண்மையான நாட் ஒன்லி ஃபார் மீ, எல்லாருக்குமே. நான் அதை அடிப்படையா அதான் இன்னைக்கு சொன்னேன். டாக்டர்ஸ் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, போலீஸ் பீப்புள் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஜோசியர்கள் அஸ்ட்ராலஜர்ஸ் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஜட்ஜஸ் எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, நிறைய இருக்கு. அவங்களுடைய நெகட்டிவ் தாட்டம் அவங்க நாளெல்லாம் பார்க்குறாங்களே, அவங்க நெகட்டிவ் தாட்டம் அவங்களை வந்து பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். அதை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ப்ரொடெக்ஷன் பண்ணலன்னா அவங்க ஒரு சைடில் விழுந்துருவாங்க. இது உண்மை, இது எனக்கும் பொருந்தும், உண்மைதான் அது. இறைவனும் சித்தர் பெருமக்களும் அதை பார்த்துப்பாங்க நான் நினைக்கிறேன். பார்ப்போம், முடிஞ்ச வரைக்கும் பேசுறாங்க. எல்லாமே அவங்களுடைய செயல், அவங்களுடைய விருப்பம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நம்ம செய்யணும். அவங்களுடைய சொல்லை வேத வாக்காக எடுத்து தலைமையில வச்சு நம்ம அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை அவங்க பார்த்துக்குவாங்க. இருந்தாலும் நீங்க சொல்ற கருத்து நன்றி. உங்களுடைய வேண்டுதலுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நன்றி. பண்ணுவோம், செஞ்சுக்கலாம். நன்றி. ஓகே, ரைட். கிளாஸ் முடிச்சுக்கலாமா? மணி 7 ஆச்சு. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. மிக்க நன்றிகள். யார் பாடுறீங்கம்மா? பாடுங்கம்மா. எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இதை எப்போது நீ அறிவாயோ மனமே அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால், இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளால் தப்பாது அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும், முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். முற்போது தர்மம் என்றும் தற்போது அதர்மம் என்றும் முயன்றே சீர்திருத்திட முடியும் உன்னாலே என்றும். அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி, அற்ப அகந்தை சருக்கால் அலையாமலே அடங்கி ஆண்டவன் ஆட்சியில் அதர்மமே இல்லை என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். எழுந்தவும் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக, எழுந்தவும் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம், எழுந்தவும் எழுச்சியால் எண்ணம் செயல் சொல்லாக இயற்றிய கர்மம் எல்லாம் இறைவனை நீங்குவதில் அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே, அழுந்தியக மூலத்தில் அகந்தை அழிவதொன்றே அரிய கிருத கிருத்திய ஆன்மா அனுபவம் என்று எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். மனமே எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். இப்பாரில் எப்போதும் எல்லாம் இறை அருளா தப்பாத அணுவளவும் சரியாய் நடப்பதாக எப்போது நீ அறிவாயோ அப்போதே சாந்தி அடைவாய். கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இல்லாதானே எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருக
பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய். உனை உணரும் அறிவை என்னுள் அருள்வாய். சுற்றம் அனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் வளர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றி நன்றி நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நன்றி தேங்க்யூ டாக்டர். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நன்றி.